நமது நண்பர்கள் எல்லோரும் குறிப்பிட்டார்கள். சீன நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருப்பதற்கு காரணம் சீன மக்கள் அவர்கள் பல்வேறு நாடுகளில் தொழில் புரிந்து அவர்கள் பொருளாதாரம் ஈட்டி பொருளை கொண்டு வந்து முதலீடு செய்து சீன நாட்டை வேகமாக முன்னேறுவதற்கும் அவருடைய மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் பயன்படுத்தினார்கள். அதனால்தான் சீனா வேகமாக முன்னேறியது. அங்க இருக்கும் ரா மெட்டீரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், human resources were absolutely well utilized by the expatriate Chinese, and they made the China today an economic power. இதை நாம் மறுக்க முடியாது. அதே போல்தான் ஜூவிஷ் எங்கிருந்தாலும் யூத மக்கள் அவர்கள் இஸ்ரேலுக்கு சென்று அந்த நாட்டை வலம் பெற வைத்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் நாம் கண்டிப்பாக நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, எந்த துறையில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் ஏதோ ஒரு வேளையில் ஏதோ ஒரு அளவில் நீங்கள் கலாச்சார உறவு இருக்கலாம், கல்வியில் நீங்கள் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்கலாம், அல்லது நீங்கள் விஞ்ஞானியாக இருக்கலாம், தொழில் ஜாயின்ட் வெஞ்சராக இருக்கலாம், கொலாபரேஷனாக இருக்கலாம், டெக்னிக்கல் கொலாபரேஷனாக இருக்கலாம், மார்க்கெட்டிங் கொலாபரேஷனாக இருக்கலாம், ஏதோ ஒரு அளவில் கண்டிப்பாக நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தவிர திருக்குறளை பற்றி நண்பர் விஸ்வநாதன் அருமையாக சொன்னார். அது ஒரு பெரிய பொருளாதார ஒரு பொக்கிஷம் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு. எனக்கு தெரிந்த ஒரு புலவர், ஒரு கவிஞர் வேறு நாடுகளில் வேறு மொழியில் இப்படிப்பட்ட பொருளாதார சித்தாந்தங்களை சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. ஆராய்ச்சியாளர்கள் தான் சொல்ல வேண்டும். அதே போன்று நீங்கள் நவீன கவிஞர், 20ஆம் நூற்றாண்டு கவிஞர் நம்முடைய பாரதியார், அவர் என்ன சொன்னார்? ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம் என்று சொன்னார். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு மில்டனோ டெனிசனோ அல்லது வேர்ட்ஸ்வர்த்தோ இப்படியெல்லாம் பொருளாதாரத்தை பற்றி சொன்னதாக எனக்கு தெரியல. ஆக இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாருங்க, அணுவை துளைத்து ஏழுகடலை புகுத்தி, என்னையா ஆட்டம் கேன் பி ஸ்பிளிட் அண்ட் டிவைடன் சொல்லி இருந்த காலத்தில் போய் அணுவை துளைத்துங்கிற அளவுக்கு நீ இலக்கியத்திலிருந்து வந்திருக்கு. இலக்கியத்திலிருந்து கூட விஞ்ஞானத்திலிருந்து பொருளாதாரம் வந்த ஒரு நாடு தமிழ்நாடு, தமிழ் மொழி. எனவே இப்படிப்பட்ட அருமையான ஒரு அடிப்படை உள்ள இந்த நாட்டில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் என்னை பற்றி ரொம்ப அதிகமாக கொஞ்சம் சேர்த்து சொல்லிட்டார் சம்பத் அவர்கள் அன்பின் காரணமாக. அதாவது அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் என்னுடைய நண்பர் இருக்கார், என்னுடைய வாடிக்கையாளர். அவருடைய இடத்துக்கு போனால் அவர் இத்தாலிக்கு நாட்டிலிருந்து வந்தவர். அங்கே கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக அவர் அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸில் தொழில் பண்ணிட்டு இருக்கார். அவர் என்னை அழைச்சிட்டு போய் அவருடைய அலுவலகத்திலிருந்து ஒரு பெரிய புத்தகத்தை எடுத்து போட்டார். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு கிரேட் சன்ஸ் ஆஃப் இட்டலி. அதில் இந்த நூல் கையில் எடுத்து ஒரு பக்கத்தை திருப்பி எனக்கு முன்னால் பார்த்து பாருங்கன்னு சொன்னார். அதை பார்த்த பொழுது அவரை பற்றி, அவருடைய குடும்பத்தை பற்றி, அவர் என்ன படித்தார், எங்கிருந்து வந்தார், எந்த ஊர்க்காரர், இன்று எங்கிருக்கிறார், அவருக்கு குழந்தைகள் என்னென்ன, யார் என்ன என்பதெல்லாம் அவருடைய வரலாற்றை மிக அருமையாக அதில் எழுதப்பட்டிருந்தது. அது கீழே அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கையொப்பமிட்டிருந்தார். இது நாம் எத்தனையோ ஆண்டுகளாக நாம் என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறோம். கிளியோபட்ராவுக்கு நம்முடைய காங்கேயத்திலிருந்து வைரம் சென்றது, படிக்காசூர் சென்றது என்று வரலாறு சொல்லுகிறது. இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் 500 ஆண்டுகளுக்கு முன்புதான், 500 ஆண்டுகளுக்கு பின்புதான் பல நாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு தென்னாப்பிரிக்காவில் தங்கமும் வைரமும் வெட்டியிருக்கப்பட்டது. அப்பொழுதுதான் உலகத்திற்கு சென்று கொண்டிருந்தது. அதே போன்று ஆஸ்திரேலியாவும் 250 ஆண்டுகளுக்கு பின்னால் தான். அதற்கு முன்பு வைரமும் தங்கமும் எங்கிருந்து சென்றது? இந்தியாவிலிருந்து தான் சென்று கொண்டிருந்தது என்பது மறுக்க முடியாதது. எனவே அப்படிப்பட்ட இந்த வரலாறு உள்ள இந்த நாட்டை நாம், நம்முடைய தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் கொஞ்சம் விவரத்தை சேகரித்து தமிழ்நாடு அரசு ஒரு டைரக்டரி, என்ஆர்ஐ டைரக்டரி, புகழ்பெற்ற தமிழர்கள், உலக தமிழர்கள், கிரேட் சன்ஸ் ஆஃப் தமிழ் என்று ஒரு நல்ல புத்தகத்தை உருவாக்க வேண்டும் என்று அன்புடன் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் மூலம் இந்த கோரிக்கையை அன்புடன் வைக்கின்றேன். அதே போன்று நண்பர் விஸ்வநாதன் நானும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கோரிக்கையை வைத்தேன். தயவுசெய்து நீங்கள் ஒரு வெப்சைட்டை தயார் செய்து அதன் மூலம் உலகிற்கும் எல்லோரையும் தொடர்பு கொண்டு அதை செய்யுங்கள் என்று அவர்களையும் நான் கேட்டுக்கொண்டேன். இங்கே திரு தங்கபால் அவர்கள் இருக்கிறார்கள், அதே போன்ற நீதிபதி திரு லட்சுமணன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் எந்த அளவுக்கு சட்டத்தின் மூலமும் மத்திய அரசாங்கத்தின் மூலமும் இந்த தமிழ் சமுதாயம் எப்படி இணைந்து தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து பொருளாதாரத்தை உயர்த்துவது என்பதில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி உங்களை எல்லாம்
கலந்து கொள்வதில் மகிழ்ச்சியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம். மாண்புமிகு தமிழக நிதியமைச்சர் உயர் திரு பேராசிரியர் க. அன்பழகன் ஐயா அவர்களுக்கு டாக்டர் VRS சம்பத் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். We request Dr. VRS Sampath, the President of Madras Development Society, to go ahead and present the shawl to Professor K. Anbalagan, our Honorable Finance Minister of Tamil Nadu. ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். Request Guru G. Vishwanathan, the Chancellor of Vellore Institute of Technology University, to present the shawl. பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். Request Mr. Abu Bakr, the President, Chairman and MD of the President Hotel. ஆஸ்திரேலியா கூட்டரசு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பெர்னி ரிஃபேல் அவர்களுக்கு மத்திய சட்டக்கல்லூரியின் நிறுவனர் பேராசிரியர் உயர் திரு தனபாலன் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி மகிழ்விப்பார். We request Dr. G. Bhaktavatsilam, the Chairman of KG Hospital, to go ahead and present the shawl to Thiru. For having organized this function, a wonderful function. You must have gone to a lot of pain and trouble to have organized it, and to all the organizers of the organizing committee. Please give him a loud applause. I also acknowledge all the leading dignitaries and all the great speakers that came before me. To my friend and Member of Parliament from Australia, Bernie Ripoll, who is a rising star in the Australian politics. Give him a warm applause. Friends, in my opinion, there was one man who changed the history of this world. The uniqueness of this person is he had no army, he had no wealth, he had no family connections. In fact, his material possessions were hardly worth a few dollars. His greatest asset was his self-belief and truth. I am proud to say that he is none other than one of us, Mahatma Gandhi. With infinite self-belief, he made the greatest empire in human history to hand over India, its prized jewel, to the rightful owners, and he made them do so with dignity. Friends, 61 days ago, this world witnessed another unique phenomenon. Here, I quote Time magazine. Obama hit the American scene like a thunderclap, upended politics, shattered decades of conventional wisdom, and overcame centuries of the social pitching order. America did not elect a president. They created an icon. End of quote. Friends, for all this, Obama was a follower of Gandhi. Here are two examples for us to consider today. Two examples of individuals who had nothing but self-belief in themselves. Belief in oneself, and this is what's needed by us today. After all, Gandhi was still one of us. Friends, I am a Vedanta believer which says, you are whatever you want to be. So let us go out and be a Gandhi or an Obama. Nothing and no one in this world can stop you from doing whatever you want to do, provided it is legal. Don't ever limit yourselves. Don't say I am green or brown or black or whatever it is, or born to poor parents, or did not go to the right school, or was born in the wrong country.
These are mere excuses. My two examples shows you that you can be whatever you want to be. This is what we should do to go out and uplift the Tamils and our Indians. Can we do it? Of course we can. There is no force on earth that can stop you other than yourself. You don't need anybody's permission other than yours. You are your best and true friend. You are with your friend 24 hours a day and all your life. Think well of your true friend. Think well of him or her. And value and trust your friend. Just imagine if my friend Gandhi or if our friend Gandhi had gone to all the Indians, 300 million of them, and said, "Can we have independence?" And they would have all said, "No. You cannot beat the world's most powerful empire." What would have happened if we had accepted it? Just think of it. At the Democratic Convention in Denver, Michelle Obama said 19 months ago we were a hopeless case. And Time magazine says that 2 years ago, Obama was not even known to 50% of Americans. You have witnessed that nothing was going to stop these two individuals to get to their destinations. Will there be hurdles? There sure is. There sure is. Unlimited problems and challenges. Sleepless nights and thousands of doubters who will say, "You can't do it." But have a strong self-belief and a never give up attitude, and you will reach your goal. Friends, in government circles, they talk about 3 Ps, public-private partnership. I call it persistence, persistence, and persistence. Never give up. Just hang in there. Our friend Gandhi said, "Be the change you wish to see in this world." And here is a message I'd like you all to take today. Be the change you want to bring to yourselves. In trying to bring this change, you need people around you. Gandhi had the unique talent to identify talent. He recognized and had around him the good men and women who were his army for the independence struggle. Who is following Gandhi today? Obama. He is surrounding himself with people who can contribute to his progress. Friends, when Michelle Obama was asked by the media after their victory, "What do you know of your husband?" And she said, "My husband has no ego. My husband knows his limitations. And my husband, knowing he has no ego and knowing that he has no limitations, he surrounds himself with people who can make up the difference." That's exactly what he's doing. Exactly what he's doing. Surround yourself with successful people. Friends, out there is lots of talent. Have the talent to identify the talent. Harness it for the welfare of the Tamils. And that is what successful people do. Having talked about self-belief, I will very briefly tell you about my life. Very briefly, because Dr. Sampath insisted that I say that. I have experienced a lot of sufferings in my life, and the Member of Parliament here knows my story very well. In 1992, we bought 7,600 acres of land, 23 kilometers outside Brisbane, which is in southeast Queensland, the second fastest growing region in the English-speaking world. There were many, many companies that were financially much stronger than us and who had much more influence. They did not want to touch it. The government said, "We are not going to approve it." The council said, "They are not going to approve it." We had no hope. And can I say this, that after
5 years and spending over $8 million, which placed a huge financial strain on us. The 3 levels of government approved it unanimously. We have 89 parliamentarians in the country, and all the 89 parliamentarians, opposition, independents, and the government, you can influence one if you are lucky, but you can't influence 89. 89 approved it, and for the first time, the Queensland Parliament gave birth to a city other than Canberra, which will be the largest city in the country. It's larger than Canberra, Brisbane, Sydney, or Melbourne. Friends, be my guest and visit the city. Dr. Sampath has. And since the project has started in 1992, over $3 billion has been spent, and current expenditure is over $500 million per year. That is $10 million per week. The main cornerstone of this is education and education. Friends, it is through education and education alone that we can uplift our society. And I strongly believe that the best gift that you can give to an individual is education. Here in India, it is through education and education alone that we can bring this country to be leader in the world. I like to emphasize that our most valuable resource in this country is our human resources, which is been only tapped to a surface. If only we can educate and harness even half of the 1.1 billion that we have, we will be a mighty nation. Please consider this. In conclusion, friends, I will repeat what our friend Gandhi said. You must be the change you want to see in the world. All of us have to think of this and act on it. This is my New Year's gift to you all. Have faith and a strong sense of self-belief in yourself, as you are the creator of your own destiny. Nobody else. I will leave you with a quote from a very famous French philosopher, Descartes. I think, therefore I am. So think big, and you'll be big. Thank you. We wish to show our token of appreciation to Justice Dr. A.R. Lakshmanan, who's graced the occasion here. He is the Honorable Chairman, Law Commission of India, and the retired Judge of Supreme Court of India. We request Dr. V.R.S. Sampath, the convener of the conference and the President of Madras Development Society, to... May we request Mr. Bernie Ripple, Federal Member of Parliament, Australia, to address the gathering. Thank you. Representing Australia, and for this wonderful opportunity to share with you a few insights and a few thoughts about some current global matters and the relationship between Australia and India and the people of Indian origin. My name is Bernie Ripoll. As you heard, I'm the federal member for Oxley in Australia, and I was elected to government late in 2007 with Kevin Rudd as the Prime Minister. I'd been first elected to Parliament back in 1998 and waited almost 10 years before getting to government, but very proud to be there now in Australia. My electorate of Oxley is in Queensland and is in the fastest growing region in Australia and perhaps in some parts of the world as well. And that just heard speak, and well respected for some very good reasons, because he does a very good job and for a great number of many people. Dr. Sinnathambi's vision to build a city with a heart and a soul that focuses on health and education has been its success. And for me, who represents that region in the fastest growing area in Australia, it's also been a great partnership. This story of success and vision is just one of the many stories of perseverance and of determination of Indian people and Tamils all around the world, and in particular in Australia. Today's World Tamils Economic Conference is a local reflection of the global efforts of Indians in the United Kingdom, in the United States,
in Australia and in the rest of the world. Indians in Australia, according to the 2006 census, are the 9th largest minority group with a population of more than 250,000. It's an old statistic and we're getting a new one very soon with a new census, but I suspect it's well and truly over 300,000. In your terms, that's small numbers. In Australian terms, that is very, very large. But more significantly, doctors as general practitioners of Indian origin in Australia make up an outstanding 28% of that population. And these numbers are similarly large in percentages of people of Indian origin in other professions, in business, in the community, and in the academic fields. In short, people of Indian origin in Australia make up a very significant contribution that continues to help Australia through its economic development and its future prosperity, as they do in the rest of the world. India is a country that is also a country that enjoys a wonderful relationship with Australia based on a high level of engagement and with a very long-term strategic focus. Australia has long been committed to taking its relationship with India to a higher level, and cooperation between India and Australia spans a range of areas. Areas I'll just briefly touch on, things that you may not know. Notably, there have been agreements including a Memorandum of Understanding on defence cooperation in the areas of customs, information and communications technology, on combating international terrorism. There's been a bilateral air services agreement and the Australia-India Strategic Research Fund. Since taking office in late 2007, the Rudd Labor government and its Indian counterparts have been proactive in its international relationship. And this is an important part due to the strong contribution that the Indian population back home in Australia make. On June of 23rd last year, the Australian Minister for Foreign Affairs, the Honourable Stephen Smith, hosted the 5th Australian-India Foreign Ministers Framework Dialogue in Canberra, and with his counterpart, Indian Minister of External Affairs, Pranav Mukherjee, both governments recognise there is a significant potential for further cooperation across a broad range of areas. And the ministers issued a joint statement which outlined a number of cooperations between our two countries, including allocating up to $10 million over the next 5 years to help further develop assistance programs to build up public sector linkages between the two countries in certain areas, and to help set up a new bilateral water dialogue as well, and establishing a new Australia-India roundtable. Following the Foreign Ministers Framework Dialogue, Minister Smith visited India between 8th and 12th September last year, and during that visit he met with Indian Prime Minister Singh and renewed his acquaintance with External Affairs Minister Mukherjee. And in a joint statement between the two, they recognised the important and close relationship that Australia and India, and I think more importantly the Indian people, share, and the very high priority that Australia and India give to those relationships. The Australia-India economic relationship has grown steadily in recent years and has the potential to increase considerably as India's economic expansion continues as well. And there is certainly a great strength in our two economies. Now, while there most definitely is a global financial crisis, and I don't want to put a downer on any events, but it is important to recognise it, but India and Australia, while we're not immune, are in good position to reduce the worst parts of the impacts of those financial crises. There is two-way trade in goods totalling over $10.9 billion just last financial year. And new prospects between our two countries continue to emerge in sectors such as ICT, in biotechnology, in education, in tourism, health, film, insurance. Education exports to India, for example, in 2007 totaled more than $1.6 billion, and Australia is now the second most popular destination for Indian students seeking an overseas education. We live in an age where ideas are going to become the consistent driver of productivity. It is no longer good enough just to produce an object. It is ideas that are going to drive it. It's talent, and it's people's talents that will drive it. And therefore, investing in skills and talent, it will help all of our people. In conclusion, there are many great qualities about Australia and Australian people, and there are many great qualities about India and people of Indian origin. We all share a similar system of government and have a very healthy respect for the rule of law and for democracy. We have an outstanding
understanding of the power of education and what that can do. We share a common language in most parts, and I'm glad that somebody actually addressed the conference in English, otherwise I was going to struggle. But very glad that we share a common language. We all have a love for Indian food, but there's no doubt. And we're all mad about cricket, and right now I can tell you Australians are very mad about cricket. Very mad about some of the results. Can I congratulate all of you on this inaugural World Tamils Economic Conference for the opportunity it provides to the Tamil diaspora and the opportunity for further enhancement and cooperation between all Tamils across the world. It's easy to see in this room the level of cooperation and the level of willingness to work together to actually better and further your advancement, what you're doing in the world. And it's great to see the first one here taking place in India, which I think is very appropriate. But can I give you a very warm thank you for not only inviting me here today, representing Australia, to say a few words, but reciprocate by inviting you to come and visit Australia, in particular visit my state of Queensland, and see why there is so much growth in that area. Great people with a great love of life, and also say to you that come also to see Springfield and see what's happening in our region. I wish you all the best in this conference over the next couple of days and hope to get more involved in things that you do. Thank you very much. Speech. Thank you, Mr. Ripple. மாண்புமிகு இந்திய சட்ட ஆணையத்தினுடைய தலைவர் மற்றும் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியான மாண்புமிகு நீதிபதி டாக்டர் ஏஆர் லட்சுமணன் ஐயா அவர்களை வாழ்த்துரை தருக என்று வருக என வரவேற்கிறோம். மாண்பமை அமைச்சர் நண்பர் சம்பத் அவர்களே, மதிப்பிற்குரிய விஸ்வநாதன் அவர்களே, மலேசிய நாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு இந்த விழாவிற்காக வருகை தந்திருக்கின்ற என்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தத்தோஸ்ரீ சுவாமிவேல் அவர்களே, மதிப்பிற்குரிய தங்கபால் அவர்களே, மதிப்பிற்குரிய பெர்னி ரிப்போல் அவர்களே, மதிப்பிற்குரிய மகாலிங்கம் சின்னத்தம்பி அவர்களே, என்னுடைய இனிய நண்பர் வீரமணி அவர்களே, அன்புக்குரிய தியாகராஜ் அவர்களே, வெளிநாட்டிலிருந்து அதிக அளவிலே இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த இனிய விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாளைக்குத்தான் நான் பேச இருக்கின்றேன். அதாவது ஒரு முக்கியமான தலைப்பிலே வெளிநாடு வாழ்கின்ற தமிழ் மக்கள், வெளிநாட்டிலே வாழ்கின்ற இந்தியர்கள் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கின்றார்கள் என்பதையும், அதே நேரத்தில் அவர்கள் படுகின்ற இன்னல்களையும் பற்றி விரிவாக நான் பேச இருக்கின்றேன். இது சம்பந்தமாக பல அறிக்கைகள் இந்திய அரசாங்கத்திற்கு நாங்கள் சமர்ப்பித்து அது அரசினுடைய பார்வையில் இருந்து வருகின்றது. இந்த பொருளாதார மாநாட்டை திரு சமரும் நாளிதழ்களிலே படிப்பீர்கள். அது எந்த அளவிற்கு இன்றைக்கு மிகுந்த சிரம நிலையிலே இருக்கின்றது என்பதையும், அதனால் நம் நாட்டிற்கு எந்த அளவிற்கு பாதிப்பு இருக்கின்றது என்பதையும் அறிந்திருப்பீர்கள். அத்தகைய சரியான தருணத்தில் இந்த மாநாட்டை சம்பத் அவர்கள் கூட்டியிருக்கின்றார்கள். அவரை நாம் அனைவரும் பாராட்ட வேண்டும். தமிழர்கள் எங்கு சென்றாலும் அவர்களும் வாழ்ந்து அவர்கள் சென்ற நாட்டையும் வளர்த்து வரலாறு படைத்தவர்கள். இந்த மாநாட்டிற்கு மிக திரளாக மலேசிய நாட்டிலிருந்தும் சிங்கப்பூரிலிருந்தும் நண்பர்கள் வந்திருப்பதை திரு சம்பத் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மலேசிய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நம் இந்தியர்கள் எந்த அளவிலே அவர்கள் உதவியாக இருந்தார்கள், பல ஆண்டு காலமாக எவ்வாறு அவர்கள் அங்கு தொழில் புரிந்து வந்தார்கள் என்பதை சரித்திரம் கூறுகின்றது. ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற ஒரு நூலிலே 3 பக்கங்கள் நகரத்தார் சமூகத்தை பற்றியும், அதாவது நாட்டுக்கோட்டை செட்டியார்களை பற்றியும் மற்ற இந்தியர்களை பற்றியும்
அவர்கள் எவ்வாறு எந்தவித ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லாத காலங்களில் வெளிநாடுகளுக்கு சென்று இங்கிருந்து அவர்கள் பொருளை எடுத்துக்கொண்டு அந்த நாட்டிற்கு சென்று அங்குள்ளவர்களுக்கு தொழில் செய்ய கடன் கொடுத்து அதில் வருகின்ற வருமானத்தை அங்கும் செலவழித்ததோடு இந்திய நாட்டிற்கு வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று நேரு அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுகின்றார்கள். மலேசிய நாட்டிற்கு பேங்கிங் இண்டஸ்ட்ரி என்ற ஒரு துறையை அறிமுகப்படுத்தியவர்களே நகரத்தார்கள் என்று நான் சொல்லவில்லை, நேரு அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த புத்தகத்தில். இன்றைக்கு நகரத்தார் சமூகத்தினரும் தத்தோ சாமிவேல் போன்றவர்களும் அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இங்கிருந்து சென்ற நம் தமிழ் மக்கள் எந்த அளவிற்கு உதவி இருக்கின்றார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. அதே போன்று இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசிய நண்பர் ஒருவர் குறிப்பிட்டார், தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கின்றது என்பது. நான் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் நான் சென்றிருக்கின்றேன். அதுவும் சட்ட ஆணையத்தினுடைய தலைவராக நான் பல மாநிலங்களுக்கு சென்றிருக்கின்றேன். அங்குள்ள பொருளாதார வளர்ச்சிகளையும் நான் கண்டிருக்கின்றேன். ஆனால் அண்மையிலே தமிழகம் பொருளாதார வளர்ச்சியிலும் தொழில்துறையிலும் வளர்ந்திருக்கின்ற அளவில் எந்த மற்ற ஒரு நாடும், அதாவது இந்திய நாட்டிலே மற்ற ஸ்டேட் வளரவில்லை என்று நான் நிச்சயமாக கூற முடியும். ஐ கேன் சே வித்தவுட் ஃபியர் ஆஃப் எனி கான்ட்ரடிக்ஷன். அந்த வளர்ச்சியிலே பங்கு கொண்ட ஆட்சியிலே மிக பெரும் பங்கு வகித்து வருகின்ற நம்முடைய மதிப்பிற்குரிய அமைச்சர் அன்பழகன் அவர்கள் இந்த விழாவிலே தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு இந்த விழாவின் துவங்கி வைப்பது என்பது மிக பொருத்தம். சம்பத் அவர்கள் எப்பொழுதுமே பொருத்தமானவரை பொருத்தமான நிகழ்ச்சிக்கு அழைப்பவர். அந்த அளவிலே இங்கு மேடையில் வீட்டிருக்கின்றவர்களை பாருங்கள். அவர்கள் எந்த அளவிற்கு அவரவர்கள் சென்றுகின்ற நாட்டிலே சின்னத்தம்பி அவர்கள் எவ்வாறு ஆஸ்திரேலிய நாட்டிலே அந்த பொருளாதார வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்கின்றார், அதேபோல் நம்முடைய அமைச்சர் சாமிவேல் அவர்கள் எவ்வாறு அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார் என்பதெல்லாம் நாம் அனைவரும் அறிந்தது. இத்தகைய அதேபோன்று வீரமணி அவர்கள் மிக பெரிய அளவிலே நம் நாட்டிலிருந்து மற்ற நாடுகளுக்கு பொருள்களை அனுப்பி மிக அதிக அளவிலே பொருள் ஈட்டியவர். அதே நேரத்தில் மனிதநேயம் கொண்டவர். இத்தகைய விழாக்களிலெல்லாம் கலந்து கொள்வது எப்பொழுதுமே அவருடைய வழக்கம். அத்தகைய இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பளித்த விழாக்குழுவினர் அனைவருக்கும், குறிப்பாக சம்பத் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம். காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினருமான உயர் திரு கே.வி. தங்கபாலு ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வரும். May we request Mr. K.V. Thangabalu, Member of Parliament, President in Tamil Nadu Congress Committee, to address the gathering, please. நாட்டிலெல்லாம் விடுதலை தவறி கெட்டு பால்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி வாழ்க நீ வாழ்க. உலகத் தமிழர் பொருளாதார மாநாட்டின் துவக்க விழா நிகழ்ச்சியின் தலைவரும் தமிழக நிதியமைச்சருமான மாண்புமிகு பேராசிரியர் பெருந்தகை இனமான பேராசிரியர் அன்பழகன் அவர்களே, உலகத் தமிழர் பொருளாதார மாநாட்டின் கன்வீனரும் தலைவருமான அருமை சகோதரர் டாக்டர் B.R.S. சம்பத் அவர்களே, இந்த மாநாட்டில் அறிமுக உரை ஆற்றி பெருமைப்படுத்தியிருக்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் தமிழக அமைச்சரும் இந்நாள் வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தருமான கிழதேக சகோதரர் கோ. விஸ்வநாதன் அவர்களே, இந்த இனிய நிகழ்விலே கலந்து கொண்டு
சிறந்ததொரு நல்லுரையை ஆற்ற வருகை புரிந்திருக்கின்ற எமது நீண்ட நெடிய நாள் குடும்பத்து சகோதரர், மலேசிய இந்திய காங்கிரசின் தலைவர் பெருமிகு டாக்டர் சாமுவேல் அவர்களே, எனக்கு முன்னாலே நல்லதொரு கருத்துரையை வழங்கி பெருமை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்திய சட்டத்துறை ஆணையத்தின் தலைவர் நீதியரசர் மாண்புமிகு ஏஆர் லட்சுமணன் அவர்களே, ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர், our beloved member of parliament from Australia, Sri Bernie Ripul, ஆஸ்திரேலிய நாட்டில் மிகச்சிறந்த தொழிலாக விளங்குகிற நம்முடைய தமிழ் சமுதாயத்தின் தலை சிறந்த நிர்வாகிகள் ஒருவரான அருமை நண்பர் டாக்டர் மகாலிங்கம் சின்னத்தம்பி அவர்களே, எங்களுடைய குடும்ப நண்பரும் ஜெம் கிரனைட் நிறுவன தலைவரும் இந்திய ஜப்பான் வணிக நிறுவனங்கள் தலைவருமான அருமை சகோதரர் ஆர் வீரமணி அவர்களே, நண்பர் ஹென்றி தியாகராஜ் அவர்களே, வழக்கறிஞர் அன்புக்குரிய சகோதரர் காந்தி அவர்களே, முன்னாள் துணைவேந்தர் சென்னை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் அருமை சகோதரர் அவை நடராஜன் அவர்களே, பெரியவர் விஜி சந்தோஷ் அவர்களே, அருமை நண்பர் அபுபக்கர் அவர்களே, இந்த மாநாட்டிலே உலகம் முழுவதும் இருந்து வந்திருக்கின்ற நம்முடைய தமிழ் இன சொந்தக்காரர்களே, பெருமைக்குரிய தொழில் நிறுவனங்களின் தலைவர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களை வரவேற்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்வு கொள்கிறோம். உங்களை சந்திப்பதிலும் ஈடு இணையற்ற மகிழ்ச்சியை நாங்கள் பெறுகிறோம். வெளிநாடுகளிலே நம்முடைய நாட்டு மக்களை பார்ப்பதிலே இருக்கிற மகிழ்ச்சி, குறிப்பாக நம்முடைய தமிழ் இன நண்பர்களை சகோதரர்களை பார்க்கிற மகிழ்ச்சி, அந்த சூழல்களை எல்லாம் எண்ணி பார்க்கிறேன். அதற்கு மாறாக உலகம் தழுவி நம்முடைய நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து அந்த நாடுகளிலே வளங்களை குவித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வரலாற்று சிறப்பான செயல்பாடுகளை எண்ணி நாங்கள் பெருமை கொள்கிறோம். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்றான். அந்த பாட்டுக்கு இலக்கணமாய் நீங்கள் அத்தனை பேரும் விளங்குவது எம் தமிழ் சமுதாயத்துக்கு பெருமை. தமிழன் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சிறந்து விளங்குகிறார்கள் என்பதிலே சந்தேகமில்லை என்பதற்கு நீங்கள் தான் அத்தாட்சி. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நண்பர் சம்பத் அவர்களும் சகோதரர் விஸ்வநாதன் அவர்களும் அவரோடு இணைந்து சென்னை வளர்ச்சி குழுமத்தின் சார்பாக முதலாக இந்த தமிழர் பொருளாதார மாநாட்டை கூட்டியது மிக சிறந்த ஏற்பாடு. அதற்காக நண்பர் சம்பத் அவர்களையும் அவரோடு இணைந்து பணியாற்றுகிற வேந்தர் விஸ்வநாதன் அவர்களையும் அதற்கு உறுதுணை புரிகிற அத்தனை பேருக்கும் தமிழர்கள் சார்பாக எங்களது நன்றியை உங்களுக்கு படைக்கிறோம். அரசாங்கம் செய்ய வேண்டியதை தனிநபர்கள் இப்படிப்பட்ட குழுக்கள் செய்வது சாதாரண விஷயம் அல்ல. எத்தனை பிரச்சனை வரும் என்று எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த முயற்சியிலே நீங்கள் வெற்றி கண்டிருக்கிறீர்கள். அந்த நிகழ்வுக்காக உங்களை நாங்கள் மீண்டும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். நான் இங்கே வந்தபோது பல்வேறு குறிப்புகளை எடுத்து வந்தேன்.
ஆனால் எனக்கு முன்னாலே நண்பர் விஸ்வநாதன் அவர்களும் நண்பர் வீரமணி போன்றவர்கள் இங்கே அந்த கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி நான் மகிழ்ந்து பாராட்டுகிறேன். திருக்குறள் உலகத்தில் இன்றைக்கு மிக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா நாடுகளிலும் எல்லா மக்களாலும் பாராட்டப்படுகிற ஒரு நூல். அதனுடைய ஆரம்பம் தமிழ். இந்த இலக்கியத்திற்கு இணையான ஒரு இலக்கியம் இல்லை. அங்கே இருக்கிற அவர் காட்டியிருக்கிற அந்த பொருளாதார கோட்பாடுகளை ஒரு நாடு, ஒரு சமூகம் அல்லது ஒரு கிராமம், ஒரு மாநிலம் அல்லது எந்த நிலை எடுத்துக்கொண்டாலும் அங்கே இல்லாத பொருள் இல்லை. அப்படி அந்த திருக்குறள் தான் உலக பொருளாதார மையமாக இன்றைக்கு விளங்குகிறது என்பதையும் இங்கே நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்ததை நான் மிகுந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட உயர்ந்த இலக்கியத்துக்கு சொந்தக்காரர்கள், கோட்பாடுகளுக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள் என்ற பெருமை நமக்கு இருக்கிறது. இந்திய திருநாட்டை பொறுத்தவரையில் கடந்த 5 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரத்தை சிறப்பாக செயல்படுத்திய பெருமை ஒரு தமிழுக்கு உண்டு. நண்பர் சிதம்பரம் மாண்புமிகு நிதியமைச்சராக பணியாற்றி தமிழகத்திற்கு பெருமை பெற்றுக் கொடுத்தவர்களும் தமிழ்தான். இன்றைக்கு உள்துறை அமைச்சராக மாற்றப்பட்டிருக்கிறார். அங்கேயும் முத்திரை பதிப்பார். நம்முடைய தமிழர்கள் சென்னையிலும் சரி, டெல்லியிலும் சரி, உலகத்தில் எங்கிருந்தாலும் நாம் மிகச்சிறந்த உயர்ந்த குணங்களுக்கு சொந்தமாக வாழ்கிறோம் என்பது நமக்கு பெருமை. இந்தியாவை பொறுத்தவரையில் நண்பர்கள் குறிப்பிட்டதைப் போல உலகமெல்லாம் இன்றைக்கு பொருளாதார சிக்கலிலே சிக்கி தவிக்கிற நேரம். ஆனால் இந்திய பொருளாதாரம் தடுமாறாமல், நிலைகுலையாமல் இன்னும் இருப்பதற்கு இந்த நாட்டில் ஆளுமை பொறுப்பு ஏற்றிருக்கிற காங்கிரஸ் கட்சி, அதனுடைய தலைவர்கள் வணக்கத்துக்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்கள் தலைமையில் வழிகாட்டுதலில் எங்களுடைய பாரத பிரதமர் பொருளாதார மேதை டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் நடக்கிற அரசு என்று நான் இங்கே பெருமையாக சொல்ல வேண்டும். அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுவும் இந்திய பொருளாதாரத்தை சீர்படுத்தியதிலே நான் குறிப்பிட்டதைப் போல நண்பர் சிதம்பரம் அவர்கள் மிகச்சிறந்த பங்களித்திருக்கிறார்கள். அங்கேயும் தமிழர்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. இந்திய திருநாட்டுடைய பிரதமர் அவர்களுக்கு உற்ற நண்பராக விளங்கிய காரணத்தால் உலகமெல்லாம் தடுமாறு நேரத்தில் இந்தியா இன்னும் தடுமாறாமல், நிலைகுலையாமல் உலகத்துக்கு வழிகாட்டு நாடாக இன்றைக்கு இந்தியா விளங்குகிறது. G20 மாநாட்டில் இந்திய பிரதமருக்கு ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்றதை நாங்கள் மகிழ்கிறோம். அதற்கு காரணம் இந்தியா இன்னும் காந்திய தத்துவத்திலிருந்து மாறாமல் இருக்கிற நாடு, காந்திய பொருளாதாரத்தை மாறாத நாடு, திருவள்ளுவர் காட்டுகிற அந்த பொருளாதார மேன்மைகளை சிறப்பாக செயல்படுத்தின நாடு என்பதால் தான் ஒரு நிலைத்த தன்மையிலே, சமச்சீர் அளவிலே இந்திய பொருளாதாரத்தை நாம் மேன்மைப்படுத்துகிறோம். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்தியா உயர்ந்து விளங்குகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக தமிழகம் விளங்குவதற்கு காரணம் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பிரச்சனைகள், பல சூழல்கள் இருக்கலாம், பொருளாதார செறிவுகள் மிக அதிகப்படாமல் இருக்கலாம். ஆனால் தமிழகத்திலே தொடர்ந்து நாம் எடுத்து வரும் பல்வேறு முயற்சிகளில் வெற்றி கண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த கடந்த 4.5 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து முதலீடுகள் எல்லா துறைகளிலும் வளர்ந்திருக்கிறது. அதற்கு காரணம் மத்தியில் உள்ள தலைமையும் தமிழ்நாடு தலைமை இணைந்து பணியாற்றுற தன்மை. அதற்காக நாங்கள் இங்கே நம்முடைய பேராசிரியர் இருக்கிறார்கள், தமிழகத்தின் முதல்வர் இருக்கிறார்கள். மத்தியிலே ஆளும் 2 அரசுகள் இணைந்து பணியாற்ற காரணத்தால் இந்த மேன்மை தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிறது. கடந்த 50 ஆண்டுகள் கிடைக்காத பெருமை தமிழகத்திலே வளர்ச்சி திட்டங்களை முன்னிலைப்படுத்தி நாம் எடுத்திருக்கிறோம். தமிழகத்திற்கு பொருளாதார மேம்பாடு காணும் பல்வேறு திட்டங்களை, சமூக நல திட்டங்களை,
மத்திய அரசின் மூலம் பெற்று பெருமை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் வெளிநாட்டிலிருந்து பல்வேறு தொழில்கள் புதிய நிறுவனங்கள் வந்திருக்கிறது. ஏறத்தாழ 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகளை ஊக்குவிக்கிற பெருமையை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. இந்தியாவிலே இன்றைக்கு சமூக சிந்தனையோடு நடக்கிற ஆட்சி, தமிழகத்திலும் அப்படிப்பட்ட அதை ஏற்றுக்கொள்ளுகிற அதை நிறைவேற்றுகிற ஆட்சி இருக்கிற காரணத்தால் தமிழகம் பன்முகம் கொண்ட ஒரு மாநிலமாக, பன்முகங்கள் முன்னேறும் மாநிலமாக நாம் நல்ல நிறைவினை பெற்று வாழ்கிறோம் என்பதிலே நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் இங்கே வருகை வந்திருக்கிற பெருமைக்குரிய சகோதரர்கள், தமிழ்நாட்டிலும் நீங்கள் புதிய தொழில்களை தொடங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதை நம்முடைய முதல்வருடைய வாழ்த்திலே கண்டீர்கள். மத்திய அரசின் சார்பாக நான் பணிவோடு சொல்ல விரும்புகிறேன், என்னென்ன திட்டங்கள் இங்கே தொடங்க வேண்டுமோ, தமிழகம் மற்றும் இந்தியாவில் தொடங்க வேண்டுமோ, அதற்கான வாய்ப்புகளை மத்திய அரசு உருவாக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. மத்திய அரசு தலைமையேற்கிற காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பாக நான் இருக்கிற காரணத்தால் அதற்கான அனைத்து முன்முடிவுகளையும் செயல்பாடுகளையும் உங்களில் ஒருவராக இருந்து செயல்படுத்திக் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அதே போலவே நம்முடைய நாடு தொழில் வளத்தில், பொருளாதார மேம்பாட்டில் சிறந்து விளங்குவதற்கு பல்வேறு காரணிகளை இன்றைக்கு முன்னிலைப்படுத்துகிறது. அதற்கு காரணம் நம்முடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கிற சமூக பொருளாதார மாற்றங்களும் வளர்ச்சிகளும் என்பதை நான் குறிப்பிட்டேன். இப்பொழுது நம்முடைய தமிழகத்திற்கும் தாய் திருநாட்டுக்கு நம்முடைய நாட்டு சார்பாக நம்முடைய மண்ணில் பிறந்தவர்கள், நம்முடைய மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், நம் இனத்து சொந்தக்காரர்கள் வெளிநாடுகளில் வாழ்ந்து பெருமைப்படுத்துகிற உங்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம். இங்கே நண்பர்கள் குறிப்பிட்டார்கள், வெளிநாடுகளில் வாழ்கிற தமிழர்கள் தங்களுக்கு இந்த மொழியால் இனத்தால் சொந்தக்காரர்கள், ஆனால் எங்களால் தமிழ் பேச இயலவில்லை என்பதை, முழுமையாக பேச முடியவில்லை என்பதையும் இங்கே நண்பர் சின்னத்தமிழ் குறிப்பிட்டார்கள். அதே போல பல நாடுகளில் நிலைகள் இருப்பதையும் இங்கே குறிப்பிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கு உதவ வேண்டும் என்று இங்கே வேண்டுகோளும் வைக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசாங்கம் உதவும், நம்மை போன்றவர்களும் நாங்கள் உதவ தயாராக இருக்கிறோம். நீங்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் நம்முடைய இனத்துக்கு, மொழிக்கு, நம்முடைய வரலாற்று ரீதியாக இந்த உறவுகளை பலப்படுத்துவதற்கு அந்தந்த நாடுகளிலே நாம் முன்னின்று முயற்சிகளை மேற்கொள்வோம். அந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கு நாம் எல்லாம் ஒன்றுபட்டு செயல்படுவோம். இங்கே பல்வேறு நிலைகளிலே நாம் இந்த நாட்டில் இந்திய திருநாடு முன்னேறுவதற்கு காரணம் கடுமையான உழைப்பு. அதைத்தான் நம்முடைய தமிழர்களும் செய்கிறார்கள் என்பதை நமக்கு தெரியும். அந்த உழைப்பின் வாரா ஊதியமில்லை உயிர்க்கென்றான். அந்த உழைப்பவர்கள் எல்லாம் உயர்கிறார்கள் என்பது சந்தேகமில்லை. இங்கே நண்பர்கள் குறிப்பிடும் போதும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் அப்படிப்பட்டவர்கள் தான், நீங்களும் அப்படிப்பட்ட நிலையிலே தான். உழைக்காமல் ஒரு உயர்வு வருவதில்லை, அதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே அந்த உழைப்பின் ரகசியம்தான், உழைப்பின் உயர்வுதான் மனிதனை பெரிய அளவுக்கு உயர்த்துகிறது என்பதிலே சந்தேகமில்லை. அப்படி அந்த நிலையில் நாம் எப்பொழுதும் இருக்கிறோம். ஜான் கென்னடி சொன்னான், டோன்ட் ஆஸ்க் வாட் த கண்ட்ரி டிட் ஃபார் யூ, பட் ஆஸ்க் வாட் யூ டிட் ஃபார் யூர் கண்ட்ரி என்று சொன்னான். அப்படி நாம் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்கிறோம், இந்த நாட்டுக்கு என்ன செய்கிறோம் என்ற அடிப்படையில் நாம் எல்லாம் ஒன்றுபட்டிருப்போம். உயர்ந்த தமிழினத்தை காப்போம், தமிழ் மாண்புகளை காப்போம். தமிழர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் தங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அவருடைய வாழும் இடங்களிலும் முழு முயற்சியான முன்னேற்றத்தை காண்பதற்கு நாம் எல்லாம் ஒன்றுபடுவோம். இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிற இந்த முயற்சியை நான் மீண்டும் மீண்டும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட முயற்சியை யாரும் இதுவரை செய்ததில்லை. இதை செய்வதற்கு நீங்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் நண்பர் சம்பத் அவர்களுக்கும், நண்பர் விஸ்வநாதன் அவர்களுக்கும், மற்றவர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வது, எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதில் உங்கள் உருவாக நாங்கள் இருந்து உங்களோடு இருப்போம் என்ற செய்தியை இங்கே பகிர்ந்து கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன்.
இறுதியாக இங்கே அண்ணல் மகாத்மா காந்தியை பற்றி நம்முடையவர்கள் பேசுவதை பார்த்து நான் மிகுந்த பெருமை அடைகிறேன். காந்தியம்தான் உலகத்தில் சிறந்த ஒரு இயக்கம். அதற்கு இணையான வாய்ப்புகள் உலகத்தில் கிடையாது. அப்படிப்பட்ட அண்ணல் மகாத்மா காந்தியை இந்த நாடு பெற்றுக் கொடுத்தது. இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கெல்லாம் சுதந்திரத்துக்கு அடிகோலியது. சமூக பொருளாதார மாற்றங்களுக்கு தன்னை முன்னிலைப்படுத்தியது. அதைத்தான் இன்றைக்கு நேற்று அமெரிக்காவிலே புகழ்பெற்றவராக இன்றைக்கு மாறியிருக்கிற ஒபாமாவும் அதை குறிப்பிட்டார்கள். நெல்சன் மண்டேலா அவர்கள் கூட காந்தியத்தை பின்பற்றியதால் தான் 25 ஆண்டுகள் செயலில் இருந்தாலும் அந்த நாட்டுக்கு சுதந்திரத்திற்கு தலைவனாக வந்தார்கள். மீண்டும் ஒரு ஒப்புழையற்ற தலைவராக மாறினார்கள். இது வரலாறு. அதே போல்தான் திருக்குறளும். ஆகவே காந்தியும் திருக்குறளும் இணைந்து பின்னப்பட்டவை, இந்த சமுதாய மேம்பாட்டுக்கு உதவுகிறவை. ஆகவே கடைசியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்டில் அந்த காந்தியத்தை பின்பற்றினால், அவர் சொன்ன வாழ்த்துக்களை பின்பற்றினால் உலகம் முன்னேறும், மனித இனம் முன்னேறும், மனிதம் தலைக்கும். அந்த மனிதம் தலைப்பதற்கு அவர் சொல்லுகிறார், wealth without work, pleasure without conscience, knowledge without character, commerce, that is business, without morality, ethics, science without humanity, religion without sacrifice, and politics without principle. இதை எவ்வளவு எளிமையாகவும் தெளிவாகவும் சொல்கிறார். இந்த நிலைப்பாடுகள் நாம் புனிதத்துவம் பெற்றுவிட்டால், இதை முழுமையாக புரிந்து கொண்டால் உலகம் சிறக்கும், மனிதம் சிறக்கும், மக்களும் மகனும் சூட்டும். மாண்புமிகு பொருளாதாரத்தில் மாண்புகளை நாம் பெறலாம். அந்த மாண்புகளை பெறுவதற்கு, பொருளாதார வளர்ச்சி பெறுவதற்கு, நம்முடைய தமிழர்கள் எல்லாம் தலைந்து நடப்பதற்கு, பொருளாதாரத்துறையிலே, சமூகத்துறையிலே, மற்ற எல்லா துறைகளிலும் தலைந்து உறங்குவதற்கு இந்த கடமைகளை ஏற்று செயல்படுவோம். இங்கே வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாக, நம்முடைய இனத்தின் சார்பாக எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். எல்லோரும் இணைந்து செயல்படுவோம், ஒன்றுபட்டு உழைப்போம், தமிழினத்தை உயர்த்துவோம். தமிழன் எல்லா நிலைகளிலும் தன்னிகரற்றவராக மாறுவதற்கு நாம் எல்லாம் சூளுரைப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. ஜெயஹிந்த். நன்றி. மலேசிய இந்திய காங்கிரசின் தலைவருமான உயர் திரு ஸ்ரீ டாக்டர் சுவாமியல் ஐயா அவர்களை இன்னுரை தருக. வருக வருக என வரவேற்கிறோம். பொருளாதார மாநாட்டை ஏற்பாடு செய்து சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் VRS சம்பத் அவர்களே, மாநாட்டில் உரையாற்றிய மரியாதைக்குரிய ஜி விஸ்வநாதன் அவர்களே, இன்னும் இந்த மாநாட்டை திறந்து வைக்க காத்துக் கொண்டிருக்கின்ற பெருமரியாதைக்குரிய மாண்புமிகு நிதியமைச்சர், தமிழகத்தின் நிதியமைச்சர் பேராசிரியர் கே அன்பழகன் அவர்களே, இந்திய சட்டத்துறை ஆணைய தலைவர், முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி டாக்டர் லட்சுமணன் அவர்களே, எனது அருமை நண்பர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு KV தங்கபால் அவர்களே, the honorable member of parliament from Australia Mr. Bernie Leopold, Dr. Mahalingam Sinnathambi, மரியாதைக்குரிய திரு வீரமணி, இன்னும் இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். புதிய வர்த்தகர்களை தமிழர்களே, தமிழ் இனத்திலே ஏற்படுத்துவதற்குரிய ஒரு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் சகோதரர் VRS சம்பத் அவர்கள் இந்த சிறந்த மாநாட்டை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கும் அதே வேளையில் இன்றைய இந்த மாநாடு ஒரு சந்திப்பு மாத்திரமல்ல, ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநாடாக இருக்க வேண்டும். காரணம், நாம், நமது இனம், நாம் உலகம் முழுவதிலும் பரவி கிடக்கிறோம். தமிழகத்தில் மாத்திரமல்ல, ஆனால் அதிகமான தமிழர்கள் தமிழகத்தில் வாழ்கிறார்கள். அதிலே நான் நினைக்கின்றேன் ஒரு 5% அல்லது 6% வெளிநாடுகளிலே வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆக நம்முடைய சரித்திரம், நம்முடைய கடந்த கால
நிகழ்வுகள், எந்தெந்த ரூபத்தில் வர்த்தகத்தில் நாம் முன்னோடிகளாக இருந்தோம் என்பதை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தோமே. ஆனால் அரபிய கடலிலே அந்த அரபிய நாட்டிற்கு வர்த்தகம் செய்யக்கூடிய ஆற்றலும் திறனும் அறிவும் பெருமையும் கொண்டவர்கள் தமிழர்களாகத்தான் இருந்தார்கள் என்றால் அது மிகையாகாது. அந்த சிறப்பை கொண்ட அவ்வளவு புதிய வழிமுறைகளை கண்ட தமிழினம் ஏன் இன்று தனித்து நிற்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமே. ஆனால் வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய வர்த்தகர்களுக்கும், தமிழகத்திலே இருக்கக்கூடிய வர்த்தகர்களுக்கும், ஆப்பிரிக்காவிலே இருக்கக்கூடிய வர்த்தகர்களுக்கும், இன்னும் எங்கெல்லாம் பரவி கிடக்கின்றார்களோ தமிழர்கள், அங்கெல்லாம் இருக்கக்கூடிய இடத்திலே வர்த்தகர்கள் அவரவர்கள் தங்களுடைய வர்த்தகத்தை பெருக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைப்பதை தவிர, குறிப்பாக பெரிய அளவிலே தமிழர்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நம்முடைய பிரச்சனைகளை அகற்றி நம்முடைய வர்த்தக பெருக்கத்தோடு மாத்திரமல்ல, நம்முடைய புதுமைகள் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கும், இணைந்து செயல்படக்கூடிய பண்பாட்டை ஏற்படுத்துவதற்கும், நம்முடைய தமிழினத்திலே ஒரு பிரதிரூப மாற்றத்தை கொண்டு வருவதற்கும் முனைந்து இணைந்து செயல்படுவதற்குரிய வாய்ப்பு இதனால் வரை கிட்டவில்லை என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இந்த மாநாட்டின் வாயிலாக அது கிட்டுவதற்குரிய ஏற்பாட்டை நாம் செய்ய முடியும் என்பதில் எனக்கு சிறிதளவும் சந்தேகம் கிடையாது. சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நேரம் அதிகமாக ஆகிவிட்ட காரணத்தினால் நான் ஏற்கனவே இப்படித்தான் நடக்கும் என்று நினைத்தேன். ஆகவே என்னுடைய உரையை தயாரித்து நான் ஆங்கிலத்திலே தயாரித்தேன். காரணம் என்னவென்றால் இது அனைத்துலக தமிழர்கள் சேரக்கூடிய இடம். அதில் தமிழ் தெரிந்தவர்களும் இருப்பார்கள், தமிழ் தெரியாதவர்களும் இருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கும் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சென்று அடைய வேண்டுமே என்ற நோக்கத்தோடு என்னுடைய உரையை ஆங்கிலத்திலே தயார் செய்து ஒரு புத்தக வடிவமாக தயார் செய்து உங்களிடம் வந்திருப்பவர்களிடம் கொடுப்பதற்கு நான் என்னோடு வந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு ஆணையிட்டுள்ளேன். அவர்கள் உங்களிடம் கொடுப்பார்கள். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன என்பதை சுருக்கமாக கூறுவதற்குரிய ஏற்பாட்டை நான் செய்கின்றேன். நாடு முழுவதும் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய காலத்திலே, தன்னிடம் சக்தி இருக்கக்கூடிய காலத்திலே அவர்கள் நிச்சயமாக சக்தி இல்லாத தமிழர்களுக்கு உதவ வேண்டும். சக்தி இல்லாதவர்களுக்கு உதவுவது மாத்திரமல்ல, எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்த வாய்ப்புகளை அவர் தேடி நாடி அலைந்து வரும்போது நாமே அந்த வாய்ப்புகளை எடுத்துக் கொடுப்பதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். எங்களுடைய நாட்டிலே மிகப்பெரிய பணக்காரர், நாட்டில் இருக்கக்கூடிய பணக்காரர்களிலே இரண்டாவது நிலையை வகிக்கக்கூடிய பணக்காரர் தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள். தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள் உலகத்திலேயே முதலாக 4 அதாவது துணைக்கோணம், தொடர்பு துணைக்கோணத்தை பாய்ச்சியவர் ஒரே தமிழர் ஆனந்த கிருஷ்ணன் தான், வேறு யாரும் கிடையாது. மற்றவர்களெல்லாம் அரசாங்கம் பாய்ச்சி இருக்கும். ஆனால் அந்த ஆனந்த கிருஷ்ணனை கூப்பிட்டு, நான் டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்டர் எந்த காலத்தில் அவரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி, உங்களால ஒரு $2 பில்லியன் செலவழிக்க முடியுமா? இந்த புதுமையான வர்த்தகத்தில் நீங்க ஈடுபடுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு, நான் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கிறேன் அப்படின்ட்டு 2 லைசன்ஸ் அவர்கிட்ட கொடுத்தேன். முதல் லைசன்ஸ் 2 துணைக்கூடத்தை பாய்ச்சுதல், அதன் வாயிலாக மலேசியாவை உலக ரீதியில அறிமுகப்படுத்துதல், தொடர்புத்துறையை அதிகரிப்பதற்குரிய ஏற்பாட்டை செய்தல் என்ற ரூபத்திலே 2 லைசன்ஸ்கள் கொடுக்கப்பட்டது. கொடுத்த பிறகு அவரிடம் சொன்னேன், அந்த 2 லைசன்ஸ்ல நீங்கள் நஷ்டமடைந்து விட்டால் அதை பாதுகாப்பதற்கு உங்களுக்கு இன்னொரு லைசன்ஸ் கொடுக்கிறேன்னு ஒரு GSM லைசன்ஸ் ஒரு கையில தூக்கி கொடுத்தேன். அந்த GSM லைசன்ஸ் இன்றைக்கு கோடி 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 கோடியா பணத்தை அவருடைய கையில கொட்டுது. இன்று 4 துணைக்கூடத்தை அனுப்பி இருக்கிறார். இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு டெலிகம்யூனிகேஷன் நிறுவனத்தை வாங்கி இங்கும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்தியாவின் திறந்த வெளி, அதாவது திறந்த ரூபத்திலே வர்த்தகம் செய்வதற்குரிய வாய்ப்பை இந்திய மண் மற்றவர்களுக்கு வழங்குகிறது. அதே போன்று நாமும் நம்முடைய இனத்தவர்களை உயர்த்துவது மாற்றுள்ளது. வர்த்தக வளர்ச்சியின் வாயிலாக ஏற்படக்கூடிய எதிர்காலத்திலே நீங்கள் எப்படி திறனுடன் உங்கள் பொருளை தயாரித்து விற்பனைக்கு விட போகிறீர்கள் என்பதை ஆராய்வது இட்ஸ் a very very important aspect. The reason why I say
identify the best channel to reach out to the knowledge rich customers. நான் என்னுடைய உரையை எழுதும்போது ரொம்ப ஆய்வு பண்ணி தான் எழுதினேன். காரணம், இந்த மாநாடு ஒரு மகத்தான மாநாடா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதினேன். ஆனால் கவலை இல்லை சகோதரர்களே, திறனுடைய தமிழர்களின் சக்தியை பெருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? திறன் இல்லாதவர்களை எப்படி திறனுடையவர்களாக ஆக்க வேண்டும் வர்த்தக ரீதியிலே என்பதை எல்லாம் ஆராய்வதற்கு இந்த மாநாடு நமக்கு சிறந்த வழியை வகுத்திருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். அடுத்ததாக, இணக்கமுடைய கட்டுமானத்தின் வழி. இணக்கமுடைய கட்டுமானத்தின் வழி என்றால், I may possess a lot of good infrastructure, but there may be a friend of mine who is doing business on the other side. He may not have the infrastructure, but as a businessman, I will never allow my infrastructure to be used by the other man. If he is a Tamil, if the other man is a Tamil, oh, let it be. If he is a citizen of the world, why can't we share the infrastructure? We can share the infrastructure. We can make this world a better world. We can increase the capability of humankind. ஆகியவை யாவற்றையும் மனத்தில் கொண்டு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மாநாடு முடிந்து செல்லும் போது, உங்களுடைய நாட்டுக்கு செல்லும் போது, அங்கு எந்தெந்த ரூபத்தில் நம்முடைய திறனை அடுத்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம், எந்தெந்த ரூபத்தில் அடுத்த நாடுகளிலே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உதவியாக இருக்கலாம், எந்த நேரத்திலும் நமக்கு அவர்கள் உதவியாக இல்லாவிட்டாலும் நாமே சென்று வழியே சென்று அவர்களுக்கு அந்த உதவி ஏற்படுத்த என்ன வழிகள் உண்டு என்று ஆராயும்படி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. Honorable Minister of Finance to inaugurate the function here, please. மாண்புமிகு தமிழக நிதியமைச்சர் ஐயா பேராசிரியர் அன்பழகன் ஐயா அவர்களை தொடக்க உரை தருக வருக வருக என வரவேற்கிறோம். இந்த இனிய விழாவில் இறுதியாக உரையாற்றிய டாக்டர் எஸ் சாமுவேல் அவர்களே, வரவேற்புரையாற்றிய சென்னை வளர்ச்சிக்கான அமைப்பினுடைய தலைவர், வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர், அன்புக்குரிய தோழர் டாக்டர் VRS சம்பத் அவர்களே, அறிமுக உரையாற்றிய அன்புக்குரிய வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் விஸ்வநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே மத்திய அரசின் சார்பாக எத்தகைய நல்ல ஆதரவை நல்க முடியும் என்பதை எடுத்து விளக்கி உரையாற்றி இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருமான அன்புக்குரிய KV தங்கபாலு அவர்களே, ஆஸ்திரேலியாவுடைய கூட்டரசு நாடாளுமன்ற உறுப்பினராக விளங்குகிற இந்த மாநாட்டிலே கலந்து அருமையான உரையாற்றி இருக்கிற திருவாளர் பெர்னி ரிப்போல் அவர்களே, ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த ஸ்பிரிங்ஃபீல்டு லேண்ட் கார்ப்பரேஷனுடைய தலைவர் டாக்டர் மகாலிங்கம் சின்னத்தம்பி அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி உரையாற்றிய உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி ஜஸ்டிஸ் லட்சுமணன் அவர்களே, தொழிலதிபர்களிலே ஒருவராகவும் தமிழகத்தினுடைய வளத்தை பெருக்குகிற வாய்ப்பு பெற்றவராக விளங்குகிற இந்திய ஜப்பான் வணிக சங்கத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்புக்குரிய வீரமணி அவர்களே, நன்றினவில் இருக்கிற NRI தியாகராஜன் அவர்களே, பல்வேறு நாடுகளிலே இருந்து பொருளாதார மாநாடு என்ற தலைப்பில் தமிழர்களையெல்லாம் இணைக்கிற இந்த மாநாட்டிலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற வணிக பெருமக்களே, தொழில் அதிபர்களே, பல்வேறு துறை சார்ந்த பெருமக்களே, நம்முடைய தமிழ் இனத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் வெளிநாடுகளிலே பெருமை சேர்க்கின்ற பெருமக்களே, உங்கள் எல்லோரையும் இந்த மாநாட்டை துவக்கி வைக்கிறவன் என்ற அந்த உரிமையோடு இந்த தமிழகத்தினுடைய அரசு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற ஒருவன் என்ற முறையில் கலைஞருடைய பிரதிநிதியாக கலந்து கொள்கிறவன் என்ற அடிப்படையில் உங்கள் எல்லோரையும் நான் அன்போடு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இந்த கூட்டத்தை பார்க்கிற போது
தொழிலதிபர்கள் ஒரு செல்வாக்குமிக்க கூட்டமாகத்தான் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. இருந்தாலும் பல பேர் வெளிநாட்டில் இருந்தவங்க அல்லவா இந்த செல்வாக்கை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது என்ற நினைப்பும் எனக்கு வருகிறது. இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் தமிழகமோ மலேசியாவோ ஒருவேளை இலங்கையோ, ஒருவேளைன்னு சொல்ற சில வேளைகளில் இல்லாத காரணத்தால் ஒருவேளை அது இலங்கையோ அமெரிக்காவோ சுவிட்சர்லாந்தோ பிரான்ஸோ இங்கிலாந்தோ தென்னாப்பிரிக்காவோ மடகாஸ்கரோ மொரிஷியஸோ வேறு எந்த தீவோ ஜப்பானோ அல்லது மிகப்பெரிய ஒரு கண்டம் போல் இருக்கிற சீனாவோ எந்த நாடாக இருந்தாலும் தமிழர்கள் எங்கிருந்தாலும் வாழ வேண்டும் என்பதுதான் தமிழக அரசனுடைய ஒரு உயர்ந்த நோக்கம் என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன். எங்களை எல்லாம் ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் அரசியல் முறையிலே தன்னுடைய கட்சியை விட்டு விலகி சென்ற ஒரு நல்ல நடிகரை, சிறந்த கலைஞரை நீங்களெல்லாம் கேள்விப்பட்டு பார்த்திருப்பீர்கள். சிவாஜி கணேசன் அவர்கள் வேறு கட்சிக்கு போனதற்கு பின்னர் அவருடைய நாடகம் ஒன்றை பார்த்து பாராட்டுகிற போது அண்ணா சொன்னார், என் தம்பி சிவாஜி கணேசன் அற்புதமாக நடித்திருக்கிறார், அவன் எங்கிருந்தாலும் வாழ்க என்று வாழ்த்தினார். இந்த எங்கிருந்தாலும் வாழ்க என்பது நான் சார்ந்த இயக்கத்துக்கு ஒரு அடிப்படையான கோட்பாடு. தமிழன் எங்கிருந்தாலும் வாழ வேண்டும், அவன் வாழ்வதற்கான சூழ்நிலை அமைய வேண்டும். டத்தோ சாமுவேலு கூட அவருடைய மூதாதையர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா பல பேர் உறவு இஞ்சதான் தஞ்சாவூர். இருந்தாலும் மலேசியாவில் அவர் சென்று செல்வாக்கு பெற்று வளர்ந்த காரணத்தால் நமக்கு அடையாளம் தெரிகிற ஒரு தமிழராக, நம்மை உலகத்தாருக்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு தமிழராக, தமிழனுக்கு எப்படிப்பட்ட தலைமையும் வழிகாட்டுதலும் தேவையோ அதற்கெல்லாம் ஆலோசனை வழங்கக்கூடியவராக விளங்குகிற அந்த சிறப்பை அவர் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர் வாழ்கிறார், பெருமை பெற்றிருக்கிறார், செல்வாக்குடையவராக இருக்கிறார், மக்களுடைய ஆதரவையும் பெறுகிறார், அரசியலையும் தகுதியை தேடிக்கொள்கிறார். இவர்கள் காரணமாக நமக்கு பேராதரவாக விளங்குகிறார் என்ற முறையில் தமிழர்கள் எங்கிருந்தாலும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழர்கள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் என்று ஒரு கருத்து இங்கே சொல்லப்பட்டது. அது சரியான கருத்து இல்லை. அதிக எண்ணிக்கையில் இல்லை, எவ்வளவு எண்ணிக்கை இருந்தாலும் தமிழன் இங்கே கொஞ்சம் தாழ்ந்தவனாகத்தான் இருக்கிறான். தமிழ்நாட்டிலே தமிழனுக்குரிய மதிப்பு, தமிழன் தலைவனுக்கு இருக்க வேண்டிய மதிப்பு தமிழ் மக்களிடத்திலே அதிகமாக இல்லை. ஆனால் மலேசியாவிலே தமிழ் என்ற உணர்வு விடியற்காலை எழுந்திருந்து பேசுகிற முதல் வார்த்தையிலிருந்து பசி அறிவிட்டாயா என்று கேட்கிறதிலிருந்து நல்ல தமிழோடு மலேசிய தமிழன் வாழ்கிறான் என்பதை ஒரு வண்டியில பயணம் செய்கிற போது என்னோடு வந்த ஒரு தோழர் சொன்னார், எண்ணெய் கடைக்கு போய் வருவோம் என்றார். இன்னும் எண்ணெய் கடைங்கிறார, நல்லெண்ணெய் கடையா தேங்காய் எண்ணெய் கடையா என்று நான் எண்ணிய போது அவர் எண்ணெய் கடை என்பது பெட்ரோல் போடுகிற நிலையத்தை. அதே போல நண்பரை பார்த்த உடனே பசி ஆறிவிட்டீர்களா என்று கேட்டார். ஆக இவையெல்லாம் தமிழ் மூல அடிப்படை இன்னும் அதனுடைய சிறப்பு குன்றாமல் மலேசியாவிலே வழங்குவதை நான் பார்த்தேன். யாழ்ப்பாணத்திலே அப்படி ஏராளமான தமிழ் மூலத்தன்மையுடைய சொற்கள், தமிழுக்கு பெருமை சேர்க்கிற சொற்கள் யாழ்ப்பாணத்திலேயும் நிறைந்து இருக்கின்றன, இன்றும் கூட இருக்கின்றன. யாழ்ப்பாணம் எப்படிப்பட்ட பாதிப்புக்கு ஆளானாலும் கூட தமிழ் வாழ்கிறது, தமிழன் அழிகிறான், தமிழ் வாழ்கிறது. இருந்தாலும் அந்த தமிழோ மலேசிய தமிழோ இங்கே உள்ள தமிழோ தமிழன் என்ற நினைப்புள்ளவனுடைய மனதிலே தான் தமிழ் வாழ்கிறது. ஒருவேளை நான் முதலியாராக இருந்து செட்டியாராக இருந்து நாடாராக இருந்து அந்த நினைப்பு என்னை விட்டு போகாமல் இருந்தால் தமிழ் வாழல. என் ஜாதி நினைப்போ மத நினைப்போ என்னை அழுத்துகிற போது தமிழ் பற்று குறைகிறது. அந்த ஜாதி பற்றோ மதப்பற்றோ குறைந்து தமிழ் பற்று அதிகமாகிற போது நான் தமிழனாக உயர்கிறேன். மும்பையிலே போய் பார்த்தால் இங்கே தமிழ்நாட்டிலே வாழ்கிற மக்களில் ஒரு சாரார் தமிழ் உணர்வோடு உள்ள எண்ணங்களை எதிர்த்து தான் வாதாடுவார்கள். திரு என்ற அடைமொழியை டத்தோ ஸ்ரீ சாமுவேல் அவர்களை திரு சாமுவேல் என்று சொன்னால் அவருக்கு வழங்குகிற ஸ்ரீ வேறு,
ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ரீ வழங்குகிறது. அந்த ஸ்ரீ இல்லாமல் திருவை வழங்கினால் அவர்களுக்கு திருப்தியாக இருக்காது. ஆனால் மும்பையிலே போய் பார்த்தால் அதே மக்களுடைய உறவினர்கள் திரு என்று தான் வழங்குவார்கள். டெல்லியிலே பார்த்தால் அவர்கள் தமிழ் பற்றோடு இருப்பார்கள். அவர்கள் பாரதியாருடைய புகழை பெருமையோடு பேசுவார்கள். கல்கத்தாவிலே பார்த்தால் அதே மக்களுடைய உறவினர்கள் அண்ணன் தம்பிகள் அங்கே தமிழ் பற்றோடு இருப்பார்கள். அதிலே நான் கண்ட ஒரு உண்மை, தமிழன் எங்கே சிறுபான்மையாக இருக்கிறாரோ அங்கே நல்ல தமிழனாக இருக்கிறார், எங்கே பெரும்பான்மையாக இருக்கிறானோ அங்கே சீரழிந்த தமிழனாக இருக்கிறான். சீருள்ள தமிழனாக அங்கே இருக்கிறான், இங்கே சீரழிந்த தமிழனாக இருக்கிறான். அவர்களையெல்லாம் கட்டி காத்து ஒரு இயக்கத்தை நடத்தி தமிழகத்திலே முதலமைச்சராக இருக்கிற வாய்ப்பை ஆற்றலை தேடிக்கொண்டவர் கலைஞர் என்பதை நான் பெருமையோடு உங்களிடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். அப்படிப்பட்ட பெருமை அவருக்கு கிடைத்ததற்கு காரணம் நம்ம எல்லாம் மனிதன் ஆக்கிய தந்தை பெரியார் அவர்கள் தமிழகத்திலே சுயமரியாதை உணர்வை வித்திட்ட காரணத்தாலே தான் கலைஞரும் வளர்ந்தார். கலைஞருக்கு அந்த தன்னம்பிக்கை பிறந்தது. அறிஞர் அண்ணா ஒரு வழிகாட்டியாக இருந்த காரணத்தாலே தான் கலைஞர் அரசியலில் செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு தலைவராக உயர்ந்தார். கலைஞரும் ஒரு இயற்கை அறிவாற்றல் மிக்கவர் தான், மிக உயர்ந்த எண்ணங்களுக்கு உரியவர் தான், லட்சியவாதி தான். தன்னுடைய கொள்கை எத்தனை வடிவத்தில் மக்களிடத்தில் எடுத்து வைக்க முடியுமோ அப்படி எடுத்து வைக்கக்கூடிய திறமை பெற்றவர் தான். இருந்தாலும் அவருக்கும் சேர்த்து வழிகாட்டியாக அறிஞர் அண்ணா விளங்கிய காரணத்தால் இன்றைக்கு தமிழகத்திலே நம்முடைய குறிக்கோள், தமிழர்களை வாழ வைக்கிற ஒரு குறிக்கோள் ஒருவாறு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அறிஞர் அண்ணா அவர்கள் மலேசியாவிற்கு ஒரு பயணமாக வந்தபோது 67வது ஆண்டாக இருக்கலாம், அல்லது 66ஆக இருக்கலாம், அல்லது 68ஆக இருக்கலாம். அப்பொழுது அண்ணா சொன்னார், மலேசியாவிலே உள்ள தமிழ் மக்கள் எல்லாம் அவரை வரவேற்று மிகப்பெரிய மகிழ்ச்சி வெள்ளத்திலே மிதந்த போது அறிஞர் அண்ணா அவர்களை பார்த்து சொன்னார், உங்களையெல்லாம் பார்ப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறீர்களோ அதை விட எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தமிழர்கள் தமிழ் இனத்தினுடைய நல்ல பெயரையும் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நீங்கள் எந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் அந்த நாட்டுக்கு உண்மை உடையவர்களாகவும் அந்த நாட்டு பற்றிலே சிறந்தவர்களாகவும் நீங்கள் விளங்கி மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த நாட்களில் பேசினார். எனவே எந்த நாடாக இருந்தாலும் தமிழனுக்கு ஒரு தத்துவம், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது தமிழன் கண்ட தத்துவம். உலகத்தில் அவனுக்கு முன்னாலே இந்த கருத்தை சொன்ன இன்னொரு அறிஞன், இன்னொரு புலவன் உலகத்தில் இல்லை. பொது உடைமை கொள்கை கோட்பாட்டிலே கூட இப்படிப்பட்ட ஒரு கருத்து இன்னும் இடம்பெறவில்லை. எல்லோரும் உறவினர் தான். ஏனால் பொது உடைமை தத்துவத்தை வெற்றி பெற செய்வதாக இருந்தால் அதற்காக வாதாடுகிற போது சிலரை பிரித்து காட்ட வேண்டிய கட்டாயமான நிலைமை ஏற்படுகிறது. ஆனால் தமிழன் இந்த பரந்த நோக்கத்தில் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் சோவியத் நாட்டுக்கு சென்றபோது அந்த நாட்டிலே, எங்களுடைய நாட்டிலே இருந்து ஒரு தமிழ் புலவன் சொன்ன தொடரை நான் உங்களிடத்தில் சொல்ல நான் பெருமைப்படுகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஒரு தமிழ் புலவர் பாடினார் சங்க காலத்தில். எனவே அந்த அடிப்படை இருக்கிற காரணத்தால் ஒரு பக்கம் நாம் மற்றவர்களோடு மன ஒப்பி பழகக்கூடிய நல்வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. அந்த மனம் இருக்கிற காரணத்தால் மற்றவர்களிடத்திலே கரைந்து போய் விடுகிற ஒரு ஆபத்தும் இருக்கிறது. நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய தகுதி நமக்கு இருக்கிறது. அதனால் நம்மை மறந்துவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது. எனவே இங்கே நடைபெறுகிற இந்த மாநாடு, இதற்கு முன்னாலும் கூட தமிழ்நாட்டிலே உலக தமிழ் மாநாடு நடைபெற்று இருக்கிறது, உலக தமிழர் மாநாடு நடைபெற்று இருக்கிறது, பல நாடுகளில் நடைபெற்று இருக்கிறது, மலேசியாவில் நடைபெற்று இருக்கிறது, பாரிஸிலே கூட நடைபெற்று இருக்கிறது. அப்படி நடைபெற்ற மாநாடுகள் மொழி மாநாடாக, தமிழருடைய மாநாடாக நடைபெறுகிற போது அதற்கு ஒரு குறிக்கோள் முக்கியத்துவம் சற்று குறைகிறது. இது பொருளாதார மாநாடு என்ற முறையிலே நடைபெறுகிற காரணத்தால் தமிழருடைய வாழ்க்கை வளத்தை பெருக்குவதற்காக, தமிழருடைய தொழில் வல்லமையை வளர்ப்பதற்காக, பல்வேறு வகையான தொழில் முயற்சியில் ஈடுபட செய்வதற்கு ஊக்குவிப்பதற்காக, அதில் அந்த எண்ணம் உள்ளவர்களுக்கு இடையிலே ஒரு தொடர்பும் உறவும் ஏற்படுத்துவதற்காக இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டை நடத்துவதற்கு முன்னர் பல முன் ஏற்பாடுகள் நம்முடைய தோழர் சம்பத் அவர்கள், அவரோடு உறுதுணையாக வேலூர் விஸ்வநாதன் அவர்கள்,
அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு தோழராக நம்முடைய வீரமணி அவர்களெல்லாம் இருந்து இதற்கான அடிப்படைகளை உருவாக்கி உலகத்தினுடைய பல நாடுகளில் இருந்து பிரதிநிதிகள் இங்கே வரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி அந்த பேராளர்களை இங்கே கூட்டி அவர்களுக்கு முன்னால் இந்த மகாநாட்டை இப்பொழுது நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மகாநாடு பல்வேறு கருத்துக்களை ஆய்வு நடத்த இருக்கிறது. ஒவ்வொரு வகையான சிந்தனை ஓட்டத்திலையும் நீங்கள் கலந்து உரையாடி சில நல்ல முடிவுகளை மேற்கொள்ள இருக்கிறீர்கள். தொழில் துறையை பொறுத்தவரையில் தமிழனுக்கு தொழில் என்பது மிக பழைய காலத்திலேயே தொழில் வணிகம் என்பது அவனுக்குரியதாக இருந்தது. இங்கே கூட டத்தோ ஸ்ரீ சாமுவேல் அவர்கள் பேசுகிற போது சில்க் ரூட் என்ற ஒரு தொடரை பயன்படுத்தி அந்த ஆங்கில உரையிலே குறிப்பிட்டார். பட்டு பாதை என்பது சீனாவிலிருந்து பட்டு இந்தியாவிற்கு வந்த பாதை. இந்தியாவிற்கு வந்து இந்தியாவிலிருந்து ஏறத்தாழ அரபு நாடு வரையில் யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிக்கரை மெசபடோமியா வரையில் அந்த சில்க் சென்ற பாதை. அந்த சில்க் ரூட் என்பது சில்க் வணிகம் நடைபெற்ற பாதை. சீனாவிலிருந்து தான் முதல் பட்டு இந்தியாவிற்கு வந்தது என்று ஒரு வரலாற்று செய்தி உண்டு. வந்ததற்கு பின்னர் அது காஞ்சிபுரத்திலே குடி புகுந்து விட்டது. இருந்தாலும் கூட அப்படி வந்தது என்ற அந்த வரலாறு மிக பழைய வரலாறு. அதே போல ஏதோ நாம் தமிழர்கள் என்று சொல்கிற போது நம்முடைய மொழியை பற்றி நாம் பெருமையாக நினைக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இல்லை. என்னை மன்னித்துக் கொள்ளவன தாய்மொழியை போற்றுகிற உணர்வு நமக்கு குறைவு. அன்பழகன் உள்படத்தான் சொல்கிறேன், எனக்கு என்னமோ ரொம்ப அதிகம் இருக்கும் உங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறதாக நினைக்கக்கூடாது. நமக்கு சற்று குறைவு. என்ன காரணம் என்று கேட்டால் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு 1800 ஆண்டுகளாக பழந்தமிழர் நாகரிகம் சிதையாமல் இருந்த அந்த காலத்தை தொடர்ந்து மெல்ல அந்த நாகரிகத்திற்கு குறை ஏற்படுத்தக்கூடிய முறையில் வேற்றுமொழி தாக்கம் ஏற்பட்டு, வேற்றுமொழி தாக்கம் என்றாலும் மற்ற நாடுகளில் வேற்றுமொழி தாக்கம் இருக்கிற போது இந்த மொழி உயர்ந்த மொழி அந்த மொழி தாழ்ந்த மொழி என்று சொல்ல முடியும். இது அவருடைய மொழி இது எங்களுடைய மொழி என்று சொல்லலாம். சீனாக்காரன் கூட சீனா அவனுடைய மொழி, தமிழ் நம்முடைய மொழி, மலாய் அவருடைய மொழி என்று பிரிக்க முடியுமே தவிர என் மொழி உயர்ந்தது என் மொழி ஆண்டவனுக்கு சொந்தமான மொழி என்று சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்நாட்டிலே எதிர்பாராத விதமாக இந்த நாட்டிலே புகுத்தப்பட்ட ஒரு மொழி அல்லது புகுந்த ஒரு மொழி அல்லது இங்கே வந்து வடிவம் கொண்ட ஒரு மொழி ஏதோ தெய்வ பாஷையாகவும் தமிழ் நீச பாஷையாகவும் ஒரு 1000 ஆண்டு காலம் அந்த எண்ணம் இருந்தது. டத்தோ சாமுவேல் அவருடைய பாட்டனும் முப்பாட்டனும் அந்த தமிழ் நீச மொழி என்று சொல்லப்படுகிற காலகட்டத்திலே தான் மலேசியாவுக்கு போனார். ஏன்னா ராஜராஜ சோழன் இருந்த போது அந்த வழக்கு வந்து விட்டது. ஆக ஒன்று தெய்வ மொழி, இன்னொன்று சாதாரண மொழி. அந்த சாதாரண மொழி பேசியவர்கள் தான் இங்கே இருக்கிற 100க்கு 99 பேர். யாராவது ஒருத்தர் விதிவிலக்காக இருக்கலாம். லட்சுமணன் பாட்டனாக இருந்தாலும் சரி தான், எங்கள் பாட்டனாக இருந்தாலும் சரி தான், சம்பத்து பாட்டனாக இருந்தாலும் சரி தான், எல்லாரும் நீசமொழி பேசிய கூட்டம் தான். அது தமிழ் தாழ். அதில் இருந்து விடுதலை பெறுறது தான் பெரிய காரியம். அதாவது தொழில் அதிபர்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டும். தன்னம்பிக்கைக்கு செட்டிநாட்டு அரசர் எம்ஏஎம் இன்றைக்கு ராமசாமி அவர்கள் தொழிலில் ஈடுபடுகிற போது அவருக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை. என் தகப்பனார் தொழிலதிபர், என் பாட்டனார் தொழிலதிபர், சில்வர், எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குமா? இந்த நிலையில் நம்மிலே சில பேர் பெறுகிற வளர்ச்சி எல்லோரும் பெற வேண்டுமானால் ஒரு தன்னம்பிக்கை வேண்டும். அந்த தன்னம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டுமானால் ஒன்று நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும், இல்லை நம்முடைய சுற்றுச்சார்பில் இருக்கணும், அல்லது நம்முடைய இனத்தில் இருக்கணும். சிந்திகளோ மார்வாரிகளோ குஜராத்திகளோ தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு சமுதாயமாக இருப்பதற்கு காரணம் அந்த சமுதாய கூட்டு உணர்விலே அந்த தொழில் உணர்வு, அந்த குருதி ஓட்டத்திலே அந்த தொழில் உணர்வு படிந்து இருக்கிறது. தமிழ்நாட்டிலே சென்னையில் இருக்கிற அப்படிப்பட்ட வணிகர்களை நான் சந்திக்கிற போது, அவருடைய சங்கங்களில் நான் போய் வாழ்த்துறை வழங்கி பேசுகிற போது அவர்கள் சொல்லுகிற செய்திகள், எங்களை யாராவது ஒருவர் வீழ்ச்சி அடைந்து விட்டால் உடனே மற்றவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நிதியை கொடுத்து அவரை மறுபடியும் தொழில் நடத்த நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம். நமக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும்? பெரும்பாலோர் கிடைக்காது. ஆகவே தான் இப்படிப்பட்ட மகாநாடு கூட்டுவது மூலமாக ஒருவருக்கொருவர் பழகி உலகத்தை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, நமக்கு ஆதரவாக எவ்வளவு பேர் கிடைப்பார்கள் என்பதை உணர, தொழிலை வளர்க்க, இன்னும் சொல்ல போனால்
நமக்கு பின்னால் ஒரு பெரிய சமூக ஆதரவு இருக்கிறது என்ற எண்ணம் ஏற்பட இது துணையாகும். ஒன்று, நாம் தமிழர், அந்த எண்ணம் வருகிற காரணத்தால் ஒரு ஆதரவு. இரண்டாவது, நாம் இன்ன தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறோம், அதில் இன்னொரு ஈடுபட்டவர்கள் நமக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தாலே ஆதரவு. மூன்றாவது, உலக பொருளாதார மாநாடு போன்ற அமைப்புகளிலே கலந்து கொள்கிற போது ஏற்படுகிற நம்மை அறியாமலே நாம் அறிந்து கொள்கிற பல செய்திகள் நம்மை மேலும் ஊக்கப்படுத்தும். எனவே அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை பெறுவதற்கு இந்த மாநாடு வழிவகுக்கிறது என்பதற்காக நான் பாராட்டுகிறேன். நான் சொல்ல வேண்டிய செய்திகளாக இன்னும் ஒன்றிரண்டு காலதாமதமானால் மன்னித்துக் கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். தமிழர்கள் மிக பழங்காலத்திலேயே வெளிநாடுகளிலே, அதுவும் சொல்லப்போனால் மேற்கு திசை நாடுகளிலே எல்லாம் சென்று பரவினார்கள். அது வரலாற்று அடிப்படையிலே ஏறத்தாழ 6000 ஆண்டுக்கு முன்னாலேயே பரவினார்கள் என்று அந்த செய்தியை சுவாமி விவேகானந்தர் அவர் ஒரு சொற்பொழிவில் சொல்கிற போது, இந்தியாவிலேயே மிக அதிக அளவுக்கு பண்பட்ட மக்களும் ஒரு பண்பட்ட நாகரிகமும் தெற்கு பகுதியில் இருப்பதை நான் காண்கிறேன். திராவிட இனம், தமிழ் இனம் என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியில் வாழ்கிற மக்களிடத்திலே ஒரு நல்ல பண்பாடு இருக்கிறது. இந்த பண்பாடு உள்ளவர்கள் தான் ஒரு காலத்தில் யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிக்கரையிலே போய் குடியேறி அங்கிருந்த காலத்திலே தான் கிறிஸ்துவ மதம் உள்பட சில மதத்தினுடைய தத்துவங்கள் பிறந்த காரணத்தால் இந்த அடிப்படை கிறிஸ்தவ மத பைபிளிலே கூட காணப்படுகிறது என்று விவேகானந்தர் சொன்னார். சொல்லிவிட்டு இன்னொரு கருத்தையும் சொன்னார். மலபாரில் இருந்து குடியேறியவர்கள் தான் அங்கே போய் மலபார்னு அந்த காலத்தில் தமிழ்நாட்டுக்கே பெயர். ஆக இங்கிருந்து குடியேறியவர்கள், அது எதற்கு சொல்கிறீர்களா, அந்த அளவுக்கு ஒரு தொன்மையான நாகரிகம் தமிழர்களுக்கு சொந்தமாக இருந்தது. அது மேற்கு திசையிலே கிறிஸ்துவ சமயத்திலே கூட அதனுடைய தாக்கம் இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னால் இன்னொரு செய்தி கேள்விப்பட்டேன். இயேசுநாதருக்கு முன்னால் ஆபிரகாம் என்பவர் ஒரு பெரிய தத்துவ ஞானியாக சமய வழிகாட்டியாக விளங்கிய அந்த காலத்தில் ஆபிரகாம் பேசிய ஈசா மொழி என்ற ஒரு மொழியில அதிலேயே தமிழ் கலந்து இருக்கிறது, தமிழ் வேர் சொற்கள் இருக்கின்றன என்று ஒரு அறிஞர் குறிப்பிட்டார். தமிழ் வேர் சொற்கள் இயேசுநாதருக்கு முன்னாலே பேசப்பட்ட மொழியிலே இருக்கிறது. கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட நாடகத்திலேயே தமிழ் சொற்றொடர் ஒரு தொடர் இருக்கிறது. இவையெல்லாம் நான் மொழி ஆராய்ச்சிக்காக சொல்லலை, நம்முடைய தொன்மை பெருமையை நாமும் கொஞ்சம் மனதிலே பதிவு வைத்துக் கொள்வது நமக்கெல்லாம் மிகுந்த ஊக்கம் தரும் என்பதற்காக நான் குறிப்பிடுகிறேன். உழவு என்பது தொழிலில் முதல் அடிப்படை தொழில். தொழில்களுக்குள்ளே உழவு பயிற்சின்னு இன்னைக்கு நாம பிரித்தாலும் கூட அக்ரிகல்ச்சர் இஸ் ஏ ஃபர்ஸ்ட் இன்வென்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி. தொழில்துறையில் இன்றைக்கு பிரித்து பாகுபாடு செய்தாலோட முதல் உற்பத்தி என்பதை கண்டுபிடித்ததே அந்த உழவு தொழில். அந்த உழவு வள்ளுவராலே மிகப்பெரிய அளவுக்கு போற்றப்பட்டது. அது அந்த கால நிலை. அண்மை காலத்திலே பாரதியார் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று உழவையும் தொழிலையும் குறிப்பிட்டார். உழவுக்கு அடுத்து இந்த தொழில்தான் நம்மை வாழ்விக்கிறது என்பதை பாரதி குறிப்பிட்டார். உழவும் தொழிலும் மதிக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அவர்கள் பாடுபட்டு சமூகத்துக்கு நன்மை செய்கிறார்கள். அவர்கள் உற்பத்தி செய்கிற பொருள் சமூகத்தை காப்பாற்றுகிறது. ஆனால் இந்த உழவும் தொழிலும் போல எந்த தொழிலும் செய்யாமல் இருப்பவர்கள் சமூகத்துக்கு நன்மை செய்யவில்லை என்பதை உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பாரதி பாடினார். எனவே அப்படிப்பட்ட ஒரு போற்றுதலுக்குரிய உழைப்பு, தொழில், அதற்கான முயற்சி, அதற்கான கல்வி, இவைகளை ஊக்கப்படுத்த வளர்க்க இப்படிப்பட்ட மகாநாடுகள் மிக பெரிய அளவில் நமக்கு பயன்படும் என்பதை நான் எடுத்து சொல்லி, இங்கே வந்திருக்க உங்களுடைய நல்ல ஆலோசனைகள் மூலமாக இந்த மகாநாட்டிலே பல நல்ல முடிவுகள் எடுக்கப்படும் என்று கூறி, இந்த மகாநாட்டுக்கு தமிழக முதல்வர் மாண்புமிகு கலைஞர் அவர்களும் வாழ்த்துறை வழங்கி இருக்கிறார்கள். அந்த வாழ்த்துறைக்கு ஏற்ப தமிழக அரசு எல்லா வகையிலையும் இந்த முயற்சி மேலும் மேலும் நல்ல முறையிலே வளருவதற்கு ஆதரவளிக்கும் என்று கூறி, இந்த மகாநாட்டை கூட்டிய நம்முடைய சம்பத் அவர்களுக்கும் அவர்களோடு இருந்து துணை செய்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். மாநாட்டு ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறோம்.
May we request the Secretary of the New York Tamil Sangam and the United Nations reporter Prakash M. Swamy to hand over the autographed photograph of President-elect Mr. Barack Obama to Dr. V.R.S. Sampath. அவர் இத்தகைய மாநாட்டை சிறப்பாக அமைப்பதற்கு காரணம் அவர் இன்னும் பிரம்மச்சாரியாக இருப்பது என்று நினைக்கிறேன். அயராது உழைக்கிறார். அப்பொழுதே வேர்ல்ட் தமிழ்ஸ் பேங்க், உலக தமிழர் வங்கி ஒன்று நிறைவேறும் என்று அவர் முயன்றார். அதோடு தத்தோ சரி சாமுவேல் அவர்கள் நடத்திய உலக தமிழ் மாநாட்டு கோலாலம்பூரில் நடக்கும் பொழுது என்னை அங்கு அழைத்து கொண்டு போய் அதை எவ்வளவு சிறப்பாக தமிழ் மாநாட்டை மலேசிய தமிழர்கள் நடத்தினார்கள் என்று காட்டினார். அது தமிழ் வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான மாநாடு. அது இன்னும் என்னுடைய நெஞ்சத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. அங்கு பாடிய பாடல்களும் அங்கு நடன நிகழ்ச்சிகளும் விருந்தோம்பலும் என்றும் மறக்க முடியாதது. அத்தகைய அளவில் இந்த மாநாட்டையும் நடத்த வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் இந்த பொருளாதார மாநாடு என்றதனால் இதுக்கு சில வரையறைகள் இருந்தன. There are some limitations to have this economic development conference, but this is only a beginning, a just initiative, but I have a great hope it will blossom into a great success. அடுத்து இந்த நன்றி நவலை சொல்லும் பொழுது நான் மிகவும் பெருமைப்படுவது, பேராசிரியருக்கு நன்றி சொல்லும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் மாணவராக இருந்த பொழுது எங்களுடைய பள்ளியில் அவர் திருவள்ளுவர் கழகத்தை ஆரம்பித்து வைக்கும்படி நான் கேட்டுக்கொண்டதுக்கு வந்திருந்து மிக பச்சைப்பெண் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார். அப்போது மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவை ஆற்றினார். அதிலிருந்து நான் திருக்குறளை படித்து அதில் நல்ல ஆராய்ச்சி செய்யும் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அதற்காக நான் முக்கியமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் இஸ் த ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் த திராவிடியன் மூவ்மெண்ட். பெரியாரோடும் அண்ணாவோடும் இருந்தவர். இந்த தமிழ் பேசும் நல்லுலகத்திற்கு அவரை தெரியாதவர் இருந்திருக்க முடியாது. அப்படிப்பட்டவர் இத்தகைய நல்ல தமிழ் மாநாட்டிற்கு துவக்க வைக்க வந்த பேரை பெற்றிருக்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தவருக்கு நன்றி கூறுகிறோம். மனமார்ந்த நன்றியை கூறுகிறேன். அடுத்து தத்தோசரி சாமுவேல் அவர்கள் அவர் நடத்திய மாநாட்டில் கலைஞர் வந்திருந்த பொழுது அவரை ஒரு சாதனையாளர் என்று சொன்னார். அவர் மலேசியாவில் மட்டும் சாதனை பட்டவில்லை, உலக அளவில் எந்த அளவுக்கு சாதனை படைத்தார், இந்த மாநாட்டிற்கு எவ்வளவு பெரிய பேராளர்களை கொண்டு வந்தார் என்று நினைக்கும் பொழுது மிகவும் பெருமைப்பட்டு அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மாண்புமிகு இந்திய பாராளுமன்ற உறுப்பினர் திரு தங்கபால் அவர்கள் யார் எது கேட்டாலும் இனிய முகத்தோடு பொருளை வழங்குவர். இந்த மாநாட்டிற்கும் மத்திய அரசு ஒரு மானியம் வழங்க அவர் உதவி செய்வார் என்று நம்புகிறோம். அதை ஒரு கோரிக்கையாக வைக்காமல் அவர் எங்களோடு கலந்து கொண்டு எங்களையெல்லாம் பாராட்ட வந்ததற்கு நாங்கள் மகிழ்வித்து உங்கள் சார்பிலும் எங்கள் மாநாட்டு குழுவின் சார்பிலும் அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து தி ஆனரபிள் மிஸ்டர் பெர்னி ரிப்போல் has come all the way from Australia to greet us. I express my hearty thanks to him for coming and participating in this function. திரு மகாலிங்கம் சின்னத்தம்பி அவர்கள் மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவு ஆற்றினார்கள். வெரி இன்ஸ்பைரிங் ஸ்பீச் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஸ்பீச். இந்த இந்திய சட்ட ஆணையத்தின் தலைவராக சிறப்பான பணியாற்றி வரும் நீதியரசர் லட்சுமணன் அவர்கள் நம்மோடு இங்கே கலந்து கொண்டு நமக்கு வாழ்த்துரை வழங்கினார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
மீண்டும் தொழிலதிபர் திரு வீரமணி அவர்கள், துணைவேந்தர் விஸ்வநாதன் அவர்கள், எங்களோடு கூட இருந்து துணைவேந்தர் சான்சலர் ஆஃப் த வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்து, அவர் எங்களோடு தோழமையாக இருந்து பணியாற்றினார். அதற்காக நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். Distinguished delegates, you have come all the way from Malaysia and many other countries, and we thank you for your participation, for the trouble you have taken. I thank the media and the special invitees and all the industrialists and other people who have come, and thank you very much for your participation in making this conference a success. Thank you very much. இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து நடத்துகின்ற திரு அபூபக்கர், பிரசிடென்ட் அதிபர் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் உங்கள் அனைவரின் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். பேராசிரியர் திருவாசகம் அவர்கள் மதுரை பல்வேறு ஊர்களையும் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் வந்த பிறகு அந்த பல்கலைக்கழகம் ஒரு வெளிச்சத்திற்கு வர ஆரம்பித்திருக்கிறது. அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதை போலவே இங்கே வந்திருக்கின்ற டாக்டர் ஜெபமாலை அவர்கள் லயா கல்லூரியில் படித்தவர், சென்னை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவர். கடந்த 25 ஆண்டு காலமாக வியன்னாவில் உள்ள ஐநா நிறுவனத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி இன்றைக்கு D2 என்று சொல்லுகிற அளவுக்கு டைரக்டர் 2 என்பது அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் வரிசையில் மற்றும் பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகளிலும் பணிபுரிந்த சிறப்பான அனுபவத்தை பெற்றவர். மலேசியாவில் இருக்கிற யுனைடெட் நிறுவனத்துக்கு பல முறை சென்று அந்த சொற்பொழி ஆற்றியவர். பல்வேறு பல்கலைக்கழகங்களில் சிறப்பு உரையாற்றியவர். அவர் இங்கே பேச வந்திருக்கிறார். அதற்கடுத்தாற் போல மிகப்பெரிய தொழிலதிபராக இன்றைக்கு விளக்கிக் கொண்டிருக்கின்ற சென்னையைச் சேர்ந்த, சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்த, இன்றைக்கு அமெரிக்காவிலே இருக்கிற பிளாக்ஸ்டோன் நிறுவனத்தினுடைய தலைவராக திரு அஷ்ரப் வாசிப் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நானும் அஷ்ரப் வாசிப் அவர்களும் கடந்த 30 ஆண்டு காலமாக நண்பர்கள். நாங்கள் கல்லூரியிலே படிக்கிற காலத்திலிருந்து ஒருவருக்கு ஒரு அறிமுகமானவர்கள். இன்றைக்கு அவர் என்னுடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு அவருடைய அனுபவத்தை, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்றால் எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக் கொள்வது என்பதை பற்றியெல்லாம் உரை நிறுத்த வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு சென்னையிலே 400 பேர் பணியாற்றுகின்ற மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல மும்பையில் நடத்தி கொண்டிருக்கிறார், பெங்களூரில் நடத்தி கொண்டிருக்கிறார். சிகாகோவிலே கிட்டத்தட்ட 6 மாடி கட்டிடத்திலே, அது பெரிய மிகப்பெரிய கட்டிடம், 6 மாடி இவருடைய அலுவலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிலே உயர்ந்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இப்பொழுது இந்த நிகழ்வினை நடத்தி கொடுக்குமாறு இந்த நிகழ்வினுடைய தலைவர் துணைவேந்தர் அவர்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று சொன்ன மகாகவி பாரதியினுடைய வரிகளை சொல்லி இந்த அரங்கினுடைய நிகழ்வுகளை தொடங்க விரும்புகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற வல்லுநர்களே, ஆவலோடு உருவாக்கிக் கொண்டிருக்கின்ற பங்காற்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் சார்பாக வாழ்த்தினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்களுக்கு முன்னதாக என்னுடைய கெடுதல் நண்பர், முதல் நண்பர், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சிங்கப்பூருடைய துணைத் தலைவர் தினகரன் அவர்கள் எனக்கு ஒரு வாழ்த்து சொன்னார்கள். இன்டர்நெட்ல மெயில்ல பார்த்தேன், இப்படி ஒரு ப்ரோக்ராம்ல நண்பராகி நீ ஒரு பிரசிடென்சியல் அட்ரஸ் போடுவதா இருக்கு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் வர வேண்டுமா வர வேண்டாமா நினைத்துக் கொண்டிருந்தேன், நீ வருவதால் வர இருக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு கூட சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு தெரியும், இனாகிரேஷனை ஒட்டிய ஃபர்ஸ்ட் செஷன்ல வர்றவன் தான் எப்பவுமே விக்டிம். எந்த செஷன் போட்டாலும்
ஏன்னா அந்த இனாகுரேஷன்ல ஏறத்தாழ மொத்தமா என்கரேஜ் பண்ணி முடிச்சிருவாங்க. முடிச்ச பிறகு கூப்பிட்டு வச்சு இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அதை முடிச்சு ஆகணும், எல்லாரும் மத்தியானம் சாப்பாட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர் வந்திருக்கிறார், அவரை பார்த்து மன்னிக்க கொள்ளுங்கள் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஏன்னா மேடையில் ஏறத்தாழ ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேருக்கும் பகிர்ந்தளித்து விட்டு தாயாகிய நான், தலைவராகிய நான் குறைத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்று சொல்வதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். பசியோடு இருக்கின்ற உங்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தியும் சொல்லுகிறேன். எங்களுடைய உறுப்பினர்கள் ஏறத்தாழ ஒவ்வொருவரும் 10 மணித்துளிக்கு மேல் அதிகம் நினைக்கிறீங்களோ பேச மாட்டார் என்ற உறுதியும் சொல்லிக்கொள்ள நினைக்கிறேன். அப்படி இருக்கிற தருவாயில் இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன என்று கேட்டால், மரியாதைக்குரிய திருமதி ஜபமாலி அவர்கள் உங்களுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் இண்டஸ்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல அவ்வளவு பெரிய, நானும் இங்கே சென்றிருந்தேன் வெண்ணாவிற்கு, மிகப்பெரிய உலகளாவிய அமைப்பு, தேடி தேடி பார்த்தவர்களும் கூட அந்த வானளாவிய கட்டடத்தில் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு கருப்பு கலர் இருந்த ஒரே மனிதன் அவர் மட்டும்தான். அந்த அளவுக்கு ஒரு தமிழராக மிகப்பெரிய பதவியில் ஆக்கப்பட்டிருக்கிறவர் இதற்காக வியன்னாவிலிருந்து வந்திருக்கிறார். சகோதரே, உங்களுக்கும் அந்த 10 மணித்துளிகள் தான் என்று சொல்லிக் கொள்வதிலே வருத்தப்படுகிறேன். அதற்கு அடுத்தால் போல் மரியாதைக்குரிய மிகப்பெரிய தொழிலதிபர், சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்திருக்கின்ற அஸ்ராப் காசிம் அவர்கள் சிக்காகோவிலிருந்து வந்திருக்கிறார். நம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒபாமாவுடைய மிக நெருங்கிய நண்பர் என்று அறிமுகப்படுத்தப்பட்டார். ஒபாமாக நண்பராக இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த 10 மணித்துளிகள் தான் என்பதை சொல்லிக் கொள்வதே மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தாற் போல் நம்முடைய பேராசிரியர் நாகராஜன் அவர்கள் நல்ல வல்லுநர், பல்வேறு பேராசிரியர் பெருமக்களையும் வல்லுநரை உருவாக்கியவர். அவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அவரை நாம் அறிவுறுத்துவதை மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வுகள் இந்த அளவுக்கு சிறப்பாக நடப்பதற்கு உதவி இருப்பவர் மரியாதைக்குரிய ஹோட்டல் பிரசிடென்ட் மேனேஜிங் டைரக்டர் அபூபக்கர். அவர் ஆர்கனைசேஷனுடைய கருத்தரவை நடத்தினாலும் கூட உங்களுக்கும் இந்த விதி ஏற்புடையது என்று சொல்லிக்கொண்டு, நண்பர்களே, திரைகள் ஓடியும் பிறவியும் தேட வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர் வாக்கு. இதனை மனதிலே ஏற்றுக்கொண்டு ஒரு காலத்தில் பிழைப்பை தேடி, பெயரை தேடி, புகழை தேடி, கண்ணீரும் கம்பளையுமாக எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு கப்பலிலும் விமானத்திலும் ஏன் தரைமூலமான வெளிநாட்டுக்கு சென்ற தமிழர்கள் 11 பேர். ஆனால் அவர்களுடைய கடின உழைப்பு, அறிவு கூர்மை, எல்லாவற்றுக்கும் மேலாக தனக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு, முதலாளிகளுக்கு நம்பிக்கையை பாத்திரமாக என்ற பண்பு இத்திரையும் அடித்தளமாக கொண்டு இன்று ஏறி ஏறி புகழ்பெற்று பிழைப்பை தேடிச் சென்ற என் தமிழனெல்லாம் பல ஆயிரம் பேருக்கு பிழைப்பை கொடுப்பவர்களாக உயர்ந்திருக்க நினைக்கின்ற பொழுது மெத்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதில் ஒரு கூட்டம் இங்கே வந்திருக்க நினைக்கின்ற பொழுது மெத்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் இந்த கருத்தரங்கின் சார்பாக, உங்களுக்கெல்லாம் தமிழர் சமுதாயத்தின் சார்பாக நான் மகிழ்ச்சியோடு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, இன்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அரங்குக்கான தலைப்பு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு வகையிலே என்னுடைய சக துணைவேந்தர் வந்திருக்கிறார், பொண்ணு வைக்கவர்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து அவர் கொடுத்து வைத்தவர். பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு ஒரு துணைவேந்தருக்கு என்ன தொடர்பு, எதற்கு இதை மரியாதைக்குரிய சம்பத் என்னிடம் கொடுத்திருக்கிறார் என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு உள்ளர்த்தம் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், தமிழ்நாட்டில் கல்வியும் கூட வர்த்தகமான தற்போது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறைமுகமாக சொல்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் அதனால் தவறில்லை. உலகளாவிய கல்வி கொடுக்கின்ற பொழுது, தரமான கல்வி கொடுக்கின்ற பொழுது, இப்பொழுது இருக்கின்ற வசதி வாய்ப்பை வைத்து வெளிநாட்டு மக்களும் இங்கே பல்கலைக்கழகங்களை தொடங்குவார்களே ஆனால், கல்வி திட்டங்களை தொடங்குவார்களே ஆனால், இதில் அதிகமான அளவிற்கு நீங்கள் இந்த நாட்டுக்கு நல்ல உதவி செய்தீர்கள், தான் தோன்றிய மண்ணுக்கு உதவி செய்தீர்கள் என்ற திருப்தியும் கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும், பொருளும் கிடைக்கும் என்பதை சொல்லாமல் சொல்வதற்காகத்தான் ஒரு துணைவேந்தரை கூட்டி இந்த தலைமை பொறுப்பினை கொடுத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அழைத்து பாடினான். ஒருவேளை இவன் இருந்திருப்பானே ஆனால் 8 கோடி முகமுடைய தமிழன் எவ்வளவுதான் மாறுபட்டிருந்தாலும் வேறுபற்றாலும் தமிழன் ரத்தம் என்பதில் ஒன்றுபடுகிறான் என்பதற்கு உதாரணமாக இந்த மாநாடு கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் நான் எதிர்பார்ப்பது எல்லாம், உங்களிடம் உங்களுடைய உறுப்பினர்கள் சொல்ல விரும்புவதெல்லாம், இதே தமிழ்நாட்டில் நோக்கியா, மோட்டரோலா, எரிக்சன், போர்டு இப்படி எத்தனையோ முதலாளிகள் வடநாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் இந்த மண்ணை,
இந்த தொழிலை, இந்த தொழிலாளர்களை, இந்த வசதியை, இந்த அரசை பயன்படுத்தி பயன்பெறுகின்ற காலகட்டத்தில் இந்த மண்ணிலேயே தோன்றி, இந்த மண்ணினுடைய தண்ணீரையே குடித்து, இந்த மண்ணின் காற்றையே சுவாசித்து, இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்தை தன்னிடம் எடுத்துக்கொண்டு கடினப்பட்டு உழைத்து முன்னேறி தொழிலேற்றி மிகப்பெரிய புகழை கொண்டிருக்கின்ற நீங்கள் ஏன் இங்கு வரக்கூடாது? ஏன் வந்து சிறப்பு செய்யக்கூடாது? ஏன் இந்த வரிசையில் என் தமிழைச் சேர்ந்த சகோதர சகோதரி வரக்கூடாது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டம், இந்த அரங்கு என்று சொல்கின்ற பொழுது எனக்கு மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஆதலால் இந்த வரிசையில் அடுத்த ஆண்டு வருகின்ற பொழுது விண்ணப்பங்கள் அரசுக்கு வந்தாலும் சரி, விண்ணப்பங்கள் பிற துறைக்கு வந்தாலும் சரி, நான் தமிழன், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவன், இங்கிருந்துதான் எதை எடுத்தாயோ அது இங்கிருந்துதான் எடுக்கப்பட்டது என்று பகவத்கீதையிலே சொல்லியிருக்கிறார்கள். வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய செல்வத்தை பிற நாட்டில் எடுத்திருக்கலாம், ஆனால் தமிழ் ஜீன் என்று சொல்வார்களே, அடிப்படை உறவு, அடிப்படை உண்மை அத்தனையும் உங்கள் தாயிடமும் உங்கள் தகப்பனிடமிருந்து பெற்றதுதான். அது தமிழுடைய உணர்வுதான், தமிழனுடைய விந்துதான், தமிழுடைய ரத்தம் தான். ஆதலால் மற்றவர்களுக்கு இருக்க உரிமையை விட உங்களுக்கு மிகப்பெரிய உரிமை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு தமிழ்நாடு அரசையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வது என்னென்று கேட்டால், பிற மாநிலங்களிலிருந்து பிற நாட்டிலிருந்து தொழில் செய்ய இங்கே வருகின்ற பொழுது தமிழ்நாடு இங்கிருந்து தொடங்கி வெளிநாட்டில் சென்று சம்பாதித்து இங்கே வருகின்ற பொழுது முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டியவர்கள் தமிழ்நாட்டில் சென்றவர்களுக்குத்தான் என்ற தீர்மானத்தையும் இது நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ள நான் விரும்புகிறேன். நண்பர்களே, இப்படியான செய்தியை சொல்லி ஒரு சிறிய அறிமுகத்தோடு நான் விடைபெறுகிறேன். நேரம் கிடைத்தால், நண்பர்கள் விரும்பினால், அவர்கள் எனக்கு ஒவ்வொருவரும் ஒரு மணித்துளிகள் மிச்சம் கொடுத்தால் கடைசியாக ஒரு 5 மணித்துளிகள் உங்களிடம் தொடர்பு என்று சொல்லிக்கொண்டு அதை தெரிந்து பாருங்கள். ரிசோர்சஸ் உங்களுக்கு தெரியும், வளமைகள், அது மனித வளமையோ அல்லது கணினி வளமையோ அல்லது செல்வ வளமையோ, இதையெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பிசிக்கல் அண்ட் சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சமூக மற்றும் உட்கட்டமைப்புகள் மிக அதிகமாக இருப்பதாக அல்லது வசதி கொடுப்பதாக இருக்க வேண்டும். இறுதியாக தேடி வருகின்ற தொழில் அதிபர்களுக்கு சில அனுமதிகளையும் சில தளர்வுகளையும் கொடுக்க வேண்டும். இப்படி இந்த 4 பிள்ளைகள் எங்கு இருக்கிறதோ அங்குதான் தொழிலதிபர்கள் தேடி வருவார்கள், தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்பது உண்மை. இப்படியான வசதியெல்லாம் தமிழ்நாட்டில் இன்று இருக்கிறதா என்பதுதான் முதல் கேள்வி. அதை எதிர்நோக்கித்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். Then next, regulatory framework of தமிழ்நாடு. உங்களுக்கு தெரியும், தற்பொழுது குளோபலைசேஷன், உலகளாவிய முறையில் வர்த்தகம் பெருக வேண்டும் என்பதற்காக இந்திய அரசும் தமிழக அரசும் சிங்கிள் விண்டோ டொமைனை ஏற்படுத்தி இருக்கிறது. பல துறைகளுக்கு செல்ல தேவையில்லை. ஒரு காலத்தில் உண்மைதான், நீங்கள் கூட புறப்பட்டு வரும்போது நினைச்சு வந்திருக்கீங்க, தமிழ்நாட்டில் போய் இண்டஸ்ட்ரி எப்படிடா போடுறது? அவன் கார்பரேஷனுக்கு போய் சொல்லுவான், முனிசிபாலிட்டிக்கு போய் சொல்லுவான், செக்ரட்டரிக்கு போச்சு, செக்ரட்டரியேட்டுக்கு போய் சொல்லுவான், எல்லாம் முடிஞ்சவன ஹெச்ஆர்டிக்கு போய் சொல்லுவான், எல்லாம் இருக்குமே. இப்பொழுது நிலைமை முற்றிலுமாக மாறி இருக்கிறது. மாறுதலை தமிழ்நாடு கண்டிருக்கிறது. எந்த தொழில் தொடங்க வேண்டும் என்று கேட்டாலும் அந்த துறைக்குரிய செயலாளர் அந்த துறைக்கு செல்வமையானால் சிங்கிள் விண்டோ முறையில் அத்தனையும் அதேற்றமிட்டு ஒவ்வொன்றுக்கும் காலங்கள் குறித்திருக்கிறார்கள். இப்படி தொழில் செய்ய வேண்டுமா, ஒரு வாரத்திற்கு உங்களுக்கு அனுமதி தரப்பட வேண்டும். இந்த உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்ய வேண்டுமா, ஒரு மாதத்திற்கு அனுமதி தரப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று கேட்டால் நீங்கள் நேரடியாக நம்முடைய முதலமைச்சருக்கு கூட அணுகலாம் என்ற அளவிற்கு பாதையை இலகுவாக செய்திருக்கிறார்கள். அதை உங்கள் முன்னால் கொண்டு வந்ததை மகிழ்ச்சி அடைகிறேன். தென் நண்பர்களே, the act man days last in less than 1%. உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டை நோக்கி இத்தனை பேர் வருவதற்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் கூட முக்கியமான காரணம் the least cost of labor. அது இந்த நாட்டில் மேனிபுலேட் பண்ணுகிறோம் என்று சொல்வதை விட பயன்படுத்திக் கொள்கிறோம் என்று சொல்வதுதான் உண்மையும் கூட. பிற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நம் மாநிலத்தில் தான் மிக மிக குறைந்த அளவில் தொழிலாளர்களுடைய ஊதியம் குறைக்கப்பட்டு நம்முடைய தொழில் எடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. இந்த செய்தியை இங்கு அழுத்திச் செல்வதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தபடியாக நண்பர்களே, the wage cost is cheaper than China and the US. It about 70 to 80% is less than the advanced countries like USA as well. That is the exact data. It is available. தமிழ்நாடு ranks 3rd in the Human Development Index. உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டுடைய ப்ரொடக்டிவிட்டி, ஒரு நாட்டினுடைய உற்பத்தி திறன் அங்கு இருக்கின்ற தொழிலாளர்களையும் அங்கு இருக்கின்ற மனித வளத்தையும் பொறுத்தது. அப்படி பார்க்கின்ற பொழுது நம்முடைய நிலைமை 3வது இடத்தில் இருக்கிறோம் என்ற பெருமையை சொல்லிக் கொள்கிறேன்.
Tamil Nadu has the highest annual turnout of skilled technical manpower. நன்றாக தெரிந்த விஷயம் இங்கே காலையில் கூட சொல்லப்பட்டது. இந்தியாவிலேயே அதிக அளவில் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்க வைத்து நாட்டுக்கு கொடுக்கின்ற ஒரே நாடு தமிழ்நாடு மட்டும்தான். அதன் அடிப்படையில் குறிப்பாக ஐடி செக்டாரை பொறுத்த மட்டிலும் இன்று இந்தியாவினுடைய உற்பத்தி திறன் உயர்ந்திருக்கிறது. இந்தியாவுடைய செலாவணி திறன் அதிகமாக இருக்கிறது. அயல்நாட்டு செலாவணி திறன் அதிகமாக என்று சொன்னால் முக்கியமான விஷயம் our students from professional colleges they excel well both inside the country and outside the country. உங்களுக்கே தெரியும் Tamilians are brainy people என்று சொல்கின்ற அளவிற்கு Tamilians are hard working people என்று சொல்கின்ற அளவிற்கு நம்முடைய மாணவ செல்வங்களை மிகப்பெரிய அளவில் உருவாக்கி கொடுத்திருக்கிறது தமிழ்நாடு. இன்னும் உருவாக்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. 1,00,000 இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், 63,000 டிப்ளமா ஹோல்டர்ஸ், 1,13,000 ITIs. என்னவோ காரணத்துக்காக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் விட்டுட்டாங்க. அது ஏன் யூனிவர்சிட்டி என் தொடர்பான விஷயம். வருஷத்துக்கு ஏறத்தாழ குறைந்தது ஒரு 75,000 பட்டதாரி மாணவர்கள் வெளியேறுவார் என்ற செய்தியும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நண்பர்களே, தென் பிசிக்கல் அண்ட் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை பொறுத்தமட்டில் திட்டமிடுதலாக இருக்கட்டும் அல்லது பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் செய்வதாக இருக்கட்டும், இங்கு இருக்கின்ற பைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இங்கு இருக்கின்ற இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கேட்ட உடனே கடன் பெறுவதற்கும் அல்லது கட்டி உருவாக்கப்பட்ட அரசுடைய டைட்டில் பார்க்கில் உங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலை பொறுத்தமட்டில் ஹெல்த் கேரை பொறுத்தமட்டிலும் கூட இன்றைக்கு டெல்லி மெடிசனாக இருக்கட்டும் அல்லது ஹாஸ்பிட்டல் தொடர்பான லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் வைத்து வெளிநாட்டுக்கு தகுந்த அளவிற்கு மக்களுக்கு கொடுக்கின்ற மருத்துவத்துறையிலும் நம்முடைய தமிழ்நாடு முன்னே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு டெலிகம்யூனிகேஷன் போன்ற வசதிகளும் உங்களுக்கு சாதாரணமாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று கேட்டால் நிதி வேண்டும், சாலைகள் வேண்டும், நல்ல சுகாதாரம் வேண்டும், நல்ல உள்கட்டமைப்புகள் வேண்டும். இத்துறையிலும் தமிழ்நாடு மிஞ்சி இருக்கிறது என்ற நம்பிக்கையை என்று சொல்ல விரும்புகிறேன். நெக்ஸ்ட், இன்சென்டிவ் டு இண்டஸ்ட்ரீஸ். தற்பொழுது 5 கோடி வரை இன்வெஸ்ட் செய்தவர்களுக்கு 30 லட்சம் கேபிட்டல் சப்சிடியை தமிழ்நாடு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல 50 முதல் 100 கோடி உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் செய்தவர்களுக்கு 60 லட்சம் கேபிட்டல் சப்சிடியை தமிழ்நாடு அரசு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல 100 முதல் 200 கோடி கொடுத்து முதலீடு செய்தவர்களுக்கு 100 லட்சம் கேபிட்டல் சப்சிடியை தமிழ்நாடு கொடுத்திருக்கிறது. இதையெல்லாம் சப்சிடி உங்களுக்கு விருப்பமோ இல்லையோ தற்போது இருக்கிறது. அத்தோடு வந்தால் நம்முடைய தொழிலை நடத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் அண்ட் எக்ஸம்ஷனை பொறுத்தமட்டில் எலக்ட்ரிசிட்டி டாக்ஸ் எக்ஸம்ஷன் on power purchase from Tamil Nadu Electricity Board for 3 years they are giving free level of electricity. Structural packages are exemption of stamp duty and registration fees up to 50%. IT companies will be exempted from the purview of the Tamil Nadu Pollution Control Act, and the special awards for companies promoting employment to physically challenged people also. These are all the incentives, concessions given by Tamil Nadu government to the people who are interested to promote industries or business establishment in Tamil Nadu. Then cost of doing business in Tamil Nadu. We have made a calculation. We have conducted a research and we want to project the cost wise. Cost of land as it is in Tamil Nadu, it comes about $8 per square meter. Then hotel cost, because you have to frequent visitors should be there. When you think about visiting places like Tamil Nadu or Madras or some other places, it works out $50,000 to $150 per room night. Cost of all these places comes about $5.6 to 1.2 per square foot per month. Cost of residential space is also very cheaply available when compared with other countries. It comes about $225 to $150 per month for a 2,000 square feet house. And the commercial industrial use, power cost comes about 10 cents per kilowatt, and the cost of water comes about 30 cents per 1,000 liters. This is exact figure we have derived from the appropriate authorities, and which can be very useful to you when you think about establishing something in our place. Such a way, and again, inflow of foreign direct investment Tamil Nadu is also highly appreciable. This you can take it from the literature as well. Next. வந்திருக்கின்ற பெருமக்கள் அனைவருக்கும் வழிவிட்டு என் உரையை இத்துடன் முடிக்கிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட நன்றி, வணக்கம்.
It's really a very reasonable question as well. நாம செய்யாமலே இந்த விளம்பரத்தை செய்யாமலே நம்முடைய தமிழ் பிள்ளைகளுடைய திறமையும் முன்னறிவையும் கொண்டு இந்த நாடு முழுவதும் ஐடி செக்டாரில் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக இருக்கிறது, எல்லோரும் தெரிந்த விஷயம் கூட. அவர்கள் இந்த நாட்டுக்கு மிக பெரும் பொருளாதாரத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு பெருந்தகையில் சொன்னதை போல இது மாதிரி இன்னும் விளம்பரப்படுத்தவில்லை என்ற குறை இருக்கிறது. ஒருவேளை இந்த மாநாட்டுக்காக எதிர்பார்த்து காத்திருந்தது என்பது தெரியவில்லை. இது முதல் முயற்சியாக இருக்கும். இந்த மாநாட்டின் தீர்மானமாக இனிவரும் காலங்களில் நம்முடைய ஹியூமன் ரிசோர்ஸஸ் தொடர்பான அவைலபிலிட்டி நாடுபுறம் செய்வதற்கு இந்த மாநாடு மேலும் முயற்சியை எடுக்கும் என்ற நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசுகிற பேச்சாளர்கள் அனைவரும் நான் அறிமுகப்படுத்தினேன். அப்போது திரு அசோக் பார்த்திபன் அவர்கள் ஒரு இளம் தொழிலதிபர், என்ன கண்ட்ரி, கௌட்டமாலா என்ற ஒரு நாடு இருக்கிறது. வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் இடையே உள்ள ஒரு நாடு. அந்த நாட்டிலே தொழில் புரிகிறார். அதோடு அல்லாமல் பல்வேறு நாடுகளிலும் ஒரு பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி தொடங்கியிருக்கிறார். ஆப்பிரிக்காவுடைய பல்வேறு நாடுகள், தென் அமெரிக்காவுடைய பல்வேறு நாடுகளில் அவருக்கு தொடர்பு இருக்கிறது. அவர் லண்டனிலே போய் படித்து அங்கிருந்து பல்வேறு நாடுகளுக்கு சென்று அவருடைய தந்தையாருடைய தொழிலையே தொடங்கி இன்றைக்கு பெயரளவில் வளர்ந்து வருகிற ஒரு இளைஞர். அவரை அறிமுகப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தற்போது முதலாவதாக டாக்டர் ஜெபமலை, சீஃப் அட்வைசர் யூனிடோ, அவரிடம் பல திட்டங்கள் இருக்கின்றன. அவர் நம்மிடம் கிடைத்திருப்பது நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் தொழில் தொடங்க வகுப்பவர்களுக்கு யூனிடோவிலிருந்து எந்தவிதமான உதவிகளும் நன்மைகளும் கிடைக்கும் என்பதை பற்றியும் அவர் சொல்லுவார் என்று நாம் எதிர்பார்ப்போம். தற்போது டாக்டர் ஜெபமலை. எனது அருமை நண்பர் திரு திருவாசகம் அவர்களே, சிறப்பு பேச்சாளர் திரு ஹாசிம், மிஸ்டர் அபுபேக்கர், மிஸ்டர் நாகராஜ், மிஸ்டர் அசோக் பிரதாப், பார்த்திப், நம்முடைய எல்லோருடைய நெஞ்சில் நிறைந்த ஐயா பிரதோஷ் சுவாமி என்றவர்களே, நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். பொதுவாக எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு பேச கூப்பிட்டாங்கன்னா நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். லாஜிக்கல் சீக்வன்ஸ் என்ன சொல்லணும், அனெக்டாட்ஸ் எங்கே போடணும், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எங்கே ஸ்பாட் பண்ணணும், அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பேசக்கூடிய அந்த நாளில் காலையில் ஷேர் பண்ணும்போது ரொம்ப டீப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது பேச கட் பண்ணிடுவேன். எங்கேயாவது அங்கே கட் பண்ணும்போது திடீர்னு ஒரு சின்ன 2-3 டிராப் பிளட் வந்துடுவாங்க. அன்னைக்கு ஐ ரியலி மேக் எ வெரி குட் ஸ்பீச். இப்போ ரீசெண்டாக யூனிடோவில் ஒரு கிறிஸ்மஸ் மெசேஜ் கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு நான் ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டேன். அதையும் சொன்னேன், இன்னைக்கு எனக்கு பிளட் வந்துடுச்சு, கவனமாக இருந்தது, நிறைய நேரம் பேச போறேன்ட்டு. பேசி முடிஞ்சாலும் அவர் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னாரு, why can't you concentrate on your face and cut your speech அப்படின்னாரு. அதுல நான் முடிவு பண்ணேன், இன்னைக்கு 30 நிமிஷம் நம்ம பேசவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். இங்க நம்ம நண்பர் சொன்னாரு, நீங்க 10 நிமிஷம் தான் பேசினாங்க. நான் உண்மையிலே 30 நிமிஷத்துக்கு ப்ரிப்பேர்டா வந்தேன். 10 நிமிஷம் தான் பேச முடியும். இடவோட மோசமா கட் பண்ண சொல்றாருன்ட்டு நம்ம நண்பர் நாகராஜ் இருக்கார் பாருங்க, அவர்கிட்ட நெகோசியேட் பண்ணி, அவர் ரொம்ப நல்ல மனம், அவர் பார்த்தாலே பாருங்க ஒரு ஏங்கல் மாதிரி தான் உட்காந்துருப்பார். அவர்கிட்ட சொல்லி உங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் வாங்கி இருக்கணும் அப்படின்னு. அப்போ நீங்க 5-10 எடுத்துக்கிடுங்க, இஷ்டப்பட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப தாராளமா கொடுத்துட்டார். அதனால கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் பேசுறேன். அதனால தயவுசெய்து கொஞ்சம் டார்கெட் பண்ணிடுங்க. எத்தனையோ மைல்கள் கடந்து நாங்கள் பறந்து வந்திருக்கோம். அதான் ஒரு கூட்டத்துக்கு இன்வைட் பண்ணும்போது நாங்கள் இது சிட் அண்ட் ஸ்வெட் ஆன் த பாயிண்ட்ஸ். ஏதாவது புதுசா சொல்லணும், யாராவது தெரியாது, ஒரு 10 நிமிஷம் ஒரு ஆள்கிட்ட பேசுறதை கேட்டால் நமக்கு தெரியும், வாட் இஸ் தட் விச் ஐ டு நாட் நோன்றது, எதுதான் எனக்கு தெரியாது, என்ன சொல்லிட்டாருன்றது. அதனால தெரியாத ஏதாவது சொல்லணும், அதுக்குமே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி வந்தா இப்போ தலைவர் என்ன பண்ணுவாரு, 5 நிமிஷத்துல பேச முடியுங்க, 10 நிமிஷத்துல பேச முடியுங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால தயவு செய்து ஒரு 15 நிமிஷம் உங்களுடைய காதுகளை எனக்கு தரும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். நேற்று நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த பிஜேபி கோல்டன் ரிசார்ட்ல ஒரு இது நடந்தது பாருங்க, ஒரு பெரிய பேரம் நடந்தது. அந்த ஒரு டின்னர் பார்ட்டி கொடுத்தாங்க. அதில் ஐயா வந்திருந்தாங்க. உங்களை பற்றி
பற்றி நிறைய சொல்லுவார். சம்பத் அங்கே தங்கி இருக்கும்போது அவங்கள பற்றி தான் சொல்லுவார். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது உங்களை பற்றி சொல்லுவார், லஞ்சு சாப்பிடும்போது அவங்கள பற்றி தான் சொல்லுவார், படுக்கும்போது குட் நைட் சொல்லும்போது எல்லாரும் உங்களை பற்றி சொல்லிட்டு தான் படிப்பார். அப்போ மலேசியாவிலிருந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க. மலேசியா ஒரு மிரக்கல் எக்கானமிங்க. அதாவது 1997 ஒரு பெரிய பைனான்சியல் கிரைசிஸ் வரும்போது நாட்டினுடைய பேரை சொல்ல விரும்பல, எந்த நாட்டில் அது தோன்றுச்சோ அந்த நாட்டில் புத்தாவை நம்புறாங்க. ஆனா ப்ரே பண்ணதெல்லாம் வேற எங்கேயோ ப்ரே பண்ணாங்க நாட்டை காப்பாற்றுறது. மலேசியா மட்டும்தான் மலேசியன்ஸ் நம்பினாங்க. அதுல நீங்களும் ஒரு பாட்டா இருந்தீங்கன்றத உண்மையிலேயே நான் சொல்றேன், குறிப்பிடலாம். எல்லாரும் சொன்னாங்க, ஏன் மலேசியா இவ்வளவு எதிர்ப்பா இருக்கு, நம்ம யாரையும் லிசன் பண்ண மாட்டாங்க. அவங்ககிட்ட உள்ள அந்த தன்னம்பிக்கை அவங்க எப்படி எடுத்தாங்கன்னா, லைஃப் ஈச் சேலஞ்ச் இஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தாங்க. அந்த சேலஞ்ச் ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்ணாங்க. மலேசியன்ஸ் நம்புவாங்க. அவங்க நம்பி ஒரு 2-3 வருஷத்துல அந்த எக்கானமியுடைய ரெசிலியன்ஸை பயங்கரமா காணிச்சு உலகமே அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளான்ட இன்னொரு சாயில பிளான் பண்ணும்போது செத்துடுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க அந்த ஃபேமஸ் கீனீசியன் எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க, தி ஜெனரல் தியரி. And someone questioned the generality of the general theory. And he said, Keynesian economics is a plant which cannot be transplanted into a foreign soil. If it is transplanted, it dies there, becomes poisonous before it dies alone. இங்க அந்த ஆப்பிரிக்காவில் கொண்டு வந்த பாம் ஆயில், அந்த ஆயில் பாம் ஒரு பொட்டன்ஷியல் சோர்ஸ் ஆஃப் வெல்த் கிரியேஷன் ஆக்கி உலகத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆப்பிரிக்காவில் பாம் ஆயில் ரிசர்ச் சென்டரை மலேசியன் கவர்மெண்டோட பண்ணுவாங்களா இல்லையான்னு ஆலோசனை நடத்திக்கணும். என்னுடைய நண்பர்களோட பார்ப்பாரு, உங்களை பார்க்க சொன்னோம். மிஸ்டர் சம்பத் அந்த ஏற்பாடுலாம் பண்ணாரு. இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. நம்ம அந்த நிறைய காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா சிம்பிள் கொஸ்டின்ஸ் நான் கேட்கணும் பார்த்தீங்களா. நிறைய பேர் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் 2 கொஸ்டின் கேளுங்க. நான் எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கேன், எத்தனையோ ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கேன், எத்தனையோ இதுகள் பண்ணியிருக்கேன். ஆனா எல்லா புத்தகங்களையும் இதுதான் என்னுடைய லேட்டஸ்ட் புக். இன்னொரு புக் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் கேரளா இஸ் பிரிண்டிங் இன்டர்வியூ டு இண்டஸ்ட்ரியலைசேஷன். இந்த புக் நான் ரீசெண்டா பப்ளிஷ் பண்ணோம். It is with a profound sense of humility and modesty, I would like to say that this book has been selected as the best book in economics by Indian author of the year 2007. Rethinking development realities. நம்ம எப்பவுமே ரீதிங்க் பண்ணணும். நம்ம சம்பத் சார் அதுக்கு தான் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய வேர்டுக்கு மீனிங் இங்க கொண்டு வருவார். டெவலப்மெண்ட் சொல்ற வேர்டு 3 பிரிக்கிறோம். டெவலப் மென் டு திங்க், men and women, women and men to think. இந்த லாஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் பாத்தீங்கன்னா வெர்டிகலாவும் இருக்கும், ஹரிசாண்டலாவும் இருக்கும். திங்க் வெர்டிகலி, திங்க் ஹரிசாண்டலி, திங்க் இண்டிவிஜுவலி, திங்க் கலெக்டிவ்லி. இந்த இதுக்கு பிராக்டிகல் மீனிங் கொடுக்கிறதுக்கு தான் நம்ம சம்பத் சார் இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்றாரு. 2 கொஸ்டின் தான். அந்த 2 கொஸ்டினுக்கு நான் இன்னும் ஆன்சரே கண்டுபிடிக்கல. 100க்கு மேலான ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கேன், நிறைய டெக்னிக்கல் ரிப்போர்ட்ஸ் எழுதியிருக்கேன், அந்த நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஆனா 2 கேள்விக்கு தான் நான் ஆன்சர் பண்ணிட்டே இருக்கேன். வாட் டிரைவ்ஸ் வேர்ல்ட் ட்ரேட்? ஒரு கொஸ்டின். Why some countries are doing better than others? Why some people are doing better than others? இந்த 2 கேள்விக்கும் தான் ஆன்சர் கிடைக்கவே மாட்டேங்குது. இல்லாம திங்க் பண்ணிட்டு இருக்கும், கிடைக்க மாட்டேங்குது. Today, world trade is driven by research and innovation induced products. Research, innovation induced products account for 86% of total world trade. இது I am not talking about capital intensity or incidence of technical progress. அது இல்லை. சின்ன சின்ன பொருட்களை ப்ரொடியூஸ் பண்றதே பண்ணலாம். இந்த பட்டன் பாருங்க, இந்த சைனாவுக்கு ரீசெண்டா போயிருங்க. அங்க ஒரு மிரக்கல் சிட்டி, கோயட்டோன்னு ஒரு சிட்டி, ஒரு சின்ன வில்லேஜ். அது தட் வில்லேஜ் அக்கவுண்ட்ஸ் ஃபார் 67% ஆஃப் வேர்ல்ட் பட்டன் ப்ரொடக்ஷன். உங்க சட்டையில் இருக்கிற பட்டன் எல்லாம் அங்க உள்ளது. ஒரு சின்ன வில்லேஜுங்க. அது எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க? இப்ப சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, சைனா வில் டேக் தி என்டையர் வேர்ல்ட் டு தி கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், இந்தியன்ஸ் வில் மேக் எவரிபடி ஜம்ப் ஓவர் தி வால் அப்படின்னு. இப்ப சைனாஸ் எக்கனாமிக் growth is crashing against the wall. அங்க இன்னோவேட்டிவ் திங்கிங் எப்படி இருக்கு? நீங்க கிரேட் வால் பக்கத்துல போய் நின்னீங்கன்னா ஒருத்தன் வர்றான், அவன் பேரே நமக்கு தெரியாது, சைனீஸ் பேர் உங்களுக்கு தெரியவே தெரியாது. what is your name? I have a very long name. It's going from Vienna to India. Binanchi Arachi Jabamali. 1 minute பேரை நோட் பண்ணிட்டு ஸ்பெல் அவுட் பண்ணி நோட் பண்ணிட்டு ஒரு 3 minutes ஒரு சர்டிபிகேட் கொடுத்தான். திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் மிஸ்டர் ஜபமாலை பினான்சி ஆராய்ச்சி கிளைம் தி கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படின்னு. எனக்கு ஏதோ ஒரு டிப்ளமா கிடைச்ச மாதிரி இருந்தது. கிரேட் வால் ஆஃப் சைனா கிளைம் பண்ணி டிப்ளமா கிடைச்சது. உடனே என்ன பண்ண, $1 $5 கொடுத்தீங்கன்னா அது ஒரு மெட்டல் பிளேட்லயே கொடுத்துடுறாங்க. உடனே $5 கொடுத்தா ஒரு மெட்டல் பிளேட்ல வாங்கி ஒரு பெரிய சர்டிபிகேட் மாதிரி என்னுடைய
ஆபீஸ்ல வச்சிருக்கேன். அந்த இன்னோவேட்டிவ் திங்கிங் எங்க போயிட்டு பாருங்க, எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. நான் ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ் வந்து 67% ஆஃப் குளோபல் ப்ரொடக்ஷன் பட்டன் டெக்னாலஜி பண்றது இட்டலி. ஒவ்வொரு வருஷமும் பட்டன் இட்டாலியன்ஸ் வந்து அங்க போய் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன் அந்த பட்டன் டெக்னாலஜி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்னோவேஷன் இன்டியூஸ்டு ப்ராடக்ட்ஸ் சொல்லும்போது இப்போ லெதர் பேக் இருக்குல்ல, அது ரொம்ப சாபிஸ்டிகேட்டடா பண்ணா அது இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட். இத்தியோப்பியாவில் அது பண்றாங்க. இத்தியோப்பியாவில் பண்ணி இட்டலிக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இட்டலி தான் வந்து வெல் நோன், இட்டலிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது திருநெல்வேலிக்கே அல்வா கொடுத்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இட்டலிக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் இதுக்கு. இப்போ இந்த யூரோப்ல வந்து நீங்க குடிச்சுட்டு ஓட்டக்கூடாது. அது 0.4 மேல இன்டாக்சிகேஷன் லெவல் இருந்ததுன்னா உடனே இது இல்லீகல், வில் பி அரெஸ்டட். அதுல ஒருத்தன் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டான். ஒரு மாணவன் தான் சொன்னான், வை கான்ட் தே இன்வென்ட் சம்திங். ஒரு எலக்ட்ரானிக் இம்பல்ஸை கண்டுபிடிச்சு அந்த இம்பல்ஸை வந்து அந்த டேஷ்போர்ட்ல மாத்தி நீங்க அந்த குடிபோதையில உள்ள போனீங்கன்னா அதே சொல்லுது, யுவர் இன்டாக்சிகேஷன் லெவல் இஸ் அபவ் தி லீகலி பெர்மிசபிள் லிமிட் அப்படின்னு அதே சொல்லுது. சொல்லுங்க, அதை முதல்ல வச்சாங்க. அதை வச்சா அது வந்து ஒர்க் பண்ணல. குடிச்சவங்க எங்க லிசன் பண்ண போறோம்? குடிச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் அனிமல் பிரெயின் அண்ட் ஹியூமன் மைண்ட் டிஸ்அப்பியர்ஸ். அதனால என்ன ஆக்சிடென்ட் நடந்துட்டே இருக்குது. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, இன்னொன்று கூட ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அது எப்படின்னா, அந்த குடிச்ச லெவல்ல வந்து உள்ள போயிட்டாங்கன்னா the car refuses to stop. அது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆச்சு. ஏன்னா it was sensing not only the intoxication level of the driver who touches the steering but also the friends sitting in the car. சரி, அது ஒரு பிரச்சனையாச்சு. அதுக்கு பிறகு இன்னொன்று கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, it can sense only the intoxication level of the guy who touches the steering. இதுல என்ன தெரியுது? Learning is continuous. Learning is continuous. Innovation is continuous. ஆடம் ஸ்மித் வந்து ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க. அவர் 1776 வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் எழுதும்போது அவர் ஒரே ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, the end of production is consumption. இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சு. The end of production is learning. In an internationally competitive environment, it is not a question of survival of the biggest or smallest, but the fastest. Only those who keep pace with the rapidly changing facets of processing, design and marketing survive, others fall apart. இப்போ ஐயா வந்து அழகான ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த லிட்ரஸி ரேட்டு, இந்த ஸ்கில்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பற்றி இந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு சின்ன ஆன்சர் வந்து ரொம்ப சின்னதுங்க. At the Crystal Palace exhibition in 1856, American goods were the center of attraction. So the British magnates, whose forefathers were responsible for the evolution of industrial revolution, went to US to see what was going on there. They realized there the functional literacy rate was higher than UK. And then after 20 years, Japan emerged as a mighty industrial power. When Americans and the British went to Japan to see what was going on there, then they realized that the functional literacy rate in Japan was the highest. லிட்ரஸி ரேட்டுக்கும் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ரேட்டுக்கும் வந்து பெரிய வித்தியாசம். நம்ம கேரளாவில் சொல்லலாம் 100% லிட்ரஸி. இந்த ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ரேட் எதுன்னா, the percentage of literates who are imbued with enhanced adaptive capabilities to use modern technology and to commercialize new knowledge. இதுதான் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ரேட். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஓகே. அதாவது நீங்க என்கிட்ட 1 நிமிஷம் கேட்டீங்க, 8 நிமிஷம் பேசுனீங்க. அதாவது செமினார்ல வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய வந்து பவர் பாயிண்ட் பண்ணக்கூடிய நீங்க முதல் தடவை பார்த்திருக்கேன். தலைவரே எனக்கு நான் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? whenever I make a PowerPoint presentation, I lose my power to make a point. அதனால பண்ணவே மாட்டேன். ஏன்னா ரொம்ப பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போதா போர் இல்லை. உங்க பிரசன்டேஷன் நல்லா இருந்தது. என்ன ஆகுதுன்னா, ஒரு டிம்மா லைட்டை போட்டுருவாங்க, அங்க மட்டும் எடுத்து உட்காந்துட்டு இருக்கும். அது ஒரு மாதிரி தூக்கம் இருக்குது. ஒரு மாதிரி வந்து லிசன் பண்ண மாட்டாங்க. லிசன் பண்ற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் பவர் பாயிண்ட் பிரசன்ட் பண்ணக்கூடிய எல்லாம் பாயிண்ட்ஸா கொடுப்பாரு. ஆடியன்ஸ் இருந்து எல்லாம் புல்லட்ஸா வரும். அதனால தான் புல்லட் பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ரேட் வந்து அதிகமாக இருந்தது தான், என்ஹான்ஸ்ட் அடாப்டிவ் கேப்பபிலிட்டிஸ் வந்தது தான் அது வந்து அந்த நாடு. அதனால லிட்ரஸி ரேட்டுக்கும் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ரேட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது வந்து நம்ம வந்து உணர்ந்து வரணும். நான் ஒரே ஒரு நிமிஷத்தை முடிச்சுக்கிறேன். அதாவது எந்த ஒரு பேச்சு இன்னைக்கு இந்த பொருளாதார ரீதியில் பேசும்போது அந்த இன்னைக்கு ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியை பற்றி 1 நிமிஷம் பேசணும்னா அது வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ட். இன்னைக்கு அமெரிக்காவில் தான் அது ஆரம்பிச்சது, வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிள். இதுக்கு சிம்பிள் கொஸ்டின் கேளுங்க. நம்ம தமிழ்ல ஒரு பாட்டுக்குள்ள வரவு 8 செலவு 10 அதான். அமெரிக்காவில் உள்ள
ஜிடிபி வந்து $14.3 trillion. அவங்களுடைய கடன் வந்து $49.5 trillion. கடன் எவ்வளவு வருது, வருமானம் எவ்வளவு, அவங்களுடைய தேசிய வருமானம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இதுல என்ன ஆகுதுன்னா டெட் சர்வீஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 346%. அமெரிக்காவில் $1 சம்பாதிச்சோம்னா உடனே வந்து $3.5 செலவழிச்சிடும். இந்த $2.5 எங்க இருந்து வருது? கடன், ஈஸி கடன், ஈஸி மணி, அந்த ஈஸி மணி ஃபார் ஈஸி பாரோயிங் அண்ட் ஈஸி லெண்டிங். இந்த மாதிரி போகும்போது என்ன ஆச்சுன்னா இந்த ஆயில் பிரைஸ் கூடுனது, இந்த கமாடிட்டி பிரைஸ் கூடுனது, இந்த எல்லாம் மணி எல்லாம் அமெரிக்கன் ஸ்டாக்ல போய் விழுந்தது. சௌரியமா ஆலன் கிரீன்ஸ்பேனே சொன்னாரு, எங்க தப்பு நடந்ததுன்னா மேனேஜர் லெவல்ல நடக்கல பேங்க்ல, இந்த கீழ் லெவல் அட்டெண்டர் இருக்காங்களா அவங்களும் மூலமா தான் இருந்தாங்க. இந்த மிடில் லெவல்ல லோன் கொடுக்குறாங்க பாருங்க, அங்கதான் பெரிய தப்பு நடந்தது. அவங்க தே கால் இட் இன்னோவேட்டிவ் ஃபைனான்ஸ். அந்த இன்னோவேட்டிவ் ஃபைனான்ஸ் தான் ரீசன், ரூட் காஸ் ஆஃப் எவ்ரிதிங். அதுலதான் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி எந்த அளவுக்கு வந்தது கடைசியில $60 trillion ஒர்த் ஆஃப் டிஃபால்ட். வாங்கினவங்க கொடுக்க முடியல. இந்த பணத்தை போட்டவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஹோல்டு பண்றாங்க. இப்போ நான் லாஸ்ட் டைம் சவுதி அரேபியாவுக்கு போயிருக்கும்போது மினிஸ்டர் சொன்னாரு, நான் நவம்பர்ல இருந்தேன், அவர் சொன்னார் என்கிட்ட வந்து 346 பில்லியன்ஸ் நாங்க டிசம்பருக்குள்ள ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்க. அங்க பாருங்க எந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆஃப் பிளேஸ். இப்ப இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த மணி சப்ளை பண்ணுவாங்க, அந்த எமர்ஜிங் எக்கானமிஸ் இதெல்லாம் வந்து ஹோல்டு பண்ணி அந்த இந்த பெரிய ஒரு பிரச்சனை வந்து ஒரு நன்மையாகி போச்சு. மெட்ராஸ்ல கூட ப்ராப்பர்ட்டி வேல்யூ 30% லெஸ் ரியலிஸ்டிக் பிரைஸுங்க. இதெல்லாம் ரொம்ப அப்நார்மல். there was an exaggerated imagination about the property value and speculation. Because of that it was rocketing like anything. Now it is coming down. இப்பெல்லாம் ரியலிஸ்டிக்கா இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த ஹோல்டு பண்றவங்க என்ன பண்றாங்க, அமெரிக்கன் ஸ்டாக்லயே அங்கே இங்கே போட மாட்டேங்கிறாங்க. they are looking for coveted industrial investment opportunities. இப்போ பாருங்க சவுதி அரேபியா, சுடான் அக்ராஸ் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள சுடானுக்கு போயிடலாம். சுடான் என்னது நைல் ரிவர் வந்து ஓடுது எங்க தெற்குல வடக்கு வர. throughout the year there is perennial supply of water. They have the most fertile soil, sun is shining throughout the year. 3,000-5,000 acres வாங்கி அவங்க they are converting that pocket into a bread basket of the country. அங்க எல்லாமே ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ், ஆர்கானிக் வெஜிடபிள் எல்லாம் அங்க இப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போகுது. இந்த மாதிரி இந்த ட்ரெண்டை வந்து நீங்க நம்ம பயன்படுத்தணும். இதை எப்படி கேப்சர் பண்றது? இதுக்கு என்னென்ன ஐடியாஸ் இருக்கு? இப்போ ஒரு பெரிய ஒரு அட்ராக்டிவ் என்னன்னா கமர்ஷியலைசிங் தி எக்ஸிஸ்டிங் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ். ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா fantastic institutions, great scientists, great engineers, whatever they did on research is a debt investment. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ரேர் பிளான்ட்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதை கண்டுபிடிச்ச சொல்ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இட் ஹீல்ஸ் தி ஓபன் வூண்ட் ஆஃப் டயபெட்டிக். வேர்ல்டு மார்க்கெட் $50 பில்லியன். அதை கமர்ஷியலைஸ் பண்ண முடியல, பேட்டன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியல. அதனால மணி உள்ளவங்க இந்த மாதிரி ஆட்களை கன்சல்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி ரிசோர்சஸ் இது பண்ணுங்க. இப்படியா எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். இப்ப ஸ்மால் ஹைட்ரோ பவர் இப்ப நம்ம நாட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம், நிறைய எல்லா இடத்துலையும் இப்ப 3 feet ஃபால் ஆஃப் வாட்டர் கூட நீங்க வந்து ஜெனரேட் பண்ணலாம் எலக்ட்ரிசிட்டி 25 kilowatts to 1.5 megawatts. இந்த மாதிரி I am not talking about technologically advanced or ecologically sound means of production. Small things that can make a breakthrough in the quality of life. இதுக்கு தான் இப்ப மார்க்கெட். இது ஈஸியும் கூட. இப்ப நம்ம NGOs பண்ணிட்டு இருக்கிற எல்லாம் ரீடிப்ளாய் பண்ணீங்கன்னா அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்களுக்கு 120 லிஸ்ட் வச்சிருக்கேன். நான் சம்பளத்திட்ட நான் கொடுக்குறேன், உங்களை எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இந்த புக் வந்து எல்லாருக்கும் காம்ப்ளிமெண்டரி காப்பீஸ் போட்டிருக்கோம். உங்க பேக்ஸ்ல எல்லாம் இருக்கு. அந்த ரீதிங்கிங் டெவலப்மெண்ட் ரியாலிட்டிஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு. தயவுசெய்து படிங்க. அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லணும். ஒரு தடவை நான் வந்து என்னை கூப்பிட்டாங்க, டஸ் குளோபலைசேஷன் மீன் பிரைவேடைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் சோசியலைசேஷன் ஆஃப் லாஸஸ். இப்போ பெயில் அவுட்லாம் வந்து பிரைவேடைசேஷன் ஆஃப் லாஸ் மாதிரி தான் இருக்கு. பெயில் அவுட் ஒர்க்கே ஆகலைன்னா ரியல் மேக்னிடியூட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இன்னும் யாரும் சொல்லலை. $800 billion வந்து ஒர்க் ஆக மாட்டாங்க. ஏன்னா ரியல் ப்ராப்ளம் இன்னும் நம்ம நினைச்சதை விட பிகரா இருக்கு, அதிகமா இருக்கு. நீங்க வந்து அப்ப நான் 2 மணிக்கு பேசினேன். அது பெய்டு லெக்சர். மணி கொடுத்துட்டாங்க, காசு கொடுத்த பேச ஓவராலா போக ஆரம்பிச்சாங்க. போறவங்க கூட்டத்தோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தாரு. அவர் கேட்டுட்டு இருக்கும்போது நான் அவரை உற்சாகமா பேசி முடிச்சுட்டு அவர்கிட்ட போய் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார், ஐ எம் தி நெக்ஸ்ட் ஸ்பீக்கர், அதனால தான் உட்கார்ந்து இருக்கேன். ஆனா ஒண்ணுங்க, இது ஒரே ஒரு மினிட் ஒரு ஆப்டிமிஸ்டிக் மைண்ட் செட் இருக்காங்க. அதாவது பெசிமிஸ்டிக் அண்ட் ஆப்டிமிஸ்ட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஆப்டிமிஸ்டிக் மைண்ட் வந்து யூ கேன் மேக் தி இம்பாசிபிள் பாசிபிள்.
ஒரு நாளைக்கு சண்டே மாஸ்ல வந்து ஒரு பிரீஸ்ட் வந்து சொன்னாரு, இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து 5 பிரெட்டை வச்சு 5000 பேருக்கு கொடுக்கணும்னு சொல்றத வந்து 5000 பிரெட்டை வச்சு 5 பேருக்கு கொடுத்தாரு அப்படின்ட்டு. கொடுத்துட்டு உடனே அதுல இருக்கல who can do it கேட்டார். ஒரு அதில் எழுந்து சொன்னா I can do it. 5000 பிரெட்டை வச்சு 5 பேருக்கு கொடுக்குறது ரொம்ப ஈஸி இல்லைங்க. அவர் ரியலைஸ் பண்ணல, அவர் பண்ண மிஸ்டேக் ரியலைஸ் பண்ணல. அவர் என்ன பண்ணார், ஒரு இடியட்னு அவர் அந்த டிஸ்மிஸ் பண்ணிட்டு அப்படி மாசம் முடிச்சுட்டு போயிட்டார். ஒரு ஓல்டு லேடி அந்த ஃபாதர்கிட்ட போய், ஃபாதர் நீங்க பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, நீங்க இந்த 5000 பிரெட்டை வச்சு 5 பேருக்கு கொடுத்தாங்க, நீங்க இது ஆக்சுவலா வேற நீங்க அடுத்த வாரம் நீங்க கரெக்ட் பண்ணிடுங்க. அடுத்த வாரம் அவர் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் fed 5,000 persons with 5 loaves of bread, with 5 loaves of bread. Again he repeated the same question, who can do this? The same man got up and said, I can do this. Then the priest was annoyed. He said, how can you do this? He said, with what was left last week. So if you have that optimistic mindset, you can make the impossible possible and you can convert each challenge into an opportunity. Thank you. மகிழ்ச்சி. ரொம்ப அருமையா பேசினார் சார். Learning should be continuous and innovation also should be continuous. We take it for granted. அநேகமாக அடுத்த பேச்சாளர்களாவது என் பேச்சை கேட்பார்கள் என்று நம்புகிறேன். அடுத்ததாக I request our friend from Chicago, Azim, please. வணக்கம். I'm going to go into English now. Sorry. My Tamil is good, but not as good for this speech. So, anyways, one good thing about us is that I'm certainly sharing my famous neighbor, Obama. Certainly, we are very, very privileged to live in Chicago, and we really, I think the whole world, if the whole world voted for him, I'm sure he would have won in a landslide, 80% or 90%. And I'm really happy to be here. I want to share just some of my thoughts how creating opportunities, like Obama created his own opportunity in the U.S. I read his book, I think it's My Dreams for My Father. A very, very exciting book. You should read it. I'm sure some of you have read it. It's very, very interesting. His father came to the U.S. on a scholarship and did very, very well. But Obama had a lot of challenges, a second generation. But nobody expected someone like him to come to power and going to be the leader of the world's most powerful country in the world. So, anyway, what is my story? I'm going to just give a little background about myself and then talk about some of the points that all the distinguished speakers made so far. Come from a small town, small village, I should say, a couple of thousand people. It all is about creating opportunities. I got an opportunity to come and study here on some scholarships. Right here in Madras. In 1982, I went to the U.S. I worked for another company for 5 years. Then I said, oh my goodness, somebody's calling, not Obama. Just kidding. What I'm saying is that when I got promoted about 4 times in 2 years, I wasn't very happy. But I'm happy, I'm not content. I decided I would start my own company. I create my own opportunity. So it's all the question of all the entrepreneurs have in common is to create opportunities, take risk. All of us do. Like Hewlett Packard, I'm sure all of you have heard of it. You know they started out from a small garage. I started out from my bedroom. That's what I did. And I remember the University of Chicago campus, that's where the Obama family lives. I remember cooking food for my friends, my staff, part-time staff. Share lunch and sometimes dinner. In any case,
right now, just moving forward, after 22 years, we have well over about 500 full-time people, about well over 500 people, part-time people working in a couple of companies. One is a marketing research firm, another one is engineering, IT engineering services right here in Chennai. I'm happy to say most of the people work from here. At least we have given opportunities for well over 2,000 people in the last 15 years here. The greatest joy for me is to create opportunity. I remember 25 years back when I had master's degree, when I looked for a job, I had to really struggle here in Madras. However, now it's great to see so many people have job opportunities even before they graduate. I really hope this downturn, global downturn, does not turn into a big mess for most of the people. I hope not. Obama will do something about changing it so as to leave us. In any case, I really believe that 2 or 3 things you need to keep in mind. At least in my case, this is what helped me to succeed. I'm not done with it. I hope we can go and create opportunities. One is, can we differentiate? In this market, in this global market, being different, excelling, and creating value is going to be the biggest plus. If you cannot differentiate, Mr. Velu Samiolu has pointed out in his book, Reinventing and Repositioning. But there are so many companies in every industry, every sector. Unless you are different, unless you are unique, you are nobody. You are not going to succeed. Now, sometimes one of the distinguished speakers this morning talked about self-confidence. Of course, if you're an entrepreneur, you've got to have confidence. If you don't know, if you don't feel that you can succeed, you're not going to succeed. You fail right away. You got to think that you are going to be better than anybody else. So my advice is that I will share, I'm sure other members will share the same thing, excel and differentiate with whatever you're offering, your product or services, whatever you're offering, and continually improve and succeed in the marketplace. We work with a lot of Fortune 500 companies, and unless you do that, you're not going to succeed. The second thing that I would say is that from a marketing perspective, we are here, we are gathered here. The best thing that we could do is to synergize and synthesize. You can't master with everybody. I'll give the best example, I'm sure many of you know. iPhone. Before iPhone came to the market, I don't know how many of you know use iPhone? Okay. You know the beauty of iPhone? Much of the features, it can do all kinds of things. We have had cell phone for so many years. iPhone from Apple, Steve Jobs was a genius who invented, he didn't invent it, you say, he put together all the pieces together. The best ones, bringing together and created the best cell phone. And it was the product of the year in, I think it's 2008, the Time Product of the Year. What I'm trying to say is that we, Tamil people, and along with other people, we got to figure out a way how to synergize. I may not be good at something, but maybe he's best for something. Let's bring him together and bring somebody with the right talents and make it work. I really believe if we have the right people, like we're talking about Obama, bringing the right team of people, and so also everybody, if you look at around this Gandhi, talking about one of the speakers talking about Gandhi, and so also other managers and the entrepreneurs, they try to bring in the best team, best talents to make things happen. And I truly believe one great thing that the India and Tamil Nadu has is that, especially Tamil Nadu, we are gifted with very, very talented, knowledgeable people. This world is going to be more and more knowledge-driven and innovation-driven,
And I really believe that we could take advantage of, not only here, and our fellow Tamilians and other unions and other people, we can synergize and bring it together and make it work. At least that's what I'm doing, and it really, whenever you work with other people, you're able to succeed. When you insulate yourself, it doesn't help. So, I'll be happy to answer any questions later. I don't want to take more time. Thanks again for the opportunity. Great to be here. Thanks a lot. Sorry. The question of production. We have learned to produce something. For year after year after year after, we do the same thing. We don't change. I think in a very competitive market of today, what you produce yesterday for sale may last 1 month or 2 months. By the time the company must be ongoing research, must have the ongoing research to come up with the next generation. I think the lot of products that comes from India that needs regeneration for activities has to be done, sir. I'm sorry to say that. That's a very good point. One of the things that I feel is that it is the Indian, I have a lot of experience starting my companies here. We have offices in Kilpatrick and another. One thing that I found interesting, it has improved quite a bit. We are still behind in quality. We can say all that we want to say. They've improved quite a bit in the IT industry. Our industry, there's more room to improve, innovate, and to compete. I would say it took us about 8 years to be number one engineering services company in a particular area. We almost failed. When we tried in the first few years, we lost clients. But we worked at it, we wanted to be number one. Now we are number one. But if you do that, the work will come, you can charge premium prices to the client. So my suggestion is that please do not cut quality, do not sacrifice any services that you offer to your client, and you would rather be the premium company and be the follower. On the cost of, on the outsourcing by the United States, there's a lot of outsourcing from India. With the great collapse of economy that is ahead, what will happen to those who are in India? They are supplying all the materials to the United States. Well, it is going to be tough, but my feeling is that we always look at other opportunities. I think the best thing that entrepreneurs have, in my opinion, is that the smartness about finding solution, creating alternative, looking at alternatives. If there's no, and yes, if the U.S. is the biggest market, if the U.S. market is not there, what other markets can you look at? You do have a market like Brazil. You have other emerging markets. Look at them. Yes, doing business in Nigeria is difficult. But I remember, like a month back, one of the immigrants from Nigeria in the U.S., the businessman approached me. They are building a big center, like say city, like the New Zealand city that our friend was doing. And he approached us whether we could bring in a few hundred people to work on his project. Now, I didn't expect. It just came all of a sudden. So what I'm saying is there are opportunities, we got to look at them. That is where this kind of network, not only this, other networks and conferences can help to identify opportunities and take advantage of opportunities. However, I still think, all said and done, whether you are in one country or 20 countries, I really think that do not put your eggs in one basket. You don't want to have, my advice, my personal advice would be not more than 10 or 20% of the business. What I would advise to you is that always have a backup plan. If should the client pull the business out of you, you should be able to cut down your inventory, cut down your resources so that you can be in business. A lot of times people make mistakes of
overextending, over relying on one or two clients, and then you go belly up, meaning you go bankrupt. That is the worst thing that could happen. So my advice is that, and make sure that you do smart planning and decisions. Go a little bit outside the topic. Chicago and New York are the only two cities which are overcrowded. Congestion is the traffic jam. Chicago and New York are the only two cities in America which are overcrowded traffic jam. What measures will you suggest for a smooth flow of traffic? A little bit outside the topic, of course. Well, our friend will answer you during the lunch hours, because I believe we are getting delayed. It's okay, fine. Now I request Ashok, please. I wish you all a happy new year. Sorry, நானும் இங்கிலீஷ்ல தான் பேச போறேன். தமிழ் வரும் நல்லா, ஆனா தூய தமிழ் எழுத படிக்க முடியாது. I've been living all my life abroad. The experience that each one of you dignitaries and delegates possess in front of me is probably much older than my age. So it makes it an even bigger honor for me to stand in front of you and represent the World's Tamil Economic Conference. To start with, I will introduce myself as a second-generation businessman heading our operations in Latin America and the Caribbean. We are currently present in over 7 countries, which are Guatemala, Dominican Republic, Haiti, Peru, Nicaragua, Salvador, and Honduras. And I can proudly say that I'm the first Indian Tamilian businessman to have offices in all these places, with over 70 employees. I would like to start by saying globalization has shrunk this world by leaps and bounds, but we still seem to be paralyzed by one of our biggest ever handicaps, which is we seem to have the vaguest and the most biased notions of what makes Japan a country of Japanese, Malaysia a country of Malaysians, France a country of Frenchmen. Lacking this knowledge about culture makes one country misunderstand the other. As you all know and you're all aware, if you keep doing the same thing that you've been doing for the past 10 years, you'll continue to get what you've been getting for the past 10 years. So as a company, we were entering into new markets and we needed to be innovative. Innovation in our industry, especially the pharmaceutical industry, where you're selling generic medicines, you're not even selling your own brands, can take two forms. The first was product invention, which is out of question for a medium-sized company like ours, where investments are too huge. And I can tell you for a fact that in 150 years of allopathic medicine, not a single company from India has actually successfully launched, marketed, and invented a new molecule. Although we've done a lot of clinical researches for American companies, we haven't actually successfully launched a new product in the market. The second form of innovation in our business is the innovation in the market. The famous good old marketing technique of either convincing or confusing a consumer can no longer be applicable because people are much better informed these days. Due to technological advancements like internet search engines and television and media and everything, I can remember the first time that I used internet, I was 16 years old, that was 10 years back, and now I see kids of 8 years and 9 years playing computer games online. So we've gone a long way forward in technology. So we cannot innovate something to beat competition. We actually have to innovate to change the rules of the game. So what we did as a company, as a family business, is we entered countries where other Indians feared to go. Countries where language, lifestyle, work culture, business norms are completely on the contrary. They're completely opposite. Even the timings, they are 12.5 hours backwards. Latin America, ladies and gentlemen, is a very special region. The people are warm and welcoming. They extend great hospitality. You only have to sit with them for an hour or so, and they're always saying, "Mi casa es tu casa," which means my house is your house. And I've been to over 30 countries, and I haven't actually seen this kind of hospitality extended in any part of the world. They also work in a very comfortable, relaxed, and flexible atmosphere where deadline days are stretchable, and your lunch meetings can go on for 4 hours, and you only talk 15 minutes of business. So we had to come out with the perfect business formula, and to emulate the perfect business formula, like a lot of dignitaries that actually spoke today, my father always used to say this: if this formula if you can actually use it in your life, you'll be the happiest person. He says, you have to work hard like an Indian or a Chinese,
learn the business acumen of a Jew or a Lebanese and learn to enjoy life like a Latin. So if you have this formula, you've got it working for you. So adapting to this work culture can take a while, but perseverance is the key. And Latins don't react, they don't proact either, they just tend to act. So it won't be out of place to mention this joke. It's not a joke really, it's a personal experience that I encountered in an airport once when I was traveling from Guatemala to Brazil. There was this Asian businessman who traveled in the business class, and he had a really expensive suitcase made of crocodile leather or something like that. And he was just a baggage handler was carrying it, and the baggage handler dropped it by mistake. And this Asian businessman started shouting at him really horrible words. And the Latin was very passive, and he said, okay, sorry. And I was just an onlooker. And after he was checked in, I just asked him, so why did you have to take up all this shouting? All you did was drop your suitcase. He didn't break anything or anything. He says, no, you don't understand. This gentleman is a business class passenger, and if he complained to my manager, I could actually get the sack or I could get suspended. And but I still got my revenge in my own kind of way. I said, how did you get your revenge? You just got shouted at and you didn't do anything. He says, the businessman actually traveling to Argentina, and I sent his baggage to Africa, so it's no problem. I would like to inform you that my father and a lot of other gentlemen are actively involved in the Indo-Latin American Chamber of Commerce, which is not as big as the other Chamber of Commerce. So if you need any further information on this Chamber of Commerce, I will leave my business cards with Sampath uncle, and he can get in touch with you. Finally, I'm happy to share a bit of my experience with you, and I thank you once again. I'll take your leave. Mr. Ashok, special thanks are due to you. They have taken a place. Vote of thanks வந்து 10 நிமிடம் அவங்க ஒன்று ஸ்பீச் கொடுத்தாங்க. தலைவராங்க சட்டமன்ற பேசிய பெரியவங்க. இப்போ நான் கூட கொஞ்சம் தயங்க தப்பு நம்ம மாற்றிக்கணும்னா நன்றிக்கே போயிடணும். இது சப்ஜெக்ட் பேசாமல் நான் நினைச்சேன். திடீர்னு தலைவர் சொன்ன 2 வார்த்தை பேங்கை பற்றி பேசுவீங்கன்னு தேவையான சொன்னாங்க. ஆனால் அந்த சப்ஜெக்ட் நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பேசுனா டத்தோஸ்ரீ கீழே இருக்காங்க. நான்லாம் டத்தோஸ்ரீயோட ரசிகர். ஸ்கூல் படிக்கிற காலத்திலேருந்து ஒரு தடவை டத்தின் பர்த்டேக்கு கோலம்பூர் போயிருந்தோம், நானும் மணியும். அப்போ டத்தோஸ்ரீ ஆஸ் யூஷுவல் அரசு பணிக்காகவும் கட்சி பணிக்காகவும் பின்னாடி போயிட்டாங்க. ஒரு பெரிய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் வந்து பத்தீஸ்ரீ என்ன சொன்னாங்க, எங்களை பார்த்து உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், எனக்கு இந்தியாவில் இன்னொரு பிள்ளை இருக்கு, என் பையன் இந்த தம்பி பிரசிடண்ட் அபி வந்திருக்குன்னு சொன்னாங்க. அது இன்னொரு சந்தோஷமா நிகழ்ச்சி அப்போ என்ன இருந்ததுன்னா, பத்தோஸ்ரீயோட சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சி வந்திருந்தாங்க. பெரியார் எல்லாத்துக்கும் வரமாட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி. இப்போ மலேசியாவில் நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம பத்தோ இருக்காங்க, பத்தோ சவன் இருக்காங்க, துணைவந்தர் இருக்காங்க, காந்தி இருக்காங்க, பத்தோஸ்ரீ இருக்காங்க, மூணு டிவி பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. புதிய ஒரு மலேசியா நண்பர்கள் என் தாத்தா ஜோர்பார் தான். அதனால மலேசியாவை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஓரளவு உரிமை இருக்கு. மலேசியாவில் இப்போ கூட நீ காலையில் நீட்ட பேசணும்னு சொன்னாங்க. அது இன்னும் விலை குறையும் போல இருக்கிறாங்க. பத்தோகளே பிஸ்னஸ் மேன்களே இதுவும் குறையாது. ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் உள்ளவர் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உள்ள எல்லாருக்குமே சேமிப்பு ஜாஸ்தி இருக்கு. அதனால அவங்களுக்கு விற்கணுங்கிற அவசியம் இல்லை, அது குறையாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க்லாம் இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலும் இந்த இன்ஃபியூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு. அதனால வந்து எந்த ரிசர்வுக்கும் இந்த பாரத நாடு நம்ம தாய்நாடு வந்து எதுக்குமே இந்த ரெசஷனுக்கு அமெரிக்கா மாதிரி ஒரு காலத்துலையும் அது வராது. ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக 10% எதுக்குன்னா, அது மின்சார தட்டுப்பாடுனால இதாகுது. இந்த மின்சார தட்டுப்பாடு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வருகிறது. அது இந்த 3 மாசத்துல நீங்க சரி பண்ணிடலாம். இந்த 1 ஜனவரி 1 பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் வந்து இந்த மணி ஃப்ளோவை ஈஸி பண்றதுக்கு 56,000 crores பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் அமெரிக்காவில் ரெசஷன் எனக்கு தெரிஞ்சு 3 மாசத்துல 56,000 crores, 26,000 crores, 18,000 crores, 3 times ரிசர்வ் பேங்க் ஃபண்ட் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்றாங்க. அதனால மலேசிய நண்பர்கள்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், பவர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ சாயங்காலம் 4 மணிக்கு பவர் மினிஸ்டர் வரப்போறாரு. நேரடியே உங்களுக்கு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் கொடுக்க சொல்றேன், கொடுத்துருவாரு. நீங்க உடனே இன்க்ரீஸ் பண்ணலாம். அதன் 10 வருஷம் முன்னிலேயே பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்.
அட்லீஸ்ட் நீங்க கேட்டுக்கிறது இந்த மாநாட்டு மூலியம் என்னன்னா ஒரு பெரிய ஒரு கோரிக்கையா இந்த மாநாட்டு மூலம் தமிழ்நாடு அனுமதியோட பட்டோஸ்ரீ அவர்கள் இன்று இரவுக்குள்ள ஒரு 10 மெகாவாட்டுக்காக தமிழ்நாட்டில் சைன் பண்ணணும்னு உங்க சார்பில் கேட்டுக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் வேகமா கேட்டுக்கோங்க. மினிமம் என்ன சம்பத் சார் 10 மெகாவாட்டாவது பட்டோஸ்ரீ சாயங்காலம் சைன் பண்ணணும். இது மாண்புமிகு முதல்வர் அக்னாலஜ்மெண்ட் பண்ணுவார்னு கேட்டுக்கொண்டு பேங்க் எல்லாம் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, தைரியமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. எந்த ரெசெஷனும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. முன்னாடி நிகழ்ச்சி பார்த்தேன் பிபிசி, அதுவும் ஒரு பெரிய ரிப்போர்ட்டர், மலேசியாவில் இந்த ரிப்போர்ட்டர் தான். அவர் ஒரு ஆர்ஜின் எடுத்திருக்காரு. எப்படி எடுத்திருக்காருன்னா வடநாடு, தென்னாடு, மேல தமிழ்நாடு இப்படி எடுத்து 4 குடும்பமா ஒரு இன்டர்வியூ பண்றாரு. என்ன இன்டர்வியூ பண்றாருன்னா அந்த 4 தென்னாட்டுக்கும் கேட்கிறாரு லேடிஸ் கிட்ட. அவங்க ஒரு சாதாரண குடும்பத்தில் உள்ளவங்க. அவர் ஒரு வடநாட்டுக்காரர் கேட்கிறாரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு டிரைவர். இந்த டிரைவருக்கு சம்பளமே 8000 ரூபா தான், எல்லாம் சேர்த்து வருது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அவங்க வீட்டுக்காரம்மா டிரைவரோட அம்மா 18,000 நகை வச்சது அவருக்கு தருவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வராங்க. தூத்துக்குடியில ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் ஞான தேசியம். அவர் கரெக்டா சர்ச்சுக்கெல்லாம் போறாரு, எல்லாம் பண்றாரு, வாத்தியாரா இருக்காரு. அவருக்கு சம்பளம் 2800 ரூபா. அப்படி திக்கி திணறி முடிச்சு ஏற்கனவே வந்த பயிற்சி நிலையில வச்சு சாப்பாடுலாம் சமைச்சு எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்காரு. அந்த அம்மா கிட்ட 42,000 வச்சிருக்கேன். என் கணவர்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. அது மாதிரி நம்மகிட்ட சேமிப்பு கோல்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. வீடு இருக்கு, சேமிப்பு தான். நம்ம மூதாதையர்கள் கற்றுக் கொடுத்ததே நமக்கு நம்ம பாட்டனார்கள் சேமிக்கணும். அதனால நல்ல சேமிப்பு இருக்கு. இங்கே உள்ள பப்ளிக் செக்டர் பேங்கா இருந்தாலும் சரி, பிரைவேட் செக்டர் பேங்கா இருந்தாலும் சரி, எந்த பேங்க்கும் நாங்க இதுவரைக்கும் கொலாட்ரல் இல்லாம 200% கொலாட்ரல் இல்லாம நீங்க ஃபண்ட் பண்றதே இல்லை. இந்தியன் பேங்க்ஸ் ஆர் வெரி 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 சேஃப். யூ கேன் இன்வெஸ்ட் அந்த நல்ல தருணம், ஆக்சுவல் பிரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புகளை நன்றி கூறி வணக்கம். தொடங்கும் போதே கணக்கு உரைக்கிறது. கொடுக்கப்பட்ட நேரம் 10 மணித்துளிகள். உலக வணிக நிறுவனத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய ஜெபமாலை அதில் 5 நிமிடங்களை எடுத்துக்கொண்டார். தலைவர் 1 நிமிடம் கேட்கின்றார். ஆக 4 நிமிடங்கள் இருக்கிறது. முதலில் நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பிற்கு ஜெபமாலை அவர்கள் பவர் பாயிண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதனால நான் பவர் பாயிண்ட் கொடுக்கல. அதனால உலக தமிழர்களுடைய வரலாறை 4 கட்டங்களாக பிரிக்கலாம். முதல் கட்டம் வரலாற்றிலேயே பொற்காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம். அடுத்தது உழைப்பையே மூலதனமாக கொண்டு பல நாடுகளுக்கு சென்ற காலம். 20ஆம் நூற்றாண்டு அறிவுசார் காலம். 21ஆம் நூற்றாண்டு, அதாவது தற்போதைய நூற்றாண்டு வற்றாத மனித வளம். சமரைஸ் பண்ண மணி பவர், மசில் பவர், மைண்ட் பவர், மேன் பவர். அதனால நமக்கு இருக்கக்கூடிய பவர் இன்றைக்கு மேன் பவர். டாக்டர் ஸ்ரீ சாமுவேல் ஐயா அவர்கள் கேட்டார்கள், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய வளத்திற்கு கணக்கு இருக்கிறதா? இன்னும் சொல்ல போனால் இன்னும் 10 ஆண்டுகளிலே உலகத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களிலே 3இல் 1 பகுதி இந்தியாவிலே தான் இருக்கிறார்கள். அதற்கு மேலும் சொல்ல போனால் ப்ரொஃபஷனலி ட்ரெயின்டு பீப்புள் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு உலகம் பூரா நாம் அளிக்கக்கூடிய அளவிற்கு மனித வளம் இங்கே இருக்கிறது. ஆனால் அந்த மனித வளம் எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, இது மற்ற தமிழர்களுக்கு கிடைக்குமா என்ற கேள்விக்கான விடை நம்மால் இன்னும் சொல்ல முடியவில்லை. தமிழர்கள் உலகெங்கும் இருந்தாலும் கூட தாய் தமிழ்நாட்டு கூட இருக்கக்கூடிய உறவு என்ன என்று பார்க்கும்போது நமக்கு 2004ஆம் ஆண்டு சுனாமி தாக்கப்பட்ட நேரத்திலே
உலகத் தமிழர்கள் அனைவருமே தங்களுடைய நாட்டிற்காக என்ன செய்ய முடியும் என்று ஒரு வலைப்பின்னல் நெட்வொர்க் ஏற்படுத்தி மிக மகத்தானமான ஒரு சாதனையை செய்திருக்கிறார்கள். நெக்ஸ்ட். உலக தமிழர்களுடைய இலக்கணத்தை கவிஞர் கண்ணதாசன் இவ்வாறு கூறுகிறார். உலக தமிழர்களை மற்ற புலம்பெயர்ந்தவர்களோடு நம்மால் இணைத்து பேச முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. நாளை மறுநாள் இங்கே கூடக்கூடிய கூட்டத்திலே புலம்பெயர்ந்த என்ற வார்த்தை பொருத்தமானதா என்பதையே ஆராயப் போகிறார். அதனால இந்த தமிழர்களை எடுத்துக்கொண்டால் இறை உணர்வு, தமிழ் உணர்வு, ஒரு பண்பு உணர்வு ஆகிய உணர்வுகளாலே உந்தப்பட்டிருக்கிறார். புலம்பெயர்ந்தவர்களை எடுத்துக்கொண்டால் சீனர்கள், அவர்கள் சைனா டவுன், ஒவ்வொரு நாட்டிற்கும் சென்று அங்கே ஒரு சிறு நகரத்தை அமைத்தார்கள். ஜூவிஸ், யூதர்கள் அவர்களுக்காக ஒரு நாடு அமைத்தார்கள். தமிழர்கள் அவர்களுக்காக ஒரு உலகத்தையே அமைக்கப் போகிறார்கள். யூதர்களை பற்றி பேசும்போது யூதர்களுடைய பண்பு நலன்களை நாம் தமிழ் சமுதாயத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கே யூத சமுதாயம் எங்கிருந்தாலும் யூதர் என்ற இன உணர்வு அவர்களிடத்தில் இருந்தது. நாடு என்பது அல்ல, உணர்வு என்பது மிக முக்கியம் என்ற அடிப்படையிலே யூதர்கள் தங்களுடைய நெட்வொர்க், அந்த நெட்வொர்க்கே அவர்களுடைய வெற்றிக்கான காரணமாக அமைந்திருந்தது. ஜால் என்பதற்கு வடமொழியிலே பொருள் நெட்வொர்க். சோ மாயவலை, இந்திரவலை, இப்ப வந்திருக்கிறது இன்டர்நெட் வலை. நெக்ஸ்ட். இந்த மாநாட்டினுடைய கருப்பொருளே உலக தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும். பூ உலகில் ஒன்றுபடுவதை விட இன்டர்நெட் உலகிலே மிக எளிதாக அவர்கள் ஒன்று சேர முடியும். கேட் இன் சர்ச் ஆஃப் மவுஸ் அல்ல, இது ஒன் லேப்டாப் பர் சைல்டு என்ற MIT பேராசிரியருடைய அடிப்படையிலே உலகம் பூராம் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு கையிலே எடுத்துக்கொண்டு தானே சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடிய கணிப்பொறிகளை அளிக்கிறார்கள். அது உலகம் பூராம் கொடுக்கிறார்கள். இந்த கணிப்பொறி மூலமாக உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சிறுவர்கள் தங்களுடைய தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்கு இணையம் மூலம் ஒரு வாய்ப்பாக அமையும். நெக்ஸ்ட். இணையதளம் மூலமாக கற்பித்தல், ஈலேர்னிங் என்பதற்காக நான் இந்த மென்பொருளை உருவாக்கினேன். நான் மென்பொருளை உருவாக்கும் போது நான் என்னுடன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்தார். இருவரும் இணைந்து வேலை செய்வோம் என்று சொன்ன போது நான் சொன்னேன், நான் பணத்திற்காக செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு பங்கு இருக்க வேண்டும். ஆக சரிபாதி பங்கு என்ற அடிப்படையிலே இந்த ஈலேர்னிங் சாப்ட்வேர் இது என்னால் உருவாக்கப்பட்டது. இந்த ஈலேர்னிங் சாப்ட்வேரை வைத்து இன்றைக்கு அமெரிக்காவிலே நாங்கள் கணிதம் சொல்லிக் கொடுக்கிறோம், ஹோம் லேர்னிங் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆக உலக தமிழர்களுக்கு ஒரு மென்பொருள் என்றால் ஏற்கனவே கைவசம் இருக்கிறது. அதனால உலகத்திலே எந்த மூலையில் இருந்தாலும் எந்த தமிழனும் இன்னொரு தமிழனுக்கு ஒரு கற்பிக்கல் என்ற வாய்ப்புக்கு நம்மிடத்திலே ஒரு தளம் அமைந்திருக்கிறது. அடுத்தது வீடியோ கான்பரன்சிங். இதே மென்பொருள் வீடியோ கான்பரன்சிங் இருக்கிறது. உலகத்திலே இருந்து எந்த மூலையிலிருந்தும் எந்த தமிழர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர்நெட் மூலமாக தொடர்பு கொண்டு வாணிகத்தை செய்வதற்கான வசதி இந்த மென்பொருளிலே இருக்கிறது. நீங்கள் அதே போன்று ஏதாவது ஒரு பிரசன்டேஷன், பிசினஸ் பிரசன்டேஷன் பண்ண வேண்டும் என்றாலும் இதே மென்பொருளை செய்ய முடியும். நெக்ஸ்ட். வீடியோ கான்பரன்சிங். ஒரு பெரிய சொற்பொழிவோ ஒரு மாநாட்டினுடைய
நடப்பு நிகழ்ச்சிகளையோ நாம் வீடியோவாக செய்ய முடியும். இந்த மாநாட்டினுடைய முதல் நாள் அமர்வு இன்று மாலையிலேயே இன்டர்நெட்டில் வீடியோகளை வரப்போகிறது. நான் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன். இது குழுக்களாக பிரிந்து ஒருவருக்கொருவரோ ஒருத்தருக்கு பலரோ பலருக்கு பலரோ நீங்கள் உங்களுடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய கணிப்பொறியிலே இருந்து நீங்கள் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம். நெக்ஸ்ட், இது இ-காமர்ஸ். இந்த படத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சைனாவிலே இருந்து வந்திருக்கக்கூடிய செல்போன் மற்ற எலக்ட்ரானிக் சாதனங்கள். இதை நான் இங்கே அமைத்து கொடுத்திருக்கிறேன். இது அமைப்பதற்கு பெரிய செலவு ஒன்றும் ஆகாது. 2000 ரூபாய் 5000 ரூபாயிலே யாருக்கு வேண்டுமானாலும் ஒரு இ ஸ்டோர் நீங்கள் உருவாக்கி கொடுத்து அந்த இ ஸ்டோர்களை இணைப்பதன் மூலமாக ஒரு தமிழரும் மற்றொரு தமிழரும் தங்களுடைய பொருள்களை பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கான அருமையான வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு ஓபன் சோர்ஸ் சாப்ட்வேர். இதை மிக எளிதாக நாங்கள் செய்து கொடுக்க முடியும். அதிலே பொருட்களை நீங்கள் என்று விளம்பரப்படுத்தி அதற்கான விலையை சொன்னால் நீங்கள் இன்டர்நெட்டில் வாணிகம் செய்ய முடியும். அடுத்தது, தமிழன் ஒரு இருதலை கொண்டு ஏறுண்டு எந்த பக்கம் சாய்ந்தாலும் கடைசியிலே நிலை நிற்கக்கூடிய ஈக்லிபிரியத்திற்கு வந்து சேர வேண்டும் என்ற ஒரு பண்பு. அந்த முறையிலே தமிழர்களுக்கு நமக்கு இருக்கக்கூடியது குளோபல் திங்கிங், லோக்கல் திங்கிங், குளோபலைசேஷன், லோக்கலைசேஷன். இது இரண்டையும் இணைத்து புதிதாக குளோக்கலைசேஷன். அதனாலே சொந்த நாட்டிலே உங்களுடைய வணிகத்தை வளர்க்கிறீர்கள். தாய் மண்ணிற்காக நீங்கள் வணிகத்தை உருவாக்குகிறீர்கள், பொருளாதாரத்தை பெருக்குகிறீர்கள். உலகம் பூராம் தமிழர்கள் தமிழ் சமுதாயமாக, தமிழ் குமுகாயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புக்கு இந்த மாநாடு ஒரு தொடக்கம் என்று சொல்லி, தலைவர் அவர்களே, I think it's a very great opportunity that we got to think of. If you go through the world population today, particularly in the developed countries, France, Germany, all old population, the old population ratio is going up and up. The younger generation is going down and down. By another 25 years' time or 20 years' time, Germany will have more than 65% of old people. Similar to France also. They like to get married, but they don't want a child. Enjoy yourself. No child. But what they are doing, they are depriving the country and the country's survival. So what can India do in such a matter? There must be a special department in India to study all this and prepare the younger generation. We have more than, I think, 50% of younger generation today. Prepare our people, all right? These are people who learn Germany. These are people who learn French. We prepare them as a class workforce. And then, when the demand comes from the country, they've invested billions of dollars in the country, very advanced. But there's no man to run it. We can do it. We means the Indians can do it. But who is going to do that? It is government of India should think of a way. There must be a master plan to do this. Thank you. I do promise, sir, we undertake this responsibility of making our own youngsters with all the inputs what you have mentioned. And right now we are doing and giving education on different languages as well. Thank you very much, sir. Another 3 minutes only, sir. நண்பர்களே, நண்பர் சம்பத்து போன்ற நண்பர்கள் இந்த மாநாட்டை கூட்டியதனுடைய முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டில் தொழில் வளம் பெருக வேண்டும். அந்த தொழில் வளத்திற்கு தமிழ்நாட்டிலிருந்து வெளியே சென்றிருக்கின்ற பெருமக்கள் எல்லாம் உதவ வேண்டும். அதன் காரணமாக பொருளாதாரம் மேம்பட வேண்டும். தமிழ்நாட்டு பொருளாதாரம் மேம்படுகிற பொழுது தமிழ்குடி மக்கள் நல்ல வாழ்வு பெற முடியும் என்ற ஒரே நோக்கம்தான். இங்கே வந்திருக்கின்றவர்கள் பேசியவர்கள் அத்தனை பேருமே
ஏறத்தாழ தான் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றார்கள் தன்னுடைய தொழிலில் என்பதை சொன்னார்கள். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் என்பதை சொன்னார்கள். இந்த நேரத்தில் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். உங்களையெல்லாம் இங்கு தொழில் நடத்தி லாபத்தை சம்பாதித்து போவதற்காக மட்டும் நான் அறிவுறுத்த விரும்பவில்லை. இந்திய நாடு, குறிப்பாக தமிழ்நாடு எந்த அளவுக்கு செழுமை என்று பேசப்பட்டதோ அந்த அளவுக்கு வறுமையை நோக்கி போய்க் கொண்டிருப்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இருக்கின்ற மக்கள் தொகையில் 32 மில்லியன் மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். ஒரு நாளைக்கு சராசரி வருமானமாக தமிழரையும் சேர்த்துச் சொல்லுகிறேன், மொத்தமே 18 ரூபாய் தான் பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். தினமும் இரவு படுக்கைக்கு செல்லுகின்ற குழந்தைகளில் 10 மில்லியன் குழந்தைகள் பசியோடு படுக்கைக்கு செல்லுகின்றன என்பதையும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பு வருகின்ற பொழுது தொழிலை தொடங்குவது, அதன் மூலம் லாபம் சம்பாதிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நேற்று நான் புத்தகம் படித்தேன். 10,000 100 கோடியான கதையை தன் வரலாக சொல்லியிருக்கிறார் இன்போசிஸ் நாராயணமூர்த்தி. அதில் 3 செய்திகளை சொல்லுகிறார். செல்வம் சேர்ப்பதற்கு தொழிலை தொடங்க வேண்டும், நடத்த வேண்டும். அந்த செல்வத்தை முறைப்படி, நியாயப்படி, சட்டப்படி செய்ய வேண்டும், வெற்றி பெற முடியும். பெற்ற செல்வத்தை தனக்கு மட்டும் இல்லாமல், தன் சமுதாயத்துக்கு மட்டும் இல்லாமல், தன்னை உருவாக்கிய சமுதாயத்திற்கு கொடுத்து மகிழ் பெற வேண்டும். அதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய சக்சஸ் என்று சொல்கிறார். 10,000 100 கோடி வருவதற்கு. அதனைப் போல இங்கு வருகின்ற பெருமக்கள் அவர்கள் கூர்ந்து தொழிலை தொடங்குகின்ற பொழுது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது லோக்கல் கமிட்மெண்ட் சொன்னாரே, குளோபலைசேஷன், லோக்கலைசேஷன், அந்த கமிட்மெண்டோடு வந்து தொழிலை தொடங்குவீர்களானால் இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகம் கொடுக்க முடியும். அதன் மூலம் அடிப்படை வசதிகள் பெருகும். அதன் மூலம் மக்களுடைய அன்றாட வாழ்க்கை தரம் உயரும். அதனையும் மனதில் கொண்டு தொழிலை தொடங்க வருகின்ற பொழுது நிச்சயமாக அரசு முன்வர இருக்கிறது. பலவிதமான வாய்ப்புகளும் இருக்கின்றன. தமிழர்களால் தமிழர்கள் காப்பாற்றப்பட இருக்கிறார்கள் என்ற வரிசையில் நீங்களும் முன்னின்று வர முடியும் என்ற நம்பிக்கையை சொல்லி, ஒருத்தர் சொன்னாரு, ஒரு மலேசியக்காரர் சொல்றாரு, எங்க வீட்டுல இருந்து போன் பண்ணாங்க, எங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. இன்னும் சாப்பிடலைன்னு சொன்னேன். சாயந்தரம் 5 மணி ஆச்சு, இன்னும் உங்களுக்கு மத்தியான சாப்பாடே போடலையான்னு கேட்டாங்கன்னு சொன்னாரு. இதே மாதிரி தான் சிங்கப்பூர்ல 5 மணி ஆச்சு, இன்னும் மத்தியான சாப்பாடே போடல. ஆனாலும் கூட மேடையில் இருக்கின்ற பெருமக்கள் பல மைல் காதங்கள் தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி 3 மணி நேரம் பேசுறதுக்கு தயாரா இருந்தாலும் கூட 3 நிமிடத்தில் முடித்துக் கொண்ட பெருமக்கள் மரியாதைக்குரிய டாக்டர் சபாமலை, மரியாதைக்குரிய அஷ்ரப் ஹசேன், மரியாதைக்குரிய மிஸ்டர் அசோக் பார்த்திபன், மரியாதைக்குரிய அபுபக்கர், மரியாதைக்குரிய புரொஃபசர் நாகராஜன் ஆகிய பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி, அத்தனைக்கும் மேலாக அவ்வளவு பேர் இருந்தாலும் கூட அவையடக்கம் என்பதை மனதில் கொண்டு சாதாரண உறுப்பினர்கள் பங்காளருக்கு போல நம்முடைய முன்னாள் அமைச்சரவர்கள் இவ்வளவு தெள்ளத்தெளிவாக கேள்வியை கேட்டு செய்திகளும் சொன்ன அமைச்சரவர்களுக்கும் நன்றி சொல்லி, பங்கு மற்ற பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி, திரு சம்பத் போன்ற பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்று இந்த நிகழ்வு தொழில் கட்டமைப்பு நிதி. தமிழை பொறுத்தவரை தமிழுக்கு ஒரு பெரிய பொருளாதார கொள்கை வகுத்து கொடுத்தவர் திருவள்ளுவர். திருக்குறள், ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்ற திருக்குறள், ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினையை ஊக்கார் அறிவுடையார் என்ற போன்ற சில திருக்குறள்கள் கார்ல் மார்க்ஸ், ஆடம் ஸ்மித், மார்ஷல், ஜான் மேனார்ட் கீன்ஸ் போன்றவர்கள் கூறாத கருத்துக்களை எல்லாம் திருவள்ளுவர் அந்த காலத்திட்டே கூறி சென்றிருக்கின்றார். இதை தமிழர்கள் எந்த காலகட்டத்திலும் எதற்காகவும் இன்னொருவரை பிரத்தியாரிடம் போய் கொள்கைகளையோ கருத்துக்களையோ கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. நான் தத்துவஸ்ரீ சாமுகள் அவர்களை கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்த பொழுது, நான் தமிழ் மண்ணிலே நான் வந்து வைத்தவுடன் நான் மிதக்கிறேன், எனக்கு எல்லா நண்பர்களும் கண்டு பேச பரவசமாக இருக்கின்றது, ரொம்ப உற்சாகத்துடன் கூறினார். இது போன்ற நல்ல நண்பர்களை உண்மையிலே ஒரு செய்தியை நாங்கள் கூற வேண்டும் என்றால்,
நமது நாட்டிலிருந்து வெளிநாட்டு போய் அங்கு இருந்த தமிழர்களிலே அதிகமாக சென்னை தமிழ்நாட்டிற்கு அறிமுகமானவர் பரிச்சயமானவர் என்றால் அது ரத்தஸ்ரீ அவர் சாமியுள்ள அவர்கள் தான். அத்தகைய அறிவுபண்பாளர் ஒவ்வொரு வகையிலும் சம்பத்துக்கு பல உதவிகளை செய்கின்றார். தமிழ்நாட்டுக்கு வரும்போது உதவி செய்கின்றார். அவரிடம் ஒரு சின்ன வேண்டுகோள், ஐயா, நீங்கள் கலைஞரிடம் உங்களுடைய நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து நெருக்கடியை அமைப்பதற்கு தீர்வதற்காக ஒரு முறை நீங்கள் அவரிடம் பேசி ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த திட்டத்தை சீக்கிரம் நீங்கள் அவரிடம் கலைஞரிடம் ஞாபகப்படுத்தி நினைவுபடுத்தி அவர் உறுப்பினர் நாகநாதன் அவர் இருக்கின்றார்கள், அதை நீங்கள் நிறைவேற்றி தந்தால் சென்னை நகர மக்கள் உங்களை ரொம்ப நன்றி பாராட்டுவார்கள். இங்கு பேச இருக்கின்ற சொக்கலிங்கம் ராம் கண்ணப்பன் அவர்கள் அமெரிக்காவிலே பெரிய கோயில்களுக்கு தலைவராக இருந்து பல்வேறு நிலைகளிலிருந்து ஒரு வள்ளலாக அங்கே தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த செய்தியை என்னுடைய நண்பர் திரு கருணாகரன் அவர்களிடம் பலமுறை அவர் வரவில்லையே, அவர் பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். அத்தகைய பெரியவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அதுபோல முன்னாள் துணை மேயர் சிட்னி ஆஸ்திரேலியா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். திரு ராஜரத்னம் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இன்று பார்த்தால் அவருடைய வரி விளக்கங்களை படிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். இட் இஸ் மோர் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் எஜுகேட்டிவ். கிரேட் பர்சன். அவர் சாதாரணமாக எங்கும் வரமாட்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் எப்படியோ சம்பத் அவர்களை சம்மதித்து அழைத்து வந்திருக்கின்றார்கள். அத்தகைய பெரியவரும் வந்திருப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றது. அதுபோல பாலேந்திரா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். திரு ராமச்சந்திரன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அவர்கள் நன்றியுரை வந்திருக்கிறார்கள். நான் குறிப்பாக திரு நாகநாதன் அவர்களை பற்றி நாம் இங்கே குறிப்பிட வேண்டும். தமிழ்நாட்டின் தலைவிதியை மாற்றி அமைத்த அந்த ஒரு ஆலோசனையை தந்தவர் திரு நாகநாதன் என்றால் உங்கள் 2 பேருக்கு தெரிந்திருக்காது. தெரிந்த செய்தியை நான் கூறுகின்றேன். இல்லாவிட்டால் தமிழ் தலைவிதியே மாறி போயிருக்கும். அத்தகைய பெரியவர்கள் எல்லாம் அழைத்து இந்த விழா சிறப்பாக நடத்துவதற்கு சம்பத்தவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எங்களுடைய அருமை ஆசானாகவும் குருவாகவும் இருக்கின்ற திரு காந்தி அவர்கள் இங்கே வந்திருப்பது, டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் போன்றவர்கள், அபிபாரதி போன்றவர்களெல்லாம் வந்திருப்பது நமக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றது. சென்னையில் உள்ள அத்தனை பெரிய பிரமுகர்கள் அத்தனை பேரையும் காலையில் எல்லோரையுமே இங்கே கண்டேன். அத்தனை பேரையும் சம்பத்தவர்கள் இந்த விழாவிற்கு வந்திருப்பது இருக்கிறது. அங்கே என்னுடைய அறிவு சான்ற நண்பர் என்று நான் அடிக்கடி கொள்வேன். அவர் இங்கே ராமகிருஷ்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அத்தகைய பெரியவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் எல்லோரையும் உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்று இந்த தொழில் கட்டமைப்பு நிதி பொருளாதார மாநாடு சிறப்புடன் நடைபெற விழைந்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். உலக தமிழ் பொருளாதார மாநாட்டினை ஏற்பாடு செய்து புலம்பெயர்ந்த தமிழர்களை 2009ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் சந்திப்பதற்காக ஒரு அரியதொரு வாய்ப்பினை ஏற்படுத்தி 2 நாள் கருத்தரங்காக நிகழ்த்த ஏற்பாடு செய்திருக்கின்ற பெருமதிப்புக்குரிய முனைவர் விஆர்எஸ் சம்பத் அவர்களே, காலை தொடக்க விழாவிலும் அடுத்த அமர்விலும் சிறப்பாக உரையாற்றி உரை நிகழ்ச்சியோடெல்லாம் உரையாடி இந்த கருத்தரங்கத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்ற மலாய நாட்டிலிருந்தே வந்திருக்கின்ற எங்கள் மதிப்புக்குரிய ஐயா தத்தோசரி சாமுவேல் அவர்களே, இந்த அமர்விலே சிறப்புரையாற்ற வருகின்ற மாண்புமிகு துணைத் தலைவர் முனைவர் மு நாகநாதன் ஐயா அவர்களே, இந்த அமர்விலே கருத்துரை வழங்குவதற்காக வருகை தந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவில் அமெரிக்கா நிறுவனத்தின் பட்டய பொறியாளர் திரு சொக்கலிங்கம் சாம் கண்ணப்பன் அவர்களே, ஆஸ்திரேலியாவில் சிட்னி நகரில் உள்ள முன்னாள் துணை மேயர் திரு பாலேந்திரா அவர்களே, வருமான வரித்துறை ஆணையாளர் ஓய்வு திரு எஸ் ராஜரத்னம் அவர்களே, அவையிலே மீட்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, உலகில் பல பகுதிகளிலிருந்து வருகின்றிருக்கின்ற தொழில் அதிபர்களே, உலகத் தமிழர்களுடைய பொருளாதாரம் பற்றி, தமிழர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த வழியிலெல்லாம் பணிகள் சேவைகள் ஆற்றி வருகின்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் 2 நாள் கருத்தரங்காக
பல அமர்வுகளிலே பேச இருக்கின்றோம். இதற்கு முந்தைய அமர்வில் வணிகம் பற்றி பலர் மிக அருமையான கருத்துக்களை எல்லாம் எடுத்துரைத்தார்கள். அந்த அமர்விலே தலைமையேற்று பேசிய பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் திருவாசகம் அவர்கள் இந்த அமர்வின் தலைப்பை பற்றி மிக அருமையாக வழங்கினார்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி. அதுதான் இந்த கருத்தினுடைய பொருள். தொழில் கட்டமைவு நிதி. உலகத் தமிழர் பொருளாதார மாநாட்டிலே தொழில் கட்டமைவு நிதி என்ற பொருள் பற்றி இந்த அமர்விலே பேசுவதற்காக அறிஞர்கள் இங்கே குழுமியிருக்கின்றார்கள். எனது தலைமை உரையில் ஒரு சில முக்கிய கருத்துக்களை நான் கூறி இங்கே சிறப்புரையும் கருத்துரையும் வழங்க வந்திருக்கின்ற அறிஞர்களை பேச அழைக்க இருக்கின்றேன். தமிழ், தமிழன், தமிழ் என்றே தமிழன் இல்லை. இன்றைக்கு உலகின் பல்வேறு பகுதிகளில், ஒரு காலத்தில் நாங்கள் தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தை தொடங்கிய பொழுது உலகிலே 40 நாடுகளுக்கு மேல் தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். இணையதளத்தை தொடங்கிய பிறகு 95 நாடுகளிலிருந்து தமிழர்கள் அந்த இணையதளத்தை பயன்படுத்த தொடங்கினார்கள். உலகில் எல்லா நாடுகளிலும் தமிழர்கள் இருக்கின்றார்கள். காலையில் அறிஞர்கள் பேசியதைப் போல, அமைச்சர்கள் பேசியதைப் போல, புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் தமிழர்களாக இருக்கின்றார்கள். இந்த மண்ணில் இருக்கின்றவர்கள் தமிங்கலர்களாக இருக்கின்றார்கள். சிங்கப்பூரிலோ மலேசியாவிலோ அல்லது தென்னாப்பிரிக்காவிலோ அங்குள்ள தமிழரிடம் பேசுகின்ற பொழுது பேசினால் ஒன்று தமிழில் அருமையாக பேசுவார்கள், இல்லை என்றால் மலாய் மொழியில் பேசுவார்கள், இல்லை என்றால் சீன மொழியில் பேசுவார்கள். எல்லா மொழிகளையும் பேசி கலந்து பேசுகின்ற கலப்படம் அவர்களிடத்தில் இல்லை. ஆனால் தமிழகத்திலுள்ள தமிழர்கள் தமிழில் பேசுவதை பெருமையாக கருதுவதில்லை. எனவே தமிழ்நாடு தமிங்கில நாடாக மாறிக்கொண்டு வருகின்றது. இந்த நாட்டை மீண்டும் தமிழகமாக மலரச் செய்வதற்கு புலம்பெயர்ந்த தமிழாகிய நீங்கள் தான் துணை செய்ய வேண்டும். இது தமிங்கிலமாக மாறிக்கொண்டிருப்பதற்கு அடிப்படை காரணம் நமது தொலைக்காட்சிகள். தொலைக்காட்சிகள் தொல்லைக்காட்சிகளாக இருக்கின்றன. தொலைக்காட்சிகளை பேசுகின்ற தமிழ் தமிழாக இல்லை, அங்கே தமிங்கிலமாகத்தான் இருக்கின்றது. சொல்லப்போனால் சில நண்பர்கள், சிங்கப்பூரிலும் மலேசியாவில் இருக்கிற நண்பர்கள், அவருடைய குழந்தைகளை தமிழக தொலைக்காட்சிகளை பார்க்க விடுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் தமிழ் கெட்டுவிடும் என்பதற்காக. இந்த மண் தமிழ் மண்ணாக மலர வேண்டும் என்றால் இங்குள்ள தொலைக்காட்சிகளில் நல்ல தமிழ் பேசப்பட வேண்டும். இங்குள்ள தமிழர்கள் தமிழை பேசுவதை பெருமையாக கொள்ள வேண்டும். ஏனென்றால் வெளியில் உள்ளவர்கள் எல்லாம் இது தாயகம், தாயகம் எப்படி இருக்கின்றதோ அப்படி தாயகத்தை பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே நீங்கள் எல்லாம் இருக்கின்றீர்கள். ஆனால் இந்த நிலை நீடித்தால் தாயகத்தை பின்பற்ற மாட்டீர்கள். இந்த வகையிலே பொருளாதார மாநாடாகிய இந்த மாநாட்டில் தமிழுடைய பொருளாதார நிலை உலக அளவிலே உயர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தமிழன், தமிழ் என்றேல் தமிழன் இல்லை என்று குறிப்பிட்டேன். தமிழர்கள், புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள், பல்வேறு தொழிற்கூடங்களை நடத்துகின்ற தமிழர்கள், அவர்கள் தாங்கள் உண்டாக்குகின்ற பொருள்களுக்கு எந்த மொழியில் பெயரிடுகின்றார்கள்? என்றைக்கு வெளி உலகிலே இருக்கின்ற தமிழர்கள் தங்கள் படைப்புகளுக்கு தன் மொழியிலே பெயரிடுகின்றார்களோ அன்றைக்குத்தான் தமிழ் வாழும். அன்றைக்குத்தான் தமிழின் பொருளாதாரம் உயர்ந்ததாக பொருளாகும். இல்லை என்றால் தமிழ் பரம்பரையில் வந்த ஒரு தமிழன் ஆங்கிலேயனாகவோ ஐரோப்பியனாக மாறிவிட்டவர்கள் பொருளாதாரம் உயர்ந்ததாகத்தான் கருதப்படும். உலக தமிழர் பொருளாதார நிலை உயர வேண்டும் என்றால் உலகில் உள்ள தமிழ் அத்தனை பேரும் தமிழர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தமிழர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் தமிழர்களாக வாழ வேண்டும். தங்கள் படைப்புகளுக்கு தமிழில் பெயரிட வேண்டும். அப்படி பெயரிடுகின்ற பொழுதுதான் தமிழ் உலக மொழிகளுக்கு போய் சேருகின்றது. 6000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் உலகில் பெரும் வணிகத்தை ஆற்றி வந்தான். 6000 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் பல்வேறு நாடுகளோடு வணிகம் செய்து வந்தான்.
சிரியா, பாபிலோனியா, எகிப்து, கிரேக்கம், ரோம், சீனா, அரேபியா, பினிஸ் போன்ற பல்வேறு நாடுகளோடு தொடர்பு கொண்டான். ஏறக்குறைய பல்வேறு துறைமுகங்கள் தமிழகத்திலே இருந்தன. அதன் வழியாக தமிழன் வெளிநாடுகளோடு வணிகம் செய்து வந்தான். அவன் வணிகம் செய்து வந்த பொழுது பல்வேறு பொருள்களை, இந்தியாவில் உருவாகிய பொருள்களை உலக மக்களுக்கு அனுப்பி வணிகம் செய்து வந்தான். அவன் உலக மக்களுக்கு அந்த பொருள்களை அனுப்பிய பொழுது அந்த பொருள்கள் எல்லாம் உலகிலே அந்த தமிழ் பெயரில்தான் அவற்றை விற்றான். எனவே இன்றைக்கு பல சொற்கள், தமிழ் பொருட்களின் சொற்கள் பிற மொழிகள் எல்லாம் தமிழ் சொற்களாகவே இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக அனுப்பிய பொருள்கள் சில நாடுகளில், நம்ம நாட்டிலிருந்து குரங்கு, மயில் இதெல்லாம் வாங்கினார்கள். சந்தனக்கட்டை, அரிசி, இஞ்சி, திப்பிலி, மிளகு, கசகசா, தந்தம், பொன், பட்டு, முத்து, வாசனை திரவியங்கள், சந்தனம் இவற்றையெல்லாம் அனுப்பினான். குரங்குகளை அனுப்பினார்கள். எனவே அங்கே உள்ள அந்த கிரேக்க மொழியில் குரங்குக்கு கவு என்று பெயர். கவின்னா குரங்குன்னு சொல்ல இல்லையா? குரங்கு அங்கு சென்றதால் இன்றைக்கும் கிரேக்க மொழியிலே கவு என்றால் குரங்கு. தமிழன் அரிசியை உலகிற்கு அனுப்பி வந்தான். அரிசி அண்மையிலே உள்ள எகிப்து நாட்டிலே அருசாவாயிற்று. அதை தாண்டி ரோமுக்கு சென்றால் அங்கே ரூசாவாயிற்று. அதற்கு அப்பால் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு சென்றால் அது ரைஸ் ஆயிற்று. ரைஸ் என்ற சொல் அரிசியில் இருந்ததுதான். தமிழன் அரிசியை எங்கு அனுப்பியதால் அந்த அரிசி என்ற சொல் பல மொழிகளிலே பல்வேறு வடிவங்களை தெரிந்து இடம்பெற்றிருக்கின்றது. மயில்களை அனுப்பினான். தோகை, எபிரேய நாட்டிலே தோகைக்கு துகிம் என்று வழங்குகிறார்கள். துகிம், தோகை, துகிம் அதனுடைய திரிவுதான். அடுத்து தந்தம், எபிரேய நாட்டிலே ஹிபம் என்று சொல்லப்படுது. இபம் என்றால் தமிழ் சொல், இபம் என்றால் தந்தம் என்று பொருள். எபிரேய மொழியிலே ஹிபம் என்று வழங்கப்படுகிறது. இஞ்சிவேர், ஜிஞ்சிபேர், இஞ்சிவேர் ஜிஞ்சிபேர் ஆகிவிட்டது. திப்பிலி, பிப்பிலி, இப்படி பல்வேறு பொருள்கள் தமிழன் வணிக செய்த பொழுது தமிழ் பொருளை, தான் உருவாக்கிய பொருளை அதன் பெயரிலேயே எடுத்துச் சென்றதால் பொருள்கள் விற்பனை செய்ததோடு தமிழ் சொற்களும் பிற மொழிகளுக்கு போய் சேர்ந்தன. தமிழன் கடல் கடந்து வணிகம் செய்வதற்கு கட்டமரத்தை பயன்படுத்தினான். இன்றைக்கு ஆங்கிலத்திலே கேட்டமெரான் தமிழ்ச்சொல். அவன் கட்டமரத்தை பயன்படுத்தியதால் கடல் கடந்து கடற்கரையிலே வணிகம் செய்வதற்கு பந்தல் போட்டான். பந்தால் ஆங்கிலத்திலே, பந்தால் ஆங்கில சொல், தமிழ்ச்சொல். அங்கே வணிகம் செய்கின்றவர்களுக்கெல்லாம் மிளகு தண்ணி கொடுத்தான். நாம தேநீர் கொடுப்பது போல மிளகு தானி தமிழ்ச்சொல். இப்படி வணிகம் செய்தால் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எடுத்து பாருங்க. கேஷ் derived from காசு, தமிழ் போட்டிருப்பான். இப்படி அந்த காலத்தில் தமிழன் தமிழ் பொருட்களை வணிகம் செய்ததால் தமிழ் பொருட்கள் சென்றதோடு தமிழ் சொற்களும் பிற மொழிகளுக்கு சென்றன. தமிழன் உலகில் ஒரு பெரும் வணிகனாக அன்றைக்கு கருதப்பட்டான். ஆனால் இன்றைய வணிகம், நான் கிருஷ்ணன் பொறியியல் கல்லூரியிலே பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுது நமது தமிழகத்தையும் கேரள நாட்டையும் சேர்ந்த இருவர் ஒரு கணிப்பொறி சில்லுவை சிப் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். தாங்கள் கண்டுபிடித்ததாக சொன்னார்கள். என்ன பெயர் வைத்திருக்கிறேன்னு சொன்னேன். மில்லினியம் சிப். மில்லினியம் சிப்ன்றீங்க, நீ தமிழன், அவன் மலையாளி, குறைந்த மலையாளத்தில் இருக்கலாம் பேர், இல்லை தமிழில் பேர் இருக்கலாம், நீங்கள் கண்டுபிடித்திருந்தால் உங்கள் அடையாளம் தேவையில்லையா? அவர்கள் சொன்னார்கள், தமிழில் பெயர் வச்சா உலகத்தில் விற்பனை ஆகாதுங்க. உலகம் புலம்பெயர்ந்த தொழில் அதிபர்கள் நீங்கள் சொல்ல வேண்டும், தமிழில் பெயரிட்டால் உலகத்தில் அது விற்பனை ஆகாது. நான் கேட்டேன், எந்த காரில் வந்தீங்கன்னு கேட்டேன். சுசுகினார். அது என்ன மொழின்னு கேட்டேன். ஜப்பான்காரன் அவன் தன் மொழியில், அவன் படைப்புகளுக்கெல்லாம் தன் மொழியில் பெயரிடுகின்றான். உலகம் முழுவதும் உன் பொருள் தரமாக இருந்தால் உலகம் அதனை ஏற்கும். எனவே உங்கள் பொருள்களை, உங்கள் படைப்புகளை உங்கள் மொழியில் செய்தால்தான் உண்மையிலேயே தமிழர்களுடைய பொருளாதாரம் வளர்ந்ததாக கணக்காகும். எனவே தமிழர்களாக உலகில்
தொழில் வல்லுநராக பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற நிலையை வளர வேண்டும் என்றால் தமிழர்கள் தங்கள் படைப்புகளுக்கு தமிழில் பெயர் வேண்டும். கொடுமை என்னன்னா, தமிழன் தனது குழந்தைக்கே தமிழில் பெயர் வைக்க விரும்புவதில்லை. அப்ப எங்க தன்னுடைய கண்டுபிடிப்பு வைக்க போறான்? இந்த நிலை மாற வேண்டும். இன்றைக்கு நாம் தமிழகத்திலிருந்து ஆயிரக்கணக்கான தமிழ் வல்லுநர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கின்றோம். தமிழர்களை அனுப்பி வைக்கவில்லை. ஏன்னா அவர் யாருக்குமே தமிழ் பெயர் கிடையாது. அங்கே சென்று அவர்கள் தமிழர்களாகவும் வாழ்வதில்லை. எனவே முதலில் தமிழுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் தமிழ் ஒரு வணிக மொழியாக ஆக வேண்டும். இன்றைக்கு ஆங்கிலம் எப்படி வணிக மொழியாச்சு? ஒரு காலத்தில் உலகத்தையே வாணிபத்தை ஆண்டு கொண்டிருந்த தமிழன் இன்றைக்கு காணாமல் போய்விட்டான். ஐயா சொன்னார்கள், தமிழன் கரைந்து போய்விட்டான் என்று. தமிழன் கரைந்து போய் கொண்டிருக்கின்றான், தன்னுடைய அடையாளங்களை இழந்து கொண்டு வருகின்றான். நம்முடைய படைப்புகளை எல்லாம் மற்ற யாரோ உரிமை கொண்டாட தொடங்கிவிட்டார்கள். அந்த நிலை மாற வேண்டும் என்றால் தமிழர்கள், இந்தியாவிலும் உலக அளவிலும் பரவி இருக்கின்ற தமிழர்கள் தங்கள் படைப்புகளை தமிழ் படைப்புகளாக உலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். இன்றைக்கு உலகில் பல்வேறு ஆய்வு நிறுவனங்களில், தொழிற்கூடங்களில் நல்ல நல்ல படைப்புகளை எல்லாம் தமிழன் வழங்கிக் கொண்டு வருகின்றான். ஆனால் அங்கே அவன் மொழியிலே பெயரில்லாதால் அது அவன் படைப்பாக கருதப்படுவதில்லை. எனவே எனது அன்பு வேண்டுகோள் உலக தொழில் நிறுவனங்களுக்கெல்லாம் நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் படைக்கின்ற பொருள்களுக்கு நமது மொழியில் பெயரிடுங்கள். நமது மொழி பெயர் கொண்ட பொருளை உலகிலே அனுப்புங்கள். நம்ம குழந்தைகள் அடுத்த தலைமுறையை தமிழ் ஒழுங்காக பேசுவார்களா என்ற அச்சம் எனக்கு வருகின்றது. இந்தியாவிலேயே அந்த நிலை. ஆனால் அந்த நிலை போக வேண்டும் என்பதற்காக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இதுவரையில் பகுதி 1 என்பது மொழி என்ற வகையிலே தமிழே படிக்க, தமிழகத்தில் பிறந்த குழந்தை தமிழே படிக்க முடியாமல் இருந்த நிலை போய் 10ஆம் வகுப்பு வரையில் தமிழை கட்டாயம் பயில வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையோடு அது வந்தது போக, தமிழக பல்கலைக்கழகம் முதலில் பாரதிதாசன் பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்புக்கு வருகின்றவர்கள் தமிழை கட்டாயமாக பயில வேண்டும் என்று பாடத்திட்டத்தை திருத்தி அமைத்து இந்த கல்வியாண்டிலிருந்து செயல்படுத்தினோம். அதையே தமிழக அரசும் எல்லா பல்கலைக்கழகங்களும் வழங்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு தமிழகத்திலே உள்ள எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்க வருகின்ற மாணவர்கள் வெளி மாநில மாணவர்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தமிழை கட்டாயம் பயில வேண்டும் என்ற ஒரு நிலையை இங்கே உருவாக்கி இருக்கின்றோம். எனவே இனி தமிழகத்தில் இருக்கின்ற குழந்தைகள், தமிழகத்தில் வாழ்கின்ற குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் மட்டுமல்ல, எல்லோரும் தமிழை கட்டாயம் பயிலுவார்கள். எனவே தமிழகம் தமிழகமாக தழைக்கு ஒரு வழியை காட்டியிருக்கின்றோம். அத்துடன் சீன நாட்டிலும், ஜப்பானிய நாட்டிலும், ஜெர்மன் நாட்டிலும் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். அங்கே சென்று அந்த துறை நிபுணர்களை சென்று பேசினால், கடந்த ஆண்டு சீனா சென்றிருந்தேன். பெரும் கணிப்பொறி பேராசிரியர், அவரோடு கதைக்க தொடங்கினேன். ஆனால் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை. இடையில ஒரு இன்டர்பிரட்டர் தேவைப்பட்டது. ஆனால் அவன் இந்த கணிப்பொறி துறையிலே ஒரு பெரும் நிபுணன். உலகில் எந்த பகுதியில் கண்டுபிடிப்பு வந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. காரணம், அங்கே அவன் மொழியில், சீன மொழியில் உலகத்திலே உருவாகின்ற அத்தனை படைப்புகளும் மொழியாக்கப்பட்டு வழங்கப்படுகின்றன. அந்த நிலை நம் நாட்டில் இல்லை. அரசுதான் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் அது நிகழாது என்ற ஒரு துணிவில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு உலகிலேயே சிறந்த தொழில்நுட்ப இதழ் IEEE ஸ்பெக்ட்ரம் தமிழில் கொண்டு வர தொடங்கிவிட்டோம். முதல் இதழ் தமிழிலே வந்துவிட்டது. 2வது இதழ் இந்த மாதம் வர இருக்கின்றது. அதனை எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். இப்படி உலகிலே வளர்கின்ற தொழில்நுட்பங்கள் நமது மொழியிலே ஆக்கி தர வேண்டும். அதனை உலகிலே பல்வேறு நாடுகளிலே வாழ்கின்ற நீங்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தமிழன் உலக வளர்ச்சிகளை முழுமையாக புரிந்து கொள்வான், படைப்பாளியாக ஆவான், அவனுடைய பொருள் வளமும் வளரும், உங்களுக்கும் அவன் துணையாக இருப்பான். காலையிலே பேசியவர்கள் பலர் பேசினார்கள். தொழிற்கூடங்களில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் செய்ய வேண்டும். ஐயா தத்துவ சாமியார் ஐயா சொன்னார்கள், நாம் ஒரே பொருளை அப்படியே வைத்திருக்கோம், புதுமைகளை கண்டுபிடிப்பதில்லை, மாற்றுவது இல்லை. ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேன், இதை எப்படி மாற்றலாம் அப்படி என்று ஒரு ஆய்வு
ஆய்வினை பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆய்வாளர் கொடுத்தால் அவர்கள் அந்த ஆய்வினை வழங்க நீங்கள் அதனை வணிகமாக்கலாம். இதைத்தான் மேலே நாள் அமெரிக்காவில் உள்ள எந்த பல்கலைக்கழகங்களை பார்த்தீர்களானால் அங்கே செய்கின்ற அத்தனை படைப்புகளும் தொழிற்கூடங்களோடு இணைந்து செயல்படுங்க. நான் இந்த செய்தி ஏன் சொல்கிறேன் என்றால், இங்கே வந்திருக்கின்ற தொழில் அதிபர்களாகிய நீங்கள் எல்லாம் உங்கள் தொழிற்கூடங்களிலே நீங்கள் படைக்க இருக்கின்றன படைப்புகளுக்கு வேண்டிய ஆய்வினை ஒன்று உங்கள் ஆய்வுக்கூடத்திலேயே செய்யுங்கள், அல்லது பல்கலைக்கழகங்களோடு இணைவுபட்டு செய்யுங்கள். அதற்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கள் ஆய்வாளர்கள் உங்களுக்கு துணை நிற்பார்கள். எந்த பொருளை நீங்கள் படைக்க விரும்பினாலும் எங்கள் ஆய்வாளரோடு சேர்ந்து நீங்கள் புதிய புதிய படைப்புகளை கொண்டு வரலாம். ஐயா தத்துவ சாமியால் ஐயா அவர்கள் குறிப்பிட்ட அந்த அவருடைய கனவு நனவாகும். அதற்காக பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அணியமாக இருக்கின்றது என்று கூறி, தொழில் கட்டமைப்பு உலகில் உள்ள உங்கள் அத்தனை பேருக்கும் அத்தனை தொழிற்கூடங்களிலும் அங்கங்கே நீங்கள் கட்டமைப்புகளை வைத்திருக்கின்றீர்கள். இங்குள்ள தமிழர்கள் இளைஞர்கள் அவர்களை தொழில் முனைப்பிலே உள்ள ஆர்வமூட்டி உங்களைப் போல அவர்களும் ஒரு தொழில் அதிபர்களாக வர வேண்டும் என்றால் உங்களுடைய பட்டறிவாளை போய் சேர வேண்டும். அதற்கான பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற மாணவர்கள் முதல் பட்டத்தை பெற்றவுடனே அவர்களுக்கு ஆற்றல் பயிற்சி இல்லாமல் இருந்தால் பணிக்கு செல்ல முடியாத ஒரு நிலை. எனவே இந்த கல்வி ஆண்டிலிருந்து எல்லா பாடம் தமிழ் BA படிக்கும் உண்டு ஆற்றல் கல்வியை கட்டாய கல்வியாக வழங்கினோம். அதே பாடத்திட்டத்தை அனைத்து பல்கலைக்கழகம் வழங்குகின்ற வகையிலே தமிழக பல்கலைக்கழகம் கொண்டு வந்திருக்கின்றோம். அப்படி இப்பொழுது வருகின்ற பட்டதாரிகள் எல்லாம் ஆற்றல் பயிற்சியை பெற இருக்கின்றார்கள். அந்த ஆற்றல் பயிற்சியை உங்களுக்கு தேவைக்கேற்ப அதனை சீரமைக்க வேண்டும் என்றால் உங்கள் துணை எங்களுக்கு தேவை. எனவே நான் உங்களை எல்லாம் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் உலகிலே பரவியிருக்கின்ற தொழிலதிபர்கள் என்னென்ன பொருள்களை நீங்கள் உண்டாக்குகின்றீர்கள், என்னென்ன தொழில்களை நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், அந்த விவரங்களை எல்லாம் எங்களுக்கு கொடுத்தால் எங்கள் இணையதளத்திலே போடுவோம். எங்களுடைய இளைஞர்களை நாங்கள் ஊக்குவிப்போம். அவர்கள் உங்களோடு தொடர்பு கொள்ள செய்வோம். உங்களுக்கு தேவையான தொழில் ஆற்றல் மிக்க தமிழ் இளைஞர்களை பல்கலைக்கழகம் உருவாக்கும். அந்த வகையிலே இந்த உலக தமிழர் பொருளாதார மாநாடு ஒரு அருமையான தொடக்கம். சம்பத் ஐயா அவர்களுக்கு நாம் எந்த அளவிற்கு நன்றி சொன்னாலும் ஈடாகாது. இந்த அமைப்பு தொடர்ந்து இப்படிப்பட்ட மாநாடுகளை நிகழ்த்த வேண்டும். அடுத்த மாநாட்டிலே இங்கே உலகிலிருந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு தொழிலதிபர்களும் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தோடு தொடர்பு கொண்டு ஆய்வு செய்து உங்களைப் போல் இங்குள்ளவர்களும் தங்களுடைய ஆற்றலை பெருக்கி தொழிலதிபர்களாக வர வேண்டும். IECD என்று ஒரு நிறுவனம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட், காது கேளாதவர்கள் மேலே படிக்க முடியாதவர்கள் அத்தனை பேருக்கும் பயிற்சி கொடுத்து தொழில் முனைவோருக்கான பயிற்சி கொடுத்து வங்கிகள் மூலம் நிதி உதவியும் ஏற்பாடு செய்து 5500 பேர் 3 ஆண்டுகளில் நாங்கள் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவளை செய்திருக்கின்றோம். அது வாழ்க்கையிலே மேலே படிக்க முடியாமல் கிராமப்புறங்களிலே வேலை வாய்ப்பின்றி இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் செய்திருக்கின்றோம். அதே பயிற்சியை உங்கள் துணையோடு அவர்கள் உலக அளவிலே தொழில் முனைவதற்காகவும் உலக அளவிலே அவருடைய பொருளாதாரம் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை உங்களோடு சேர்ந்து பணி செய்ய பாரதிதாசன் பல்கலைக்கழகம் காத்துக் கொண்டிருக்கிறது. தயவு செய்து bdu.ac.in என்ற தளத்திலே உங்கள் விவரங்களை எல்லாம் கொடுப்பதற்கு எங்களுக்கு உதவுங்கள் என்று சொல்லி இந்த அமைவை 4:30 மணிக்குள் முடிக்க வேண்டும். நிறைய பேர் பேச இருக்கின்றார்கள். நானே நிறைய நேரம் எடுத்துக்கொண்டு விட்டேன். இப்பொழுது நான் மற்றவர்களுக்கு நேரத்தை குறைக்க சொன்னால் என் மேல் கோபப்படுவார்கள். இருந்தாலும் கூட நேரத்தின் கட்டாயத்தை கருதி இப்பொழுது இனி பேச இருக்கின்றவர்கள் 1 2 3 4 5 பேர் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் 12 மணித்துளிகள் கொடுக்கலாம் என்று எண்ணுகின்றேன். 10-12 மணித்துளிக்குள் ஒவ்வொருவரும் முடித்துக் கொண்டால் அடுத்த அமர்வும் குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்குவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று கூறி என்னுடைய தலைமை உரையை இத்துடன் நிறைவு செய்து பொருளாதார மாநாட்டின் 2வது அமர்வின் தொழில் கட்டமைப்பு நிதி பொருளில் உரையாற்ற இருக்கின்ற வல்லுநர்களே, இங்கே இந்த அமர்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற தமிழ் உணர்வு மிக்க கணினியை தமிழில் முழு அளவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து பாடுபட்டு வருகின்ற தமிழறிஞர்
சிறந்த பொறியியல் வல்லுனர், பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் மு. பொன்னவைகோ அவர்களே, வரவேற்புரையாற்றிய சிண்டிகேட் வங்கியின் முன்னாள் பொது மேலாளர் ரூஸ்வெல்ட் அவர்களே, இந்த அமர்வில் உரையாற்றியிருக்கின்ற திரு சொக்கலிங்கம் சாம் கண்ணப்பன் அவர்களே, திரு பாலேந்திரா அவர்களே, வருமான வரித்துறையின் முன்னாள் ஆணையர் அருமை நண்பர் திரு ராஜரத்னம் அவர்களே, நன்றி உரையாற்றிருக்கின்ற ராமச்சந்திரன் அவர்களே, இந்த அமர்வில் அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு மரியாதைக்குரிய டத்தோ சாமிவேல் அவர்களே, மூத்த வழக்கறிஞர் காந்தி அவர்களே, மருத்துவர் சொக்கலிங்கம் அவர்களே, மருத்துவர் வி.பி. நாராயணன் அவர்களே, இந்த உலகத் தமிழர் பொருளாதார மாநாட்டை ஒட்டி ஒரு இணையதளத்தை வெளியிட்டார்கள். அந்த இணையதளத்தில் வெளியிட்ட போது நான் ஒரு கருத்தை முன்வைத்தேன். மீண்டும் அந்த கருத்தை நான் வலியுறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் எனக்கு முன்னால் உரையாற்றிய நமது மதிப்பிற்குரிய பொன்னவைகோ அவர்கள் தமிழர்கள் உலக நாடுகளில் செய்த வணிகத்தை பற்றி சொன்னார்கள். தமிழர்களை பற்றி, தமிழ் மொழியை பற்றி புரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை மறைமுகமாக எடுத்துரைத்தார்கள். புரிய வைப்பதற்கு பல அறிஞர்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள், அயல் நாட்டில் இருந்தார். அதில் ஒரு அறிஞர் தான் சென்னை பல்கலைக்கழகத்துடைய முதல் பொருளாதாரத்துறையின் தலைவராக இருந்தவர் கில்பர்ட் ஸ்லேட்டர். அவர்தான் 1915ஆம் ஆண்டு வந்தார். சென்னை பல்கலைக்கழகத்தில் அவர் ஒரு ஆங்கிலேயர். சென்னை பல்கலைக்கழகத்துக்கு வந்த பிறகு தமிழை பயின்றார். அது மட்டுமல்ல, தமிழுடைய பண்பாட்டை பயின்றார். அவர் ஒரு அருமையான நூலை இங்கிலாந்துக்கு சென்ற பிறகு திராவிடியன் எலிமெண்ட்ஸ் இன் இந்தியாஸ் கல்ச்சர் என்கிற ஒரு அருமையான நூலை எழுதினார். அதை மறைந்த பன்முலை புலவர் அப்பாத்துரையார் அவர்கள் தமிழ் திராவிடர்களின் இந்திய நாகரிகத்துக்கு திராவிடர்கள் அளித்த பங்கு என்று குறிப்பிட்டார்கள். அந்த நூலுக்கு அவருடைய முன்னுரையில் ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். அதாவது அப்பொழுது வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில், இங்கிலாந்து நகரில் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் தொல்லியல் துறையில் ஆய்வாளராக இருந்த பேராசிரியர் ஃப்ளூர் என்பவர் ஒரு கருத்தை முன்வைத்தார். என்னவென்றால், அந்த காலகட்டத்தில் தமிழர்கள் தரை வழியாக மெசபடோமிய நாகரிகத்துக்கு சென்று வணிகம் செய்தார்கள் என்ற ஒரு கருத்தை வைத்தார். அதற்கு பிறகு எலியட் ஸ்மித் என்பவர் இங்கிலாந்து நாட்டில் ஒரு பேராசிரியர், அவரும் வரலாற்று பேராசிரியர், மருத்துவயியலை பயின்று வரலாற்றியலை ஆய்வு செய்தவர். அவர் சொன்னார், தமிழர்கள் கடல் வணிகத்தால் வழியாக தான் மேலை நாடுகளுக்கு சென்றார்கள், மேரிடைம் ட்ரேட் என்று சொன்னார். அப்பொழுது இந்த இரு கருத்தையும் முன்மொழிந்த அந்த நூலில் முன்மொழிந்து கில்பர்ட் ஸ்லேட்டர் சொன்னார், தமிழருடைய வாணிகம் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று ஒரு கருத்தை அதுதான் திரு பொன்னவைகோ அவர்கள் முன்வைத்தார்கள். அதன் காரணமாக தான் நான் அந்த இணையதள வெளியீட்டு விழாவில் சொன்னேன், புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்று குறிப்பிடாதீர்கள். ஏனென்றால் தமிழர்கள் புலம்பெயரவில்லை. 4000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் பல வாணிப பொருள்களை பற்றி இங்கு குறிப்பிட்டார்கள். வெளிநாடுகளுக்கு சென்றார்கள், வெளிநாடுகள் படையெடுத்தார்கள். ராஜராஜன் சோழ காலத்தில் கூட இலங்கை நம்மிடம் இருந்தது, நம்ம தமிழகத்துக்கு கப்பம் கட்டியது என்பது தமிழகத்துடைய வரலாறு சுட்டுகிறார். ஆனால் கிழக்கிந்திய குழுமம் வந்த பிறகு நான் இங்கிருந்து கூலிகளாக பல நாடுகளுக்கு சென்றார்கள். அப்பொழுதுதான் இந்த புலம்பெயர்ந்தார்கள் என்று குறிப்பிட வேண்டும். ஆகவேதான் நான் சொன்னேன், அயல் நாட்டு வாழ் தமிழர்கள் என்று குறிப்பிடலாம். இந்தியாவிலே இந்த அயல்நாட்டு வாழ் இந்தியர்களை பற்றி ஒரு ஆய்வு மேற்கொள்ள மத்திய அரசு முடிவு பண்ணியது. 2000 ஒரு வல்லுநர் குழுவை அமைத்தது. சிங்கிவி என்ற புகழ்பெற்ற வழக்கறிஞர் தான் அந்த குழுவுக்கு தலைவராக இருந்தார். அந்த குழு 2000 அறிக்கை வந்த பிறகுதான் அயல்நாட்டு இந்தியர்களை அழைத்து அவர்களுக்கு சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா அமைக்கப்பட்டது.
பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது வெளிநாட்டில் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு இரட்டை குடியுரிமை கிட்டத்தட்ட 10-14 நாடுகளுக்கு வழங்குவதற்கு முடிவு எடுக்கப்பட்டது. அந்த குழு, வல்லுநர் குழு பல அறிக்கைகளை கொடுத்தது. எவ்வாறு வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியர்கள் இந்தியாவிற்கு எவ்வித பங்களிப்பை அளிக்க முடியும் என்கிற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். அந்த வல்லுநர் குழுவில் குறிப்பிட்டது என்னவென்றால், இப்பொழுது இருக்கிற புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பார்த்தாலும் கூட ரிசர்வ் பேங்க் வங்கி 2007 ஒரு கணக்கெடுப்பு நடத்தியது. அதாவது ஒரு சென்னை, அகமதாபாத், பெங்களூர், சண்டிகர், புதுச்சேரி, டெல்லி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், கொல்கத்தா, மும்பை, கொச்சி ஆகிய நகரங்களில் அமைந்துள்ள வங்கிகளில்தான் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் பணத்தை வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இது இந்திய வங்கி, ரிசர்வ் வங்கி ஏன் இந்த புள்ளி விவரத்தை எடுத்தது என்றால், இந்த நகரங்களில் உள்ளவர்கள் தான் அதிகமாக வெளிநாட்டில் தொடர்பு வைத்துக் கொண்டு பணத்தை பெறுகிறார்கள். வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அனுப்பிய தொகை 2000 ஆண்டில் கிட்டத்தட்ட பங்கு முதலீட்டில் $325 கோடி மதிப்பு, அந்த ஓராண்டில் மட்டும். வங்கி வைப்பு தொகையில் டெபாசிட்ஸில் $500 கோடி வைத்திருக்காங்க. குடும்ப செலவிற்காக அனுப்புபவர்கள் தான் அதிகம், $1350 கோடி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த அனுப்பிய தொகையில் எந்த நாடு அதிகமாக அனுப்பியிருக்கிறது, எந்த நாட்டிலிருந்து அவர்கள் இந்தியர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் என்றால், அமெரிக்கா, கனடாவில் 44 விழுக்காடு, வளைகுடா நாடுகளிலிருந்து 33 விழுக்காடு. இதை தவிர்த்து NRI என்று சொல்லுகிறோம், நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ். அது இல்லாமல் பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் என்று சொல்லப்படுகிற இந்தியாவில் குடியுரிமை பெற்று வெளிநாட்டில் வாழ்கிறவர்கள், அவர்கள் அனுப்பிய தொகை 2006 $2700 கோடி ஆகும். NRIயை விட பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் தான் அதிகமாக $2700 கோடி அனுப்பியிருக்கார்கள். ஆகவே இந்த வெளிநாட்டு நேரடி முதலீடு என்று சொல்லுகிறாங்க, FDI, அதில் 1997 $340 கோடி இருந்தது. 2007 $840 கோடி உயர்ந்திருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இந்த முதலீட்டில் FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 10 விழுக்காடு தான் பண்ணியிருக்காங்க. அந்த 10 விழுக்காடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இன்னும் ஒரு ஆய்வை மேற்கொண்டால் அதில் குஜராத்தில் இருக்கவங்க தான் அதிகமாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னால் இந்தியாவில் பெரிய முதலாளிகள் என்பவர்கள் குஜராத்திகள் தான். உலகத்திலே கூட தமிழர்களாக இருக்க முடியாது, ஒருவர் இருக்கலாம், இருவர் இருக்கலாம். அதை ரிசர்வ் பேங்க் அதுக்கு முன்னாடியே 70 ஒரு ஆய்வு செய்தது. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் இந்த 29 மாநிலங்களில் ஒரு மாநிலமான குஜராத்தில் மட்டும் 80 விழுக்காடு மூலதனம் உருவாகிட்டு இருக்கு. இன்னைக்கு குஜராத் தான் தி ஹையஸ்ட் கேபிட்டல் ப்ரொசஸிங் ஸ்டேட் என்று சொல்லலாம், என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. இந்த 10% சொல்லாம 10 விழுக்காடு கூட இந்த குஜராத் மாநிலத்தில் இல்லை 8% இருக்கும். மற்ற தேசிய இனங்கள், தமிழர் உட்பட, மலையாளிகள் உட்பட, ஆந்திரர்கள் உட்பட 2 தான் இருக்கும். இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த தமிழர்கள் தான் இன்றைக்கு ஐயா அவர்கள் குறிப்பிட்டாங்க, தலைவர் அவர்கள், கிட்டத்தட்ட 85 நாடுகளுக்கு மேலே தமிழர்கள் வாழ்கிறார்கள் என்று. ஆனால் தமிழர்கள் வாழ்கிறார்கள், தமிழர்களுக்குள் ஒரு ஒற்றுமை உணர்வு இல்லை, ஒரு ஒருமைப்பாட்டு உணர்வு இல்லை, தமிழர் என்கிற உணர்வு இல்லை, தமிழ் உணர்வு இல்லை என்பதையும் சொன்னார்கள். இந்த உணர்வு வந்துவிட்டாலே தானாகவே தமிழ்நாட்டுக்கு முதலீடுகள் வந்துவிடும். இதை 2007 ஒரு சீனத்து பொருளாதார அறிஞர் சைனீஸ் பொலிட்டிக்கல் எக்கானமி என்கிற ஒரு நூலில், ஜேர்னல் ஆஃப் சைனீஸ் பொலிட்டிக்கல் எக்கானமியில் சூன்ஸ் என்கிற சீன வல்லுநர் குறிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, உலகில் வெளிநாட்டில் அதிகமாக வாழ்கிறவங்க சீனர்களும் இந்தியர்கள் தான்.
இன்னும் ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்துட்டு, இந்தியர்கள் 2 கோடி பேர் வெளிநாட்டில் வாழுறாங்க, சீனர்கள் 5 கோடி மக்கள் வாழுறாங்க, அவங்க 135 நாடுகளில் வாழுறாங்க என்று சொன்னார். இந்தியர்கள் என்று சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 35 நாடுகளில் தான் இந்தியர்கள் என்கிற அடையாளத்தோடு வாழ்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் 85 நாடுகளில் வாழ்கிறார்கள் என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். இது என்றால் தமிழ் தேசிய இனம் நான் சொல்லியது போல 4000 ஆண்டுகளாக கடல் வணிகத்தை செய்தது என்று சொன்னார்கள். ஆனால் பெரும்பாலான இந்திய சீன வெளிநாட்டு வாழ் மக்கள் தென்கிழக்கு ஆசியாவிலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தான் குடிபெயர்ந்தார்கள். கடந்த 50 ஆண்டுகளாக தான் வட அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றார்கள் என்று அந்த சீன அறிஞர் புள்ளி விவரத்தோடு குறிப்பிடுகிறார். அவர் ஒரு வேடிக்கையாக சொல்கிறார், சீனர்களை, வெளிநாட்டு வாழ் சீனர்களை உதிர்ந்த இலைகள் என்று அழைப்பார்களாம், ஃபாலன் லீவ்ஸ். நம்ம ஆளுநர் என்ஆர்ஐங்கிறது நான் ரெக்கார்டு இந்தியன்ஸ் என்று அழைப்பார்கள். நான் ரெக்கார்டு இந்தியன்ஸ், என்ஆர்ஐ. இது எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எவ்வாறு முதலீடு செய்ய முடியும் என்றால், கட்டமைப்பு துறையில் நீங்கள் நிச்சயமாக முதலீடு செய்ய முடியாது. ஏனென்றால் கட்டமைப்பு துறைக்கு நீங்கள் முதலீடு செய்தால் உங்கள் முதலீட்டில் நீங்கள் செய்த முதலீடு 15 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு கூட நீங்கள் வருமானத்தை பெற முடியாது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். அதே நேரத்தில் சமுதாய கட்டமைப்பு என்று ஒன்று இருக்கிறது, கல்வி இருக்கிறது, மருத்துவம் இருக்கிறது. அந்த துறைகளில் தமிழகத்திற்கு நீங்கள் ஏராளமான முறையில் உதவி செய்யலாம். அதற்கும் குஜராத் வழிகாட்டி இருக்கிறது. குஜராத்தை எடுத்துக்கொண்டால், குஜராத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் குஜராத்திகள், வெளிநாட்டில் வாழ்கிற குஜராத்திகள் தங்கள் பணத்தை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கல்வி நிலையங்களிலும் முதலீடு செய்திருக்கார்கள். சில மருத்துவத்துறையில் கூட முதலீடு செய்திருக்கார்கள். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நரேந்திர மோடி ஒரு இந்துத்துவ கொள்கையினுடைய சின்னமாக இருந்து கடுமையான தாக்குதலை நடத்தினார். ஆனால் குஜராத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் கூட அவர்களிடம் ரொம்ப நல்ல நட்புறவும் தொடர்பு வைத்திருக்கார்கள், வெளிநாட்டு வாழ் குஜராத்தி முஸ்லிம்கள். ஏனென்றால் அவர்களும் பணக்காரர்கள். குஜராத்தி என்றாலே மூலதனம் படைத்தவன் என்று ஒரு அர்த்தம். தமிழனுக்கு மூளை வள பலம் படைத்தவன். அவன் மூலதனம் படைத்தவன், தமிழன் மூல பலம் படைத்தவன். ஆனால் அந்த மூளை பலத்தை மூலதனமாக மாற்றுகிற ஒரு காலகட்டம் தமிழனுக்கு அவசியம் தேவை. அதற்காக தான் அருமை நண்பர் சம்பத் அவர்களை நான் பாராட்டுகிறேன், போற்றுகிறேன் இந்த முயற்சிக்காக. என்றால் நீங்கள் இங்கிருந்து என்ன முதலீடு செய்ய முடியும் என்றால், முதலீடு தமிழ்நாட்டினுடைய முதலீடுன்னு சொன்னால் மிக மிக குறைவு. தமிழ்நாட்டில் அந்நிய தமிழர்கள், வெளிநாட்டு வாழ தமிழர்கள் முதல் கிடையாது. ஏனென்றால் தமிழர்கள்ட்ட ஒற்றுமையே இல்லை. இன்னும் சொல்ல போனால், இன்னைக்கு இலங்கையில் நடக்கின்ற கொடுமையை கண்டு கூட வேடிக்கை பார்ப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் இது அரசியலுக்காக சொல்லவில்லை, இது அரசியலே அல்ல. ஏனென்றால் தமிழர்கள் என்ற உணர்வு இருந்தால், தமிழ் உணர்வு இருந்தால், இந்த உணர்வு பிரதிபலித்தால், அதுவும் மூலதனம் படைத்தவர்களிடம் இருந்தால், த கேபிட்டலிஸ்டிக் லாபி இஸ் வெரி பவர்ஃபுல். ஏனென்றால் இங்கிலாந்தில் டோனி பிளேயர் ஆண்ட நேரத்தில் குஜராத்தில் கலவரம் ஏற்பட்ட போது அங்கே இருக்கிற குஜராத் முஸ்லீம்கள் போய் சென்ற டோனி பிளேயரை பார்த்தார்கள். உடனே டோனி பிளேயர் உடனடியாக நடுவர் அரசை தொடர்பு கொண்டார். அப்பொழுது இதை பத்திரிகையிலெல்லாம் வந்தது, எப்படி இது தலையிடலாமா, தலையிட முடியுமா, இந்திய இறையாண்மை அல்லவா என்று கொதித்தவுடன் உண்டு. இப்போதும் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள், நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் உங்களுக்கு நாங்கள் உங்களுடைய மூலதனத்தை நாங்கள் பின்வாங்கி விடுவோம். இப்பொழுது கூட இந்த மூலதனம், இந்த நான் குறிப்பிட்ட மூலதனம் கூட 2007, இப்பொழுது 2000 FDI பல பேர் பின்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். என்றால் உலகத்திலே அமெரிக்க பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியின் காரணமாக பலர் தங்களுடைய வங்கிகளில் இருந்த வைப்பு தொகைகளை திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கலாச்சாரத்தினுடைய உறவு, பண்பாட்டு உறவு, தமிழ் உணர்வு, இவர்களுடன் இணைந்த வணிக உணர்வு மிகவும் உறுதியானதாக இருக்கும்.
அந்த உறுதியை மேற்கொள்வதற்கு இந்த உலகத் தமிழர் மாநாடு ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நல்ல நிலை ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் நண்பர் சம்பத் அவர்களை பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். தமிழர்கள் ஒன்றுபட்டால் தமிழுடைய பொருளாதாரம் உலகில் விரைவில் முன்னிலையில் நிற்கும் என்ற செய்தியை மிக அருமையாக சொன்னார்கள். ஒரு நல்ல பல கருத்துக்களை எல்லாம் வழங்கிய நாகநாத ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி, அடுத்து வர இருக்கின்ற பேச்சாளர்களை ஐயா சம்பத்து கூறிவிட்டார்கள், சுருக்கமாக பேசுமாறு. இப்போது அடுத்தபடியாக அதற்காக 3 ஸ்லைடு தான் தயார் செய்திருக்கிறேன். இதில் குறிப்பிட்டு என்னவென்று கேட்டால், இங்கு நாம் தாலுகா என்று சொல்கிறோம், அதைத்தான் அமெரிக்காவிலே கவுண்டி என்று சொல்கிறோம். கவுண்டி என்று சொல்லக்கூடிய தாலுகா எந்த விதத்தில் தங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஃபண்டிங் செய்து வருகிறார்கள் என்பதை தான் இங்கு நான் 40 ஆண்டுகளாக வசித்து வருகின்ற ஹியூஸ்டன் மாநகரத்தின் தாலுகா தான் ஹாரிஸ் கவுண்டி என்பது. நாங்கள் எவ்வாறு இதை செய்கிறோம் என்று கேட்டீர்களானால், பல விதத்தில் ஃபண்டிங் வருகிறது. வாக்காளர்களும் அதற்கு வாக்கு பதிய வேண்டும். 51% கிடைத்தால் அந்த திட்டத்திற்கு பணம் ஏற்பாடு செய்ய பாண்டு விற்பார்கள். பாண்டு வாங்குபவர்களுக்கு வரி சலுகைகள் உண்டு. அடுத்தது சர்டிஃபிகேட் ஆஃப் ஆப்ளிகேஷன். சர்டிஃபிகேட் ஆஃப் ஆப்ளிகேஷனுக்கு எலெக்ஷன் நடத்த வேண்டியதில்லை. இந்த கவுண்டியில் 5 கமிஷனர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஓட்டு போட்டு இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆப்ளிகேஷன் மூலம் பணத்தை ஏற்பாடு செய்வார்கள். ஆனால் அந்த தாலுகாவில் வசிக்கின்ற மக்களில் 5% மேற்பட்டவர்கள் அதற்கு ஓட்டு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எலெக்ஷன் நடத்த வேண்டும். டெக்சஸ் செனட் பில் என்று சொன்னால், நான் வாழ்ந்து வருகின்ற மாநிலம் டெக்சஸ் மாநிலம். உலகிலேயே எண்ணெய் வளம் மிகவும் நிறைந்த மாநிலம், மிக பெரிய பரப்பை கொண்ட மாநிலம். அங்கு செனட் அண்ட் ஹவுஸ் இரண்டு இருக்கிறது. இங்கு போல்தான் அங்கும் 2 சபைகள் இருக்கின்றது. அதில் செனட் பில் did a provision called sales tax revenues. அப்படி என்றால் அந்த குறிப்பிட்ட 376(4)B என்பது அதற்கு கொடுக்கப்பட்ட எண். அதன் மூலம் சேல்ஸ் டாக்ஸ், டெக்சஸில் சேல்ஸ் டாக்ஸ் 8.25%. அதர் தேன் ஃபார் ஃபுட், நீங்கள் ஏதாவது விலைக்கு வாங்கினீங்களானால் 8.25% வரி உண்டு. அதிலிருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்வதற்கு அந்த மாநில செனட் ஒப்புதல் தந்திருக்கிறது. தென் டெக்சஸ் ரெக்ரியேஷன் அண்ட் பார்க்ஸ் அக்கவுண்ட் ப்ரோக்ராம். நீங்கள் பார்க் கட்டுவதற்கும் மற்ற ரெக்ரியேஷன் கட்டுவதற்கும் அதற்காக பணம் ஏற்பாடு பண்ணுவதற்காக உள்ள திட்டம் அது. டெக்சஸ் ஹவுஸ் பில் 2108, that's also for recreation and parks regional grants. இதில் நீங்கள் ஒன்றொன்றை பார்த்தீர்களானால் எல்லாம் ஒன்றல்ல, குறிப்பிட்டு ஒவ்வொரு வரியும் அங்கு இருப்பது ஒவ்வொரு விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கவர் செய்வதற்காக காலப்போக்கிலே வந்த சட்டங்கள் அவை. அடுத்தது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஃபண்ட்ஸ். என்னவென்று சொன்னால், இன்று நாம் நினைக்கிறோம் ஒரு இடத்திலே, ஒரு ஊரிலே மக்களுக்கு உபயோகப்படக்கூடிய பார்க் வேண்டும், ரோடு போட வேண்டும், தண்ணீர் வரக்கூடிய நிலை பண்ண வேண்டுமானால் அதற்காக ஃபண்டிங் எழுப்பக்கூடிய உதவி செய்வதற்காக உள்ளது. அதற்கடுத்தது TEA 21 CMAQ. இது என்னவென்று சொன்னீர்களானால், இப்போதெல்லாம் உங்களுக்கு சென்னையில் எவ்வளவு டிராபிக் அதிகமாக இருக்கிறது என்று பார்த்திருப்பீர்கள். அங்கு டிராபிக்கிலிருந்து ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறது என்பதை குறைப்பதற்காக இந்த திட்டம். நீங்கள் ஏதாவது வழியிலே டிராபிக்கை குறைக்க உங்களால் முடியுமானால், அதன் மூலம் காரிலிருந்து வரக்கூடிய புகை குறையுமானால் அதற்கு நிதி உதவவே அந்த திட்டம் உள்ளது. அதற்கு அடுத்தது ரெக்ரியேஷனல் ட்ரையல்ஸ் ப்ரோக்ராம். நாம் இப்போதெல்லாம் சொல்கிறோம் எக்ஸசைஸ் செய்ய வேண்டும்,
உடம்புக்கு அப்போது தான் நல்லது. டாக்டர் சொக்கலிங்கம் இருக்கிறார்கள், நாம் உடம்புக்கு அப்போது தான் நல்லது என்று சொல்வார்கள். இதிலே நாம் எக்ஸசைஸ் செய்வதற்கெல்லாம் எல்லா பார்க்கிலும் எல்லா ரோட்டிலும் ட்ரையல்ஸ் ப்ரோக்ராம் என்று வைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் அதற்கு பணம் கிடைப்பது சிரமம், அதற்கு பணம் கிடைப்பதற்காக தான் அந்த ஏற்பாடு. அதுக்கு அடுத்தது பிரைவேட் அண்ட் கார்ப்பரேட் டொனேஷன்ஸ். இந்த கவுண்டியில் உள்ள 5 கமிஷனர்கள் தனிப்பட்ட கம்பெனிகளை கூப்பிட்டு நீங்கள் எங்களுக்கு இந்த திட்டத்திற்கு நன்கொடை சேர்த்து தர வேண்டும், $1 மில்லியன் $100 மில்லியன் எவ்வளவு வேண்டும் என்று சொல்கிறார்களோ அதை சேர்த்து கொடுக்க தனிப்பட்ட நிறுவனங்கள் முன் நிற்கின்றன. கடைசியாக ஃபீஸ் கலெக்டட் ஃப்ரம் லீக்ஸ். இது என்னவென்றால் அங்கு நாங்கள் லிட்டில் லீக்ஸ் என்று சொல்வோம். சிறு வயதிலே விளையாட்டுக்கு செல்கின்ற குழந்தைகள் அவர்களெல்லாம் சேர்ந்து லிட்டில் லீக் என்று அமைத்திருப்பார்கள். அவர்கள் உபயோகப்படுத்துவதற்கான பார்க்குகளை இந்த கவுண்டி ஏற்கனவே கட்டியிருக்கிறது. ஆனால் அதை உபயோகப்படுத்தக்கூடியவர்கள் அவர்களே நிதி திரட்டி அந்த பார்க்கை அவர்கள் மெயின்டெனன்ஸ் செய்ய வேண்டும். I have only 2 more slides. அடுத்தது டெக்சஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அமெரிக்காவிலே கலிபோர்னியாவுக்கு அடுத்து அதிகமான நீளத்திலே மைல்கள் மூலம் உள்ளது டெக்சஸ் ஸ்டேட். அமெரிக்கா வந்து பார்த்திருப்பீர்கள் எவ்வளவு அங்கு ரோடுகள் இருக்கின்றது. இதற்கு எப்படி பணம் ஏற்பாடு செய்கிறார்கள் என்று பாருங்கள். டெக்சஸ் ஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க் என்று இருக்கிறது. இது என்னவென்றால் இங்குமே நீங்கள் அதெல்லாம் செய்ய ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அரசு பாண்ட் விற்று ஒரு ரோட்டை போடுகிறது, போட்ட பின் தனிப்பட்டவர்களுக்கு அதை லீஸுக்கு கொடுக்கிறது. தனிப்பட்டவர்கள் மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே அந்த ரோட்டை நடத்தி பல ஆண்டுகளுக்கு அதிலிருந்து வருமானம் வருகிறது. அதிலிருந்து அந்த பாண்ட் மூலம் வாங்கிய கடனை கட்டுகிறார்கள். லோன்ஸ், லைன்ஸ் ஆஃப் கிரெடிட், பாண்ட் இன்சூரன்ஸ் அண்ட் கேபிட்டல் ரிசர்வ்ஸ். தொழில்துறையில் உங்களுக்கு உள்ளவர்களுக்கெல்லாம் அது என்ன என்று புரியும். அந்த முறையிலும் ரோடு போடுவதற்கு டெக்சஸ் ஸ்டேட் பணம் எழுப்ப முடியும். Counties may borrow from SIB, that is the bank, by issuing debit instruments such as tax anticipation notes, bonds. நீங்கள் ஒவ்வொரு வரியும் நான் கூறியது போல ஒரு குறிப்பிட்ட விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டுக்கு உள்ளது. அதனுடைய பண தேவையை பொறுத்தும் வெவ்வேறு விதமான வழியை மேற்கொள்ளலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நான் வசித்து வருகின்ற நகரத்திற்கு பெயர் சிட்டி ஆஃப் ஹியூஸ்டன். அங்குதான் உலக புகழ்பெற்ற நாசா நிறுவனம் இருக்கிறது. உலகம் முழுவதும் இப்போது தெரிந்துள்ள அன்னை மீனாட்சி அம்மன் நிலையமும் மீனாட்சி அம்மன் ஆலயமும் அங்குதான் இருக்கிறது. City of Houston wastewater system improvements are funded by loans from the Texas Water Development Board, a state agency. உங்களுடைய நகரத்திலே நீங்கள் ஒரு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் கட்ட வேண்டுமானால் அதற்கு உங்களுக்கு கடன் தர மாநில அரசு தயாராக இருக்கிறது. அடுத்தது City of Houston has over 40 wastewater treatment plants, 320 lift stations and over 6,500 miles of sewer lines. நன்றாக யோசித்து பாருங்கள், எவ்வளவு சிரமம் இவற்றை தினசரி முறையிலே மெயின்டெனன்ஸ் பண்ணுவதற்கு. அதையும் சிறப்பாக செய்து வருகிறார்கள். காரணம் என்னவென்றால் தொடர்ந்து அவர்களுக்கு நிதி இருந்து வருகிறது. அதற்கு அடுத்து first city issues commercial paper notes which are periodically refunded with long term bonds. நான் பாண்டுகளை பற்றி உங்களிடம் பேசினேன். அதற்கு எலெக்ஷன் நடத்த வேண்டும் என்று சொன்னேன். அதை நடத்துவதற்கு நாளாகும். சில சமயங்களில் அடுத்த எலெக்ஷன் வரும்போது தான் பாண்டுக்கு ஒரு எலெக்ஷன் நடத்த முடியும். ஆகவே கமர்ஷியல் பேப்பர் என்பது நீங்கள் பேங்க்குக்கு கொடுக்கின்ற பேப்பர் போன்றது. அதன் மூலம் சிட்டியும் கடன் வாங்கலாம். பிறகு அவர்கள் பாண்ட் ரைஸ் பண்ணி அந்த கடனை திருப்பி அடைப்பார்கள். இதில் நான் எதற்காக உங்களிடம் இதை காட்டுகிறேன் என்று கேட்டீர்களானால், நான் முதலிலே தாலுகாவை பற்றி காண்பித்தேன், பிறகு மாகாணத்தை பற்றி சொன்னேன், பிறகு ஒரு ஊரை பற்றி சொன்னேன். இவ்வாறு அங்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு நிலைக்கும் வெவ்வேறு.
சிட்டி அவர்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது வாட்டர் சிஸ்டம் அண்டு வேஸ்ட் வாட்டர் சிஸ்டம், சூவர் சிஸ்டம். ஸ்டேட் கட்டி மெயின்டைன் பண்ண வேண்டியது ரோட்ஸ். நீங்கள் ஒவ்வொரு நிலையிலும் வெவ்வேறு விதமான அரசாங்க நிலையங்கள் ஈடுபடுகின்றன. எல்லாவற்றுக்கும் பல விதத்தில் நிதி திரட்ட வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். அமெரிக்க வாழ் தமிழர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகின்றேன். நல்ல பல கருத்துக்களை எல்லாம் வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவில் சிட்னி நகரத்தின் முன்னாள் துணை மேயர் திரு பாலேந்திரா ஐயா அவர்களை பேச வைக்கின்றேன். குட் ஆஃப்டர்நூன். என்னையும் தலைவர் மன்னிக்க வேண்டும், ஏனென்றால் நான் இங்கிலீஷில் தான் பேசலாம் என்னால். அதே நேரத்தில் I'll try and use Tamil as well. First of all, I'd like to thank Dr. Sampath and his organizing committee for organizing a successful conference, which I suppose we failed in Australia to materialize this about 2 years ago. At the same time, I must say that we did a lot of groundwork, and I know Dr. Sampath for about 6 or 7 years, and he has visited Australia a couple of times, and during that time we had a lot of discussions about various ways how to promote the economic stability of the Tamils, not only in India, in Tamil Nadu, but also outside Tamil Nadu. And I suppose we did the framework for this conference in Sydney and also in Tamil Nadu. I also prepared a speech, but I think with the time constraint, I'll try and give a brief overview of it, because I'm sure everybody is waiting to go later in the afternoon, and you have a dinner to attend as well, I believe. There's another session too. So I'll try and cut it down as much as possible. Also, I've worked in different parts, and I have my own accounting practice in Sydney. So I said, I'll talk about it, but he said, accounting is a very dry subject, and you're going to talk in the afternoon, people are going to go to sleep. So I said, I'll try and make it interesting, but at the same time, he said, why don't you tell about yourself? What have you achieved? What did you do as a Tamilian being abroad for the last 30 years or so? So I'll just briefly say about me. I'm an accountant when I started. Then I went to Indonesia. I was in Indonesia for 5 years with an oil and gas company. It was a Pertamina and Bechtel project in Kalimantan. So that was an eye-opener for me. That was the first time I left, and I started moving with the different people. It was mainly Americans, nobody else, although in Indonesia. And then I went to Singapore, and I worked there for 5 years also as a financial consultant. I looked after the region. Then I went to Papua New Guinea for a year, and then I migrated to Australia. So, having worked in different countries, I decided when I went to Australia, okay, this is going to be my home. If that is the case, I had to try and develop myself away from the business of doing accounting and do some business on my own. In the long term, that's the only way we can benefit. So, what happens is, everybody, when you go abroad, when you want to settle yourself, you want to buy a house, so you invest your money, or you put your money, get the bank loan, and start building a house. So instead of buying a house, I thought I should go into a business, and I should buy a business. So I was looking at the local papers to see what I could do. And then, I'm not sure, here you have
the Montessori and the child care and daycare centers. So there in Australia, my wife is a qualified child care person. So I came across an advertisement to sell one of the child care centers. Then I went and discussed with the owner. He's an Australian, and it's all run by Australians. So I found it's going to be tough for a non-Australian to get involved in the local market. But some or other we got involved, and then from there we developed, and now we have 3 child care centers, and there are about 25 staff working. In addition to my practice, which I do some management consultancy for small to medium organizations. This is the biggest phenomenon which has happened in the last 50 years. And I don't think any country is spared from this phenomenon. Although some of the countries like India and China, we have done well comparatively because of the way the capital flow is constrained, and there is a market regulation in these countries. In America, as we know, that's the country that everybody looks upon, and they say that if America sneezes, everybody else catches a cold. And it's the same thing now. America had recession, and everybody else is trying to follow that, and we are all not immune to that. This phenomenon of the downturn or the economic problems is mainly created from the traditional banks which have been in the banking business, and that has been evolved into small or free market enterprises. They have developed into other institutions, and these institutions have been liberally lending the money, and people were able to get loans without any difficulties, and that made a spiral effect. And because of that, the property prices went up in states and quite a few of the other countries as well. And then when they realized the inflated prices of these houses are not, they are mainly artificial, and they were not really the real nominated prices. So now, due to that, the collapse, like I said, some of these large institutions were badly affected, and now in the next 1 or 2 years, not only America, every other country in the world, including Australia, including China and India, because of the interdependency of these countries as well as the free flow of capital, is going to be a difficult period for the entire world. But I'm sure some of the countries can thrive better than the others. So coming back to ourselves as Tamilians, as Tamils who have spread our wings in other parts of the world, how can we survive, or how are we going to prosper, and how a conference like this is going to help us? This is we did a little bit of study on this ourselves because of the conference we were to have in Sydney, and some of the resolutions, some of the ideas that came up at that time was to form Tamil Chamber of Commerce, like what you have in Malaysia, the Indian Chamber of Commerce and Malaysian Chamber of Commerce, like that. We should have some kind of similar Tamil chambers of commerce in every part of the major cities in the world. That's, I hope, the current organizers and also some of you will
develop that idea and take it back with you to your own countries and try and develop with this idea and form Tamil business organizations. And some other ways we can help the Tamils who are predominantly and traditionally, most of the Tamils who went abroad are professionals, either IT professionals, doctors, engineers, and others. So they could, from their professionalism, they should develop into businesses. And we have a handful of Tamils who have been successful in few parts of the world, including like Dr. Ananda Krishnan in Malaysia, then there is Rajaratnam in US, there's somebody in Hong Kong, as well as Dr. Mahasinathambi in Australia. So we should try and tap them and use them, as well as the new migrants can get the help from them and get the assistance in developing their own businesses. So the chambers of commerce can help them in various ways. Especially, they can have small forums about developing businesses, as well as assisting them and educating them in forming various organizations in promoting the businesses. We know in every country where you go, where Tamils are, we know how to build a temple, we know how to build schools, and we have all kinds of cultural functions, cultural organizations, language organizations, but there is no commercial venture or no commercial organizations in most of these places. So I think this should be a stepping stone, and this would be a good start for the Tamils to develop into businesses. And I would like to mention about some of the challenges we faced in these parts of the world. Everybody, when we go abroad, you want to mainly maintain yourself and look after your family, your children. You want to develop yourself. That is important. Without the family network, you are not going to survive, or you're not going to thrive. So that is also part of our knowledge what we should bring forward to the community. But at the same time, I think we should also feel every challenge is an opportunity. So if we feel the challenges and take them as opportunities, we will be able to make use of that and harness that into various business relationships with not only among the Tamils and with the wider community in those countries. That's important in respect of developing the business with the rest of the world as well. When I talk about the challenges and the opportunities, even when I decided to go into politics, I didn't really decide to go into politics in Australia, but it so happened I had a request for a meeting with one of the local councils, which I attended. And at that council, only I had to have faced the council members. And during that meeting, we had some difficulties from our Tamil organization, and there were some differences of opinion, and which made me challenging the mayor of that county. And when I challenged the mayor, he got very angry with us, with the Tamil organization. Then only I felt that I should be able to, who are these elected representatives? Why can't we be elected as in their position? And that's what made me to stand for elections. And then I became a deputy mayor myself. So like I said, there are always opportunities and challenges. We should try and harness them in various ways.
I think that is one way of prospering ourselves. And this forum is very useful, and I must thank again Dr. Sampath. And I think I have got a note saying that time is running out. There are two more speakers. So I'll try and cut short my speech. And thank you very much for giving me the opportunity. திரு பாலேந்திரையா அவர்களே, நீங்கள் உங்கள் வளர்ச்சியை பற்றியும் பொருளாதார நெருக்கடிகள் பற்றியும் அதிலிருந்து மீள்வது எப்படி என்பது பற்றியும் ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவை ஆற்றியிருக்கின்றீர்கள். நன்றி. அடுத்தபடியாக நமது ராஜரத்னம் ஐயா அவர்களை பேச வைக்கின்றேன். தலைவர் துணைவேந்தர் பொன்வைகோ அவர்களே, மற்றும் மேடைகளும் எதிரிலும் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, இன்று உலக தமிழ் பொருளாதார இந்த மாநாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது என்று நம்புகிறேன். தமிழுக்காக பல மாநாடுகள் நடைபெற்றிருக்கின்றன, பொருளாதாரத்துக்காக பல மாநாடுகள் உலகெங்கும் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழும் பொருளியலும் சேர்ந்த இந்த மாநாடு சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் மொழி பற்று மட்டும் இருந்தால் போதாது. நமக்கு பொருள் வளம் இல்லாத ஒரு காரணம். நம்ம மொழி செம்மொழி ஆகிறதுக்கே இவ்வளோ காலம் ஆனது காரணமே நமக்கு பொருள் வளம் கொஞ்சம் குறைவாக இருந்தது, மற்றவங்களுக்கு அதிகமாக இருந்தது. இப்போ அவர் பேசின போது, தலைவர் பேசின போது அந்த மொழிப்பற்றை பற்றி சொன்னார். மொழிப்பற்று நிச்சயம் வேணும். நம்ம பிள்ளைகள்லாம் மறக்கக்கூடாது. பேர பிள்ளைகள் மறக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. மன்னிக்கணும், ஆங்கில வார்த்தைகள் உபயோகப்படுத்துறதுக்கு இருக்குது. அதனால் மறக்காமல் இருக்கிறதுக்கு அவர் சொன்னது வேணும். ஆனால் காலையில் இப்போ அமைச்சர், முன்னாள் அமைச்சர் நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னார். எல்லாருமே ஜெர்மன் படிங்க, பிரெஞ்சு படிக்க அப்படி சொன்னார். பல மொழிகள் படிக்கணும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. தமிழ் தெரியணும். அதோட நம்ம பல பேர் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம்னு சொன்னால் ஆங்கிலத்தினால தான் வந்திருக்கோம். ஆங்கிலம் மட்டும் இல்லை, பல மொழிகள் படிக்கணும். வடநாடு போனால் ஹிந்தி படிக்கணும். குஜராத்தில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க, எல்லாரும் குஜராத்தி ரொம்ப நல்லா பேசுவாங்க. அதனால் அது எல்லாம் இருக்கணும்னு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதோ இந்த நிதியை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளிநாடுகள் போகிற போது ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு சட்டம் இருக்குது. இன்றைக்கி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, மொழி நாணய பரிமாற்றம், இது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒன்று இருக்குது. இதை நம்ம மாறணும்னா ரொம்ப சீரியஸ் கான்சிக்வன்சஸ். ஏன்னா நமக்கு இன்றைக்கி அமெரிக்காவில் கூட பேட்ரியட் ஆக்ட்னு சொல்லி வச்சு இந்த பணம் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு போகிறதுக்கு ரொம்ப கட்டுப்பாடு வச்சுருக்கான். நம்ம பேங்க் மூலம்தான் பண்ணணும், அதை தெரிஞ்சு வச்சுக்கிடணும். கம்பெனி சட்டத்தில் ரொம்ப சில நாடுகளில் ரொம்ப தீவிரமாக அமுல்படுத்துகிறாங்க. நம்ம நாட்டில் கூட டைரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறான், அரெஸ்ட் கூட பண்ணுறாங்க. சில காரியங்கள் ப்ராவிடன்ட் ஃபண்டு கட்டலைன்னு மேனக்ஷான்னு சொல்ல பழைய இராணுவ தலைவரை அரெஸ்ட் பண்ணாங்க. இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். பல நாடுகள் வெளிநாடுகள் போகிறவங்க அந்த நாட்டு சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது. நீங்கள் வருமான வரியை பற்றி பார்த்தா அதுவும் அமெரிக்காலையும் சரி இந்தியாவிலையும் சரி கிரிமினல் குற்றம். நம்ம வருமானத்தை காட்டலைன்னா அது நம்ம கட்டாயம் அந்த சட்டம் தெரிஞ்சிருக்கணும். இந்த வருமானத்தில் இப்போ இந்தியாவில் ஒரு காலத்தில் ரொம்ப வரி அதிகமாக இருந்தது. நம்ம விபி சிங் பிரதமராக இருந்தபோது அவர் அமெரிக்கா போனார் 1985. அங்கே இருக்கிற இந்தியர்களை சொன்னார், நீங்கள் ஏன் இந்தியாவில் பணம் திருப்பி போட மாட்டேங்கிறீங்க, சைனாக்காரங்களை பாருங்கள் நீங்கள் போடலைன்னு. அவங்க சொன்னாங்க, நாங்கள் சம்பாதிக்கிறோம் வாழ்க்கை பூரா இங்கே இந்தியாவை கொண்டு வர்றோம், கொண்டு நாங்கள் இறந்து விட்டால் எஸ்டேட் டியூட்டி 30% கட்டணும். உங்கள் வரி 60%, இங்கே நாங்கள் 30-35% தான் கட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியா வந்த உடனே தலைவர், என்னுடைய சகாவத்தர், அப்போ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர் தலைவராக இருந்தார். சரி, இந்த எஸ்டேட் டியூட்டி போனால் எவ்வளோ வரும், இதில் ஒரு 50 கோடி போகும். இது வரியை குறைச்சா எவ்வளோ வரும், வரியை நம்ம அமெரிக்கா அளவு உடனே குறைக்க முடியாது, இப்போ இந்த அளவு குறைச்சா எவ்வளோ வரும், இப்போ 300 கோடி ரூபா குறையும்னாரு. சரி, வரியை குறைச்சா 300 கோடி நம்ம தாங்கிக்கிடலாமா, அதுக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகிறது அப்படின்னாரு. மேலே போகாதுன்னு நினைக்கிறேன் தலைவர் சொன்னார். ஏன்னா வரியை குறைச்சா பெட்டர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், அதனால் ஓரளவு ஈடுபடணும் அப்படின்ட்டு. சரி, நான் 300 கோடி குறைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் நானும் 2 பேருமே வீட்டுக்கு போக வேண்டியதான், இந்த பதவிகள் இருக்க முடியாதுன்னு சொன்னார். அவர் எஸ்டேட் டியூட்டியை இது பண்ணார், அது பிற வரியை குறைச்சார். வெல்த் டேக்ஸ் இருந்தது, பயங்கரமாக இருந்துச்சு. எல்லா வரியும் சேர்த்து 60-70% கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை.
அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல். ஒரு காலத்தில் நீங்கள் வந்து இங்கே பணத்தை கொண்டு வந்தால் திருப்பி கொண்டு போக முடியாது. நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா தான் போக முடியும். இங்கே இருக்கிற பணத்தை அங்கே எடுத்துகிட்டு போக முடியாது. இல்லை, இப்போ ரொம்ப அதை தளர்த்திட்டாங்க. இப்போ வந்து நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்டில் போடலாமான்னு என்னுடைய நண்பர்கள் கேட்டாங்கன்னா நான் வந்து சொல்கிறேன், அதில் உங்களுக்கு 4.5% 5% கிடைக்கிது. நீங்கள் வந்து மாற்றினா இங்கே 11% கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவங்க கேட்குறாங்க, நான் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா, ருப்பி அக்கௌண்ட்டில் வச்சுருந்தாலும் சரி, டாலரில் வச்சுருந்தாலும் சரி, திருப்பி எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ நீங்கள் இங்கே நான் வந்து ரூபாயை மாற்றிட்டேன்னா, என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் போட்டேன்னா திருப்பி எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த கவலையே வேண்டாம். நீங்கள் இப்போ நாங்கள்லாம் முன்னால் வந்து ரைஃபீஸ் அக்கௌண்ட்டு வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தபோது த ரிட்டர்னிங் இண்டியன்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஒரு அக்கௌண்ட்னு வச்சுக்கிட்டு அதிலிருந்து கொண்டு வந்த பணத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு இருந்தது. இப்போ அது கத்தையாக அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுருக்கோம். அது தேவையே இல்லை. இப்போ என் பேரன் வெளிநாட்டில் படிக்க போகிற போது ஒரு சங்கடமே இல்லாமல் அவன் பணத்தை எடுக்க முடிஞ்சுது. இந்த சூழ்நிலை வந்து ரொம்ப நல்ல சூழ்நிலை. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டை பற்றி சொன்னார். அமெரிக்காவில் இருக்குது, கவுண்டியில் இருக்குதுன்னு, இங்கேயும் இருக்குது. நோ டேக்ஸ், டேக்ஸ் ஃப்ரீ. நம்ம இங்கே சட்டம் மினிமம் எக்ஸம்ஷன் லிமிட்டே வந்து ஒரு ஆளுக்கு வருஷத்துக்கு 1,10,000. அதுக்கு மேலே நீங்கள் இந்த பாண்டுகள்லாம் போட்டிங்கன்னா 80C பாண்டில் போட்டால் கூட 1,00,000. டேக்ஸ் ஃப்ரீ பாண்டில் போனால் ஸ்கை இஸ் தி லிமிட், அவ்வளோ தூரம் போடலாம். இந்த மாதிரி பல சலுகைகள் இருக்குது. 10A 10B இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் ரொம்ப நல்லது. நீங்களே வந்து இங்கே இது ஒரு போடலாம். இப்போ எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் வந்து இங்கே பணம் போடுங்க ரொம்ப நல்லது அப்படின்னு காலையில் சொன்னாங்க. அது மட்டும் முக்கியம் இல்லை, அது மட்டும் முக்கியம் இல்லை. அங்கேருந்து இங்கே வந்து பணம் போடுறது மட்டும் இல்லை, இங்கேருந்து அங்கேயும் போகுது பணம். அதுவும் ரொம்ப 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 முக்கியம். இப்போ நம்ம வந்து இப்போ சட்டம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த டபுள் டேக்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் 2 நாள்லையும் சட்டம் இருக்குது. நீங்கள் வெளிநாட்டில் போனீங்கன்னா, இந்தியாவில் தொடர்பு இருந்துச்சுன்னா இந்திய நாட்டு சட்டம் தெரியணும், வெளிநாட்டு சட்டம் தெரியணும். அதுக்கு மேலே டபுள் டேக்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்டு தெரியணும். அது தெரிஞ்சால் எந்த நாட்டிலையும் நீங்கள் மொத்த வருமானத்துக்கு ஒரே நாட்டில் தான் டேக்ஸ் கட்டுவீங்க. 2லையும் ஒரு பாகம் அங்கே கட்டுவீங்க, இங்கே கட்டுவீங்க, ஒரு இதில் வராது. அதோட முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ், யுனைடெட் அரப் எமிகிரேட்ஸ் கூட எல்லாம் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன்ஸ். நம்மளோட தொடர்பு வந்து ரொம்ப அதிகமான தொடர்பு இருக்குது. அதனால் பல சலுகைகள் இருக்குது. நீங்கள் பணம் கொண்டு வர்றதுலையோ, அதுலேருந்து வருமானத்துலேருந்து டேக்ஸ்லையோ 10% தான் சில இதுக்கெல்லாம். சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போட்டிங்கன்னா 10A 10Bயில் போனால் 0 டேக்ஸ். இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வெப்சைட்டில் கிடைக்கும், பல புத்தகங்களில் கிடைக்கும். நான் பத்திரிகைகள் எழுதுறதுல வந்து அவன் யுனைடெட் அரபு ஆல்கலிஜிக்கிற பத்திரிகையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்து பத்திரிகையில் நான் வாரம் எழுதுறத இந்து வார பத்திரிகை மொத்தமாக அதில் வந்து எடுத்து போடுறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப பல பேருக்கு தனிப்பட்டவர்கள் போடலாம், அவங்களுடைய வரியை குறைக்கலாம். அதோடு இல்லாமல் அவங்களுடைய பண வசதி உள்ளவங்க, அங்கே இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்க இந்தியாவில் வந்து ஒரு சப்சிடரி கம்பெனி போடலாம், இல்லை டிபென்ச்சர்ஸில் போடலாம், இல்லை ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி ஃப்ளோட் பண்ணலாம். இந்த மாதிரி பலவிதமான யோசனைகள் உங்களால் முடியும். பண வளத்தை உங்களை பெருக்க முடியும். இது வந்து இந்தியாவுக்கு வாங்கன்னு சொல்கிறது வந்து நீங்கள் இந்தியாவுக்கு ஒரு நன்மை செய்யணுங்கிறதுக்காக இல்லை. இந்தியாவுக்கு வந்தால் உங்கள் பண வளம் பெருகும். இங்கே இருக்கிற வாய்ப்புகள் வந்து எந்த நாட்டில் இன்றைக்கு இல்லை. இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. நான் இது பொதுவாகத்தான் பேசணும் இந்த மாதிரி கூட்டத்தில் அப்படின்னு நினச்சி சொல்கிறேன். இந்த மாதிரி இதுக்கு சம்பத் அவர்களுக்கு ஸ்பெஷலி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி உங்களை விடைபெறுகிறேன். முனைவர் நாகநாதன் அவர்களுக்கும் கருத்துரை வழங்கி அமைந்திருக்கின்ற சொக்கலிங்கம் சாம் கண்ணப்பன், பால எஸ் பாலேந்திரா, எஸ் ராஜரத்னம் ஆகிய அனைவருக்கும் நன்றி கூறி, இறுதியாக நன்றி கூறுவதற்காக திரு ஆர் ராமச்சந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். Something they have simplified. அடுத்த அமர்வு தொடர்பாக அமைச்சர்கள் வந்து விட்டார்கள். எனவே இங்கே ஏதேனும் கதைக்க வேண்டும் என்புடன் கேட்டுக்கொண்டு இந்த அமர்வினை மிக அருமையாக நிகழ்த்தி அனைவருக்கும் நன்றி கூறி முடிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்க இருக்கின்ற முன்னாள் துணைவேந்தர் திரு பேராசிரியர் டாக்டர் ஜெகதீசன் அவர்களிடம் இந்த அரங்கை அவரிடம் ஒப்படைக்கிறேன். அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னை வளர்ச்சிக் கழகத்தின் சார்பாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முதல் உலகத் தமிழர் பொருளாதார மாநாட்டின் 3வது அமர்வு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 3வது அமர்விற்கு தலைமை தாங்கி தலைமையுரை ஆற்ற வருகை தந்த பாரதிதாசன் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் மரியாதைக்குரிய நண்பர் டாக்டர் பி ஜெகதீசன் அவர்களையும், தொடக்க உரை ஆற்றி சிறப்புரையாக நமக்கு நல்ல அறிவுரைகளையும் நல்ல கருத்துரைகளையும் வழங்க இங்கே வருகை தந்துள்ள தமிழக மின்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஆர்காட்டார் அவர்களுக்கும், அருமை நண்பர் ஜின்னா அவர்களையும், மற்றும் இங்கே கருத்துரை வழங்க வருகை தந்துள்ள இந்திய ஆட்சி பணியாளர்கள் திரு ராமசுந்தரம் அவர்கள், திரு தேவிதார் அவர்கள் மற்றும் கல்வியாளர் கனகராஜ் அவர்கள் மற்றும் தொழிலதிபர் ராமகிருஷ்ணன் அவர்களையும் விழாக்குழுவின் சார்பாக இங்கு வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்துள்ள அத்துணை நண்பர்களையும் அத்துணை தமிழர்களையும் வருக வருக என்று வரவேற்பு கூறி அமைகிறேன். வணக்கம். உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு மற்றும் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய சந்திப்பு என்கின்ற இந்த தலைப்பின் கீழ் இன்றைக்கு காலையில் தொடங்கி நடைபெற்று வருகின்ற 4வது அமர்விற்கு தலைமையேற்கின்ற பெருமையை அளித்த எனது அருமைமிகு, உரிமையோடு சொல்லுகிறேன், என்னுடைய மாணவராகிய டாக்டர் சம்பத் அவர்களே, இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு விருந்தினராகவும் இங்கே தொடக்க உரை ஆற்றுவதற்கு, அதுவும் தலைப்பு தமிழ்நாடு மாதிரி மாநிலம், நான் சற்றைக்கு முன்பே யோசித்துக் கொண்டிருந்தேன். மற்ற எல்லா தலைப்புகளும் த வேர்ல்டு தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸுங்கிற தலைப்புக்கு நேரடியாக பொருத்த முடியதாக இருக்க, இது மட்டும் கொஞ்சம் வேறுபட்டு தமிழ்நாடு மாடல் ஸ்டேட் என்கின்ற அந்த தலைப்பிலே அமைந்த பொழுதே கொஞ்சம் சுருக்கின்றது. அது மட்டும் சுருக்கென்பதற்கு காரணமல்ல, மற்ற எல்லா தலைப்பு அமர்வுகளும் பார்த்தால் ஒரே ஒரு தீமில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒன்றுக்கு மாத்திரம் சம்பத்தவர்கள் என்ன தெரியவில்லை, கிட்டத்தட்ட 5 தலைப்புகளை ஒன்றாக்க கூட்டி கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மாடல் ஸ்டேட், இண்டஸ்ட்ரியல், அக்ரிகல்ச்சரல், ரூரல் டெவலப்மெண்ட், விமன் டெவலப்மெண்ட், சோஷியல் ஜஸ்டிஸ். இது அத்தனைக்கும் சிறப்பாக ஒரு அத்தாரிட்டேட்டிவாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களை இங்கே அழைத்திருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து நீண்ட நாள் வழக்கறிஞராகவும் சுயமரியாதை திராவிட முன்னேற்றக் கழக இயக்கத்திலே தன்னை பங்கு பெற்றிய ஒரு சிறந்த சிந்தனையாளராகவும் இருக்கக்கூடிய இன்றைய மாநிலங்களவை உறுப்பினர் ஜின்னா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இங்கே வரவேற்பு நிகழ்த்திய நண்பர் பாலசுப்ரமணியம் அவர்கள். இன்னொரு சிறப்பு இந்த அமர்வுக்கு என்னவென்றால், இந்த அமர்விலே தான் அதிகமாக IAS அதிகாரிகள் வருகை தந்திருக்கிறார்கள். இதற்கு முன்பாக உள்ள அமர்விலே ஒரு IAS அதிகாரி பெயர் போட்டிருந்தார்கள், நாகநாதன் அவர்கள் தலைமையேற்றதில், அவர் வரவில்லை. 3 IAS அதிகாரிகள் இந்த அமர்விலே வந்திருக்கிறார்கள். ஆக மிகச்சிறந்த அரசியல் தலைமை ஒன்று, அதற்கு அடுத்து இந்த நிர்வாகம் ஒன்று, இதை அடுத்து கல்வியாளர்கள் என்ற பெயரிலே நாங்கள். ஆக இந்த வகையிலே தொழிலதிபர்களாகிய நமது திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். எனது அருமை நண்பரும் கல்வியாளருமாகிய பேராசிரியர் கனகராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். IAS அதிகாரிகளான சுர்ஜித் சௌத்ரி IAS, தேவிதார் IAS, எஸ் ராமசுந்தரம் IAS
ஆகிய அனைவரையும் நான் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, இங்கே எதிரே அமர்ந்திருப்பவர்கள் மேடையில் அமர்ந்தவர்களுக்கு இணையான சிறப்பு வாய்ந்தவர்கள். குறிப்பாக இந்த ஆடியன்ஸ்லையும் சரி, ஸ்டேஜ்லையும் சரி, ஒரு ஸ்டார் அட்ராக்ஷன் நம்ம டத்தோஸ்ரீ சாமிகள் அவர்கள் அவர் அமர்ந்திருக்கிறார்கள். இங்கே பல முன்னாள் துணைவேந்தர்கள் இருக்கிறார்கள், கல்வியாளர்கள் இருக்கிறார்கள், தலை சிறந்த மருத்துவ மேதைகள் இருக்கிறார்கள். ஆக வாழ்க்கையின் எல்லா துறையை சார்ந்த பெருமக்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் நான் வணங்கி என்னுடைய இந்த தலைமை உரையை நான் நிகழ்த்த காத்திருக்கிறேன். இந்த 3 தலைப்புகளாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். த இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சரல் ரூரல் டெவலப்மெண்ட், விமன் டெவலப்மெண்ட், சோஷியல் ஜஸ்டிஸ். தமிழ்நாடு எப்படி ஒரு முன்மாதிரியான மாநிலமாக இந்த துறைகளில் விளங்குகிறது என்பதற்கு உரிய அந்த கருத்துக்களை மிக சுருக்கமாக ஒரு 10 நிமிடங்களில் முடித்துவிட்டு, ஏனென்றால் மிகப்பெரிய சிறப்பான உரையை நிகழ்த்த அமைச்சர்கள் காத்திருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக நான் செல்வதற்கு எல்லோரையும் விழிக்கவில்லை என்பதை பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கருத்து, தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் ஒரு புதிய ஒரு வளர்ச்சி ஒன்று உருவாகி இருக்கிறது. இதை நான் திட்டக்குழுவிலே கூட சொல்லும் பொழுது சொன்னேன். அது என்னவென்றால், இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாடு ஒரு பெரிய ஒரு டீவியேஷன் அல்ல ஒரு டைவர்ஷனிலே போய் கொண்டிருக்கிறது. எந்த வகையில் என்றால், ஒரு 40 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா முழுக்க ஒரு அக்ரிகல்ச்சரல் நேஷன் என்பதாக ஒரு கருத்து நிலவியது. நான் கூட படிக்கும்போது சொல்வார்கள் 75% மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள் என்பதாக. அது ஒரு காலத்து உண்மை. ஆனால் சமீபத்திய கணக்கெடுப்பின்படி என்ன ஆகியிருக்கிறது என்றால், தமிழ்நாட்டிலே பொறுத்தவரையிலும் இந்த அக்ரிகல்ச்சரல் டிபெண்டன்ட் பீப்புளுடைய தொகை 52.5 குறைந்திருக்கிறது. 75லிருந்து 52.5. அர்பன் செக்டாரில் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த விழுக்காடு 47.5 மாறியிருக்கிறது. இது ஒரு கைகாட்டி நமக்கு எதை நோக்கி தமிழகம் போய்கொண்டிருக்கிறது என்பதை நான் உலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அந்த தமிழர்கள் பொருளாதார மேம்பாடு பற்றியும் கல்வியாளர்களாம் சிறந்த சிந்தனையாளர்கள் முன்வைக்க விரும்புகிறேன். தமிழகம் இன்னும் ஒரு 10 அல்லது 20 ஆண்டுகளில் ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் என்பதிலிருந்து மாறி ஒரு தொழில்மயமான மாநிலமாக மாறுவதற்குரிய அந்த வழிபாதையில் போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்த்தால் அது தெரிய வேண்டும். இதற்கு என்ன சான்றுகள் என்று கேட்டால், ஒரு சான்று கணக்கெடு, இன்னொன்று பார்வையில் பார்க்கக்கூடிய சான்று என்னவென்றால், தமிழகத்தில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தை காட்டிலும் அதிகமான கார்பரேஷன் தமிழகத்தில் இருக்கிறது. 11 கார்பரேஷன் சமீபத்தில் உருவாக்கியதை சேர்த்து நூற்றுக்கணக்கான முனிசிபாலிட்டிகள் இருக்கின்றன, ஆயிரக்கணக்கான டவுன் பஞ்சாயத்துகள் இருக்கின்றன. நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் சென்னையை விட்டு கிளம்பினால் ஒரு 20 அல்லது 25 கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஒரு டவுனை பார்க்காமல் இருக்க முடியாது. ஆனால் இதுவல்ல நிலை மற்ற பல மாநிலங்களிலே இந்தியாவில் இருக்கக்கூடியது. ஆக அந்த வகையிலே ஒரு 25 கிலோமீட்டர் ரேடியஸிலே ஒரு நிச்சயம் ஒரு டவுன் இருக்கும் தமிழகத்திலே. இன்னொன்று, தமிழ்நாட்டில் ரூரல் செக்டாரில் கிராமப்புறத்து மாணவர்கள் படித்து முடித்துவிட படிக்கிறார்கள் என்றாலே அதனுடைய பொருள் அவர்கள் திரும்ப கிராமப்புறத்தில் வேலை செய்வதற்காக படிக்கவில்லை. அது பெரிய ஒரு எக்ஸோடஸ் எப்படி ஆகிறது என்றால், 30-40 ஆண்டுகளாக கல்வி வளர வளர கிராமப்புறத்து மாணவர்கள் படிக்க படிக்க அவர்கள் நகர்ப்புறத்தை நாடி செல்கிறார்கள். ஒன்று தொழில்துறை அல்லது சர்வீஸ் செக்டார். பிளானிங்ல 3 செக்டார் சொல்லுகிறோம். ஒன்று அக்ரிகல்ச்சர் செக்டார், 2 இண்டஸ்ட்ரியல் செக்டார், இன்னொன்று சர்வீஸ் செக்டார். இதில் அக்ரிகல்ச்சர் செக்டார் ஒன்றை தவிர இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார், சர்வீஸ் செக்டார் ரெண்டுமே அர்பன் செக்டார் தான். ஸோ அர்பனைசேஷன் அதிகமாக வளருவதற்கு மிகப்பெரிய காரணம் தொழில் மயமாகமாவது மட்டுமல்லாமல் இந்த வாணிபம் மற்றவைகள் வளர்வது ஒரு காரணமாக அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். கண்கூடாக பார்த்தும் கடந்த ஒரு 10 ஆண்டுகளிலே 10-15 ஆண்டுகளிலே சென்னையின் விஸ்தீர்ணம் எப்படி ஆகியிருக்கிறது என்றால், நான் இங்கே பணியாற்ற வரும்பொழுது 1975களிலே நந்தனமும் ஒரு அவுட்ஸ்கர்ட், சைதாப்பேட்டை செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய தலைநகரம். இதெல்லாம் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக. இன்றைக்கு தாம்பரம் வரையிலும் எந்த பகுதியிலையும் நாம் வில்லேஜ்களை பார்க்க முடியாது. அது எப்படி போகிறதுனா தாம்பரம் தாண்டி போகிறது, இந்த புறம் ஸ்ரீபெரும்புதூர் வரை செல்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு விஸ்தரிப்பு சென்னையில் மட்டுமல்ல, திருச்சியில் எப்படி ஆகிக்கொண்டிருக்கிறது, மதுரையில் எப்படி ஆகிக்கொண்டிருக்கிறது, கோவையில் எப்படி ஆகிக்கொண்டிருக்கிறது. ஆக தமிழகம் முழுவதும் தொழில்மயமாக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நாம் உங்களை போன்றவர்கள் இங்கே ஹூஸ்டன் நகரத்தினுடைய இதை சேர்ந்தவர் சொல்லிக் கொண்டது மிகவும் ஆர்வமாக கேட்டேன்.
ஒரு நகரத்தில் வாழக்கூடிய அந்த பண்பாடுகளையும் அந்த கேரக்டரை எப்படி உருவாக்குவது என்பதை நாங்கள் இன்னும் சரியாக திட்டமிடவில்லை. நகரத்தை வளர்த்துக் கொண்டிருக்க அவ்வப்பொழுது தேவையான வசதிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோமே தவிர ஒரு முழுமையான நகரம், ஒரு டெவலப்டு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான நகரத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகள், கட்டமைப்புகளை உருவாக்கி தருவது என்பது ஒன்று. நகரத்தில் வாழ்வதற்கென்றே அங்கே வாழக்கூடியவர்களுடைய மனப்பான்மையை உருவாக்கி தருவது என்று இன்னொன்று. இந்த தகுதிகளை, இந்த தன்மைகளை நாம் உருவாக்கி தரக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கிறோம். இல்லை என்றால் இந்த தடுமாற்றங்கள் இன்னும் 10 ஆண்டுகளிலே நகரத்தில் வாழ்பவர்களும் வில்லேஜ்காரர்களை போல பிஹேவ் பண்ணுவார்கள். வில்லேஜில் இருக்கக்கூடிய வசதிகளைத்தான் இங்கே வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆக ஒரு முழுமையான நகர நாகரிகத்தை நோக்கி நாம் செல்லக்கூடியவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதற்கு அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்றால் பெண்கள் டெவலப்மெண்ட். இது ஒரு சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த ரிசர்வேஷன், சோசியல் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்கிற அந்த பகுதிக்கு நான் போகவில்லை. காலையில் கூட ஒரு கருத்தரங்கத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆற்றிவிட்டு வந்தேன். 3 செக்டார்கள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு உரிய ஒரு செக்டார்களாக கருதுகிறோம். ஒன்று கல்வித்துறை, இன்னொன்று வேலைவாய்ப்பு துறை, மூன்றாவது அரசியலில் பங்கு பெறுதல். இந்த 3 துறைகள். இதிலே கல்வித்துறையை பொறுத்த வரையிலும் இங்கே பொண்ணு வைப்பவர்கள் தான் ஒத்துக்கொள்வார்கள். தமிழகத்திலே இப்பொழுது ஆண்களுக்கென்று தனியாக இருந்த கல்லூரிகள் அத்தனையும் ஏறக்குறைய கோ எஜுகேஷனாக மாறிவிட்டது. ஆண்களுக்கென்று மட்டுமே இருந்த கல்லூரிகள் ஏறக்குறைய 99% அவை கோ எஜுகேஷன் நிறுவனங்களாக மாறிவிட்டது. அது இல்லாமல் புதிதாக தோன்றக்கூடிய பல கல்லூரிகள் பெண்களுக்கென்றே உருவாகக்கூடிய கல்லூரியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பெண்கள் கல்லூரி இல்லாமல், ஆக இந்த ரெண்டையும் ஒரு ஒப்பிட்டு பார்த்தால் மனக்கண் முன்னாக படித்துக் கொண்டிருப்பவர்களில் அதிகமாக ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் உயர்கல்வியில். இது ஒரு கணக்கீடு. சரி, இது குவான்டிடேட்டிவ் டெஃபினிஷன். குவாலிட்டேட்டிவ்க்கு வருவோம். கடந்த 20 ஆண்டுகளாக நான் பார்க்கிறேன், 10ஆம் வகுப்பில் முதல் 100 ரேங்க் எடுத்தவர்கள் பார்த்தால் முதல் ரேங்க்ல இருந்து 80 ரேங்க் பெண்கள் தான் வாங்குகிறார்கள். சரி, +2ல எடுத்து பார்ப்போம். அதிலேயும் முதல் 100 எடுத்து பார்த்தால் 80-85 பேர் பெண்கள் தான் வாங்குகிறார்கள். கல்லூரிகளிலே கான்வகேஷன் வருது. கான்வகேஷன்ல கோல்டு மெடல் வாங்குறது யாருன்னு பார்த்தா அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வருகிறார்கள் முன்னே. ஆக இந்த குவாலிட்டி இன் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரிசர்வேஷன் தேவையே கிடையாது. எந்த நிலைக்கு போகிறார்கள் என்றால் ரிசர்வேஷன் இல்லாமலேயே அவர்கள் கல்வியிலே குவான்டிடேட்டிவ் இன்க்ரீஸ் வந்திருக்குது, குவாலிட்டேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்திருக்குது அவங்களுக்குங்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் பெரிய வருத்தம் என்னவென்றால், நான் 10 ஆண்டுகளுக்கு ஒரு பத்திரிகை நடத்தினேன். அதில் ஒரு கவர்ச்சி சொல்லி எழுதினேன், மாணவிகள் வெல்கிறார்கள், பெண்கள் தோற்கிறார்கள். அது ஏன் அப்படின்னு? இது மாணவிகளாக இவ்வளவு பெரிய வெற்றியை பெறக்கூடியவர்கள் வேலை வாய்ப்புன்னு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா இன்னமும் ஆண்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கிறது. அதற்கு ஆண்கள் குற்றவாளிகள் அல்ல என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் பெண்களுக்கு எப்படி ஒரு கருத்து நிலவுகிறது என்றால், பெண்களும் பெண்களை பெற்றவர்களுக்கும் ஒரு ஆணை பெற்றவன் ஆண் இவன் பையனாக படிக்கின்ற நேரத்தில் அவனுடைய டார்கெட் எப்படி இருக்குன்னா, ஃப்ரம் ஸ்கூல் டு ஜாப் அல்லது ஃப்ரம் ஸ்கூல் டு எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது அவனுடைய டார்கெட். ஸோ அவனை ஒரு பையனை பார்த்து என்ன செட்டில் ஆயிட்டியான்னு கேட்டா உத்தியோகம் வாங்கிட்டானான்னு அதுக்கு அர்த்தம். அப்புறம் தான் அவனுக்கு கல்யாணம். ஆனால் ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலும் ஒரு பெண்ணுடைய பழைய ஆட்கள் பார்க்கும்பொழுது என்னமா கல்யாணம் ஆயிடுச்சான்னு தான் முதல் வார்த்தை கேட்கிறேன். ஸோ ஒரு பெண்ணை பொறுத்தவரையும் ஸ்கூல்ல இருந்து அவங்களுடைய டார்கெட் என்னவா இருக்குன்னா, ஜாப்ங்கிறத காட்டிலும் மேரேஜ் இஸ் த அல்டிமேட் எய்ம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போற காரணத்தினால இந்த இவ்வளவு அற்புதமான கல்வி தெளிவையும் ஆற்றலையும் பெற்ற மாணவிகள் அந்த படிப்பை விட்டு வெளியே வருகின்ற நேரத்தில் இதிலே பலர் குடும்பங்களில் காணாமல் போய்விடுகிறார்கள். அவர்கள் வேலைக்கு அவர்கள் வருவது பலர் விரும்பவில்லை. வரக்கூடிய திறமைசாலிகள் பின்வாங்கிவிட்ட காரணத்தினால் ஒரு மிகப்பெரிய காரணம் பெண்கள் அதிகமாக வேலை துறையிலே சர்வீஸ் செக்டாரில் இல்லாமல் போவதற்கு காரணம். அது அல்லாமல் ஆண்கள் அவர்களை தடுக்கிறார்கள் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய பெண்ணு அவள் உத்தியோகத்துக்கு போனால் நிச்சயம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான். ஆக அவர்கள் அங்கே தடை இல்லை. ஆக சர்வீஸ் செக்டார்கள் பின்தங்கி இருப்பதற்கு காரணம் அவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த மூன்றாவது அரசியல் துறை. அரசியல் துறை பொறுத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் சொல்லுகிறேன்.
அரசியலிலே பெண்கள் 33%, 40% வரட்டும், வரவேற்கிறோம். அது வராமல் கூட வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, அது வருவதனால்தான் பெண்கள் முன்னேற முடியும் என்று தயவு செய்து கருதாதீர்கள். ஏனென்றால் இந்த நாட்டிலே பிரதம மந்திரியாக 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெண் இருந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் நாட்டிலே கோல்டாமே இருந்திருக்கிறார். ஸ்ரீலங்காவில் பண்டார நாயக்கா இருந்திருக்கிறார். இந்த நாடுகளில் உள்ள பெண்களை காட்டிலும் பெண்கள் தலைமை பொறுப்பை ஏற்காத அமெரிக்காவிலும் ரஷ்யாவிலும் பெண்கள் மிக சுதந்திரமாக மிக முன்னேற்ற நிலையில் இருக்கிறார்கள், மறந்துவிடக்கூடாது. ஆக ஒரு பெண் அரசியலில் ஈடுபட்டு தலைமையேற்றால் பெண்கள் முன்னேற முடியும் என்பதாக அர்த்தம் அல்ல. அது வந்தால் நல்லதுதான், ஆனால் அதுவே ஒரு காரணமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். மூன்றாவது சோசியல் ஜஸ்டிஸ். அவர் சொல்லியிருக்கார். இந்த சோசியல் ஜஸ்டிஸ்ல பல்வேறுபட்ட, நான் சோசியல் ஜஸ்டிஸை பற்றி விளக்கல, ஏன்னா அது உலகம் முழுக்க தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் இந்த சோசியல் ஜஸ்டிஸ்க்கு 3 விதமான சவால்கள் வந்திருக்கிறது. சவால்களாக அதை விமர்சிக்க கூட சொல்லுகிறார்கள். ஒன்று, மெரிட் போயிடுங்கிறாங்க. அது மிகப்பெரிய பொய் என்பது நிரூபித்திருக்கிறோம். குகன் அவர்கள் சொன்னார்கள், தலைவர் கலைஞர் அவர்களுக்கு 80களிலே அட்வைசராக இருந்த குகன் அவர்கள் சொன்னார்கள், அருண் ஷோரின் 24 குற்றச்சாட்டுகள் ஏன் மண்டல் கமிஷன் நிறைவேற்றப்படக்கூடாது, மெரிட் போயிடு என்பதற்காக அருண் ஷோரி எழுதியிருந்ததற்கு பதில் சொல்லும் பொழுது குகன் சொன்னார்கள், தமிழகத்தை பொறுத்தவரையில் கடந்த 60-70 ஆண்டுகளாக ரிசர்வேஷன் பின்பற்றப்பட்டு வருகிறது. இங்கே 170-80 பேர் ரிசர்வேஷன் மூலமாக பதவிக்கு வந்தவர்கள் தான். அவர்களை வைத்துக் கொண்டுதான் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்திய துணை கண்டத்திலே கடந்த 40 ஆண்டுகளாக இந்த 27-22% எஸ்சியை தவிர 78% மெரிட்ல வந்தவர்களை வைத்து இந்திய அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ரிசர்வேஷன்ல வந்த இவர்கள் ஆடக்கூடிய இந்த மாநிலத்திலே எந்த விதமான முந்திரா ஊழலோ அர்ஷத் மேத்தாவோ உருவாகவில்லை என்றார். இது குகன் அவர்கள் சொன்ன பதிலடி. ஆக நிர்வாகத்திலே தமிழகம் எந்த வகையிலும் இந்திய அரசை காட்டிலும் பின்வாங்கியதில்லை நிர்வாகம், அல்லது எந்த மாநிலத்தை காட்டிலும் பின்னிலையில இல்லை. ஆக ரிசர்வேஷனால் தகுதி குறைந்து விட்டது, தரம் குறைந்து விட்டது என்பது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு என்பதாக அப்படி சொல்லப்பட்டது. ஆக மெரிட் என்பது இப்பொழுது அது ஒரு பெரிய பெரியார் சொல்ல அது ஒரு பெரிய ஃப்ராட் அப்படின்னு சொல்லுவார். அடுத்த ஒரு சவால் என்ன சொல்கிறார்கள் என்றால் கிரீமி லேயர். கிரீமி லேயர் இன்னொரு ஒரு பொய். என்ன சொல்கிறார், ஒரு ஜாதியில் முன்னேற்ற வந்தவர்கள் பின்னால் வரக்கூடியவர்கள் தடையாக இருக்கிறார்கள் என்பது கிரீமி லேயருடைய தத்துவார்த்தம். என்ன கேள்வி, 40களிலே இங்கே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் படித்தவர்கள் ஒரு 1000 பேர் இருந்தார்கள். ஆனால் இப்போது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் லட்சக்கணக்கான பேர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த 1000 பேர் எப்படி தடையாக இருந்தது என்பது நிரூபணமாக முடியும். அந்த கிரிமினல் தடையாக இருந்திருக்குமேயானால் இன்றைக்கு லட்சக்கணக்கான பேர் எஸ்சி எஸ்டியோ பிசியோ எம்பிசியோ படிப்புக்கு வந்திருக்க முடியாது. அதே போல் உத்தியோகத்திலே பார்த்தால் 1940களிலே இந்தியா முழுக்க எடுத்தால் ஒரு 1000 பேர் இருப்பார்கள், ஆயிரக்கணக்கான பேர். இன்றைக்கு லட்சக்கணக்கான பேர் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த உத்தியோகத்தில் வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த ஆயிரக்கணக்கான கிரிமினல் அவர்கள் தடையாக இருந்தவர்கள் அல்ல. ஆக அதுவும் பொய்யாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றாவதாக சொல்லக்கூடியது இப்போ புதுசா என்ன சொல்றாங்க, ஸ்பெஷல், அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேட்டகரிக்கு இவங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இது சுப்ரீம் கோர்ட்ல கூட சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஜாப்ஸ் அப்படின்னா அந்த கோர்ஸுக்கு கேட்கிறான். அது படிப்பு. நீ என்ன செய்ய வேண்டும், அவனை சேர்த்து கொண்டு அவனுக்கு ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுத்த பிறகு அவனுக்கு உத்தியோக நேரில் கொடுங்க அவன் கேட்கல. நீ ஒரு எவாலுவேஷன் வைக்கிற, எக்ஸாம் பேர்ல வைக்கிற, அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதானே அவன் அடுத்த ஜாபுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குமே தவிர அவன் தகுதி இல்லை என்றால் பரீட்சையில ஃபெயில் ஆகிட்டு போ. அதை விட்டுவிட்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸுக்கு உள்ளர நுழையவே நீ தகுதி இல்லை என்று சொல்வது எந்த வகையில நியாயமாக இருக்க முடியும்? ஒன்று, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸை ஒருவன் முழுமையாக நிறைவேற்றி அதில் தேர்வு செய்யப்பட்டு வந்து விட்டான் என்றால் அவன் அந்த உத்தியோகத்துக்கு தகுதியுடையவனாகிறான். ஆக இதில் எது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் என்பதாக தெரியவில்லை. ஆக இந்த கருத்துக்களை நான் உங்களிடம் வைப்பதற்கு காரணம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாகநாதன் அவர்கள் சொன்னார்கள், பொன்னவைக்கர் சொன்ன, மற்றவர்கள் சொல்லும்போது என்னார்கள், என்ஆர்ஐ போன்றவர்கள் தமிழகத்தினுடைய இந்த நோக்கத்தோடு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஃபியூச்சர் ஒரு அர்பன் ஸ்டேட்டாக உருவாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய தகுதி, தலைவர் அவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், நான் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இருக்கும் பொழுது ஐடி செக்டாரிலே பல மாநிலங்கள் முன்னேறி இருப்பதாக விளம்பரங்கள் இருக்கிறதே தவிர உண்மையில் முன்னேறிய மாநிலம் தமிழகம் என்று சொன்னார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால்
அந்த பல்கலைக்கழகத்தின் மூலம் எனக்கு ஒரு தகுதி கிடைத்தது. ஒரு தகவல், 1983ஆம் ஆண்டில் தான் முதலாக இந்தியாவிலேயே ஐடியை ஒரு பாடப்பிரிவாக ஒரு பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தியது. 83 அது பாரதிதாசன் பல்கலைக்கழகம். மணிசுந்தரம் அவர்கள் துணைவேந்தராக இருந்த பொழுது அதை அறிமுகப்படுத்துகிறார்கள். அறிமுகப்படுத்தும் போது அவர் விஷனோடு என்ன செய்கிறார், அதுல ஒரு கோர்ஸை திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி அர்பன் சென்டர்ல வச்சுட்டு இன்னொரு கோர்ஸை தூக்கி புத்தனாம்பட்டி காலேஜில் வைக்கிறார். புத்தனாம்பட்டிக்கு சமீபத்தில் வரைக்கும் நல்ல ரோடு கிடையாது, அது ரூரல் செக்டர். இது 2 இடத்துல ஐடி வருது, அதான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லிட்டு. அதற்கு ஒரு 10 ஆண்டுகள் கழித்து சுஜாதா அவர்கள், இறந்து போன சுஜாதா அவர்கள் ஒரு ஐடி சயின்டிஸ்ட், அவரை அழைத்து புத்தனாம்பட்டி கல்லூரியில் லேப் திறந்து வச்சு கூப்பிடுறாங்க, இந்த ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப. அப்போ அவர் சொல்றாரு, என்ன இவ்வளவு பெரிய கிராமத்தில் தொடங்கி இருக்கிறீங்களே, எப்படி மாணவர்கள் படிக்கிறாங்க? ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாணவரா பார்த்து வரும்போது சொல்றாரு, இந்த பொண்ணு யாரு அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்பர்ட் அந்த கேர்ள், ஒரு ரூரல் கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண், இவ பேர் கருப்பாயி அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மை சம்பவத்தை நான் கருப்பாயின்னு சொன்னாங்க. சுஜாதா அந்த நிகழ்ச்சியை முடித்து விட்டு ஒரு வாரம் கழித்து குந்தத்தில் எழுதுகிறார், புத்தனாம்பட்டி கருப்பாயி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதாக ஒரு தலைப்பிட்டு ஒரு செய்தி எழுதுகிறார் ஆர்டிகிள். இது அப்பொழுது நடந்தது. நான் துணைவேந்தரா அந்த நேரத்தில் அந்த கல்லூரிக்கு என்னை அழைத்தார்கள். அப்போ அவங்களை கேட்டேன், உண்மையிலே இந்த கருப்பாயின்னு ஒரு பொண்ணு இங்க படிச்சாளா அப்படின்ட்டு. அவர் சொன்னார், அவங்க இந்த பழைய கேப்டன் நாராயணசாமி பிள்ளை வகையரா அந்த கல்லூரியை நடத்தக்கூடியவர்கள். அவர் சொன்னார், உண்மைதாங்க இங்க படிச்ச அந்த பொண்ணு இப்ப எங்க செய்யிருக்கா அப்படின்னு கேட்டேன். அவ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு இப்ப சிகாகோ ஏர்போர்ட்ல விசா ஆபீசரா இருக்காங்க. நாங்க தமிழகம் இதில் முன்னணி இருப்பது காரணம் என்னவென்றால், பெண்களுடைய கல்வி முன்னேற்றத்தில் தமிழகம் தான் முன்னோடியாக இருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட வளர்ச்சியிலும் தமிழகம் தான் முன்னோடியாக இருக்கிறது. அதே போல் பொருளாதாரத்துறையிலே அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரியாக இருந்த ஸ்டேட்டை ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது. இது அத்தனையும் ஒரு உச்சமான ஒரு உன்னதமான ஒரு டேக் ஆஃப். இதற்கு முன்னால தொடங்கி இருந்தாலும் கூட வெங்கட்ராமன் காலத்தில் தொடங்கியதாக சொல்லுவார்கள். ஆனால் இந்த காலகட்டம் இருக்கிறது, இந்த 2 ஆண்டு காலகட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையான காலகட்டமாக தமிழகத்துக்கு வாய்த்திருக்கிறது நான் பார்க்கிறோம். எல்லா துறைகளிலும் நான் கணக்கு தெரியாது, 40-50 கோடி ரூபாய் இந்த 2.5 ஆண்டுகளிலே முதலீடுகளுக்கு எம்ஓயு சைன் பண்ணப்பட்டிருக்கிறது இங்க தொழில்துறை வளர்ச்சிக்காக. இது ஒன்றே போதும் அதனுடைய சான்று. ஆக அந்த கண்ணோட்டத்தோடு உலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பெருமக்களாகிய நீங்கள் தமிழகத்தினுடைய முன்னேற்றம், தாய் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்குரிய உங்களால் ஆன அந்த உதவிகளை, உதாரணமாக நோகோ என்று சொல்லக்கூடிய அறிவுபூர்வமான அந்த அட்வைஸ்களையும் பிறகு பொருள் ரீதியான அந்த உதவிகளையும் நல்குவீர்களானால் இந்த மாநாட்டினுடைய இந்த நோக்கம் ஒரு பெரும் அளவிலே வெற்றி பெற்றதாக அமையும் என்று கூறி இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டதற்கு அமைச்சர்கள் மன்னிக்க வேண்டும். அடுத்தாற்போல் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பொருளாதார மாநாடு தமிழ்நாடு மாதிரி மாநிலம் என்ற தலைப்பில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியின் தலைவர் டாக்டர் ஜெகதீசன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய எஸ். பாலசுப்ரமணியம் அவர்களே, சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற மாநிலங்களவை உறுப்பினர் ஜென்னா அவர்களே, தகவல் தொழில்நுட்பத்துறை அரசு செயலாளர் PWC தவேதார் IAS அவர்களே, தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் எஸ். ராமசுந்தரம் IAS அவர்களே, ஜெயா கல்வி அறக்கட்டளையினுடைய தலைவர் பேராசிரியர் கனகராஜன் அவர்களே, தொழில்துறை வல்லுநர் திரு டி. ராமகிருஷ்ணன் அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கின்ற கருணாகரன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற மலேசிய நாட்டினுடைய நீண்ட நாளைய அமைச்சரும் இன்றும் மலேசிய நாட்டிலே தனக்கென்று ஒரு செல்வாக்கு பெற்றிருப்பவரான டத்தோ சாமுவேல் அவர்களே, டாக்டர் VP நாராயணன் அவர்களே, டாக்டர் பக்தவச்சன் அவர்களே, டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற தொழில் அதிபர்களே, பல்வேறு நாடுகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாடு மாதிரி மாநிலம் என்ற அந்த தலைப்பில் தொழில், வேளாண்மை, ஊரக வளர்ச்சி, மகளிர் மேம்பாடு, சமூக நீதி 5 தலைப்புகளிலே பேச வேண்டும் என்று நம்முடைய VRS சம்பத் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். சம்பத் எப்போதும் எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவர்,
ஆனால் எதற்காக 5 தலைப்புகளையும் ஒரே நேரத்தில் வைத்தார் என்று எனக்கு தெரியாது. உண்மையிலேயே பேச வேண்டும் என்று சொன்னால் தொழில்களை பற்றி ஒரு மாநாடு, வேளாண்மையை பற்றி ஒரு மாநாடு, ஊரக வளர்ச்சியை பற்றி ஒரு மாநாடு, மகளிர் மேம்பாடு பற்றி ஒரு மாநாடு, சமூக நீதி பற்றி ஒரு மாநாடு நடத்த வேண்டும். அந்த அளவிற்கு தமிழ்நாட்டிலே இந்த துறைகள் மிகவும் வேகமாக வளர்ந்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். 5 நாள் 5 பொருள்கள் குறித்து பேசுவதை விட சுருக்கமாக 5 நிமிடத்திலே ஒவ்வொன்றை பற்றியும் நான் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே விழா தலைவர் ஜெகதீசன் அவர்கள் எந்த அளவிற்கு நம்முடைய நாட்டிலே கம்ப்யூட்டர் வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்று சொன்னார்கள். கம்ப்யூட்டர் மட்டுமல்ல, எல்லாவற்றிலேயும் தமிழ்நாடு மிகவும் முன்னேறி இருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம், கிராமப்பகுதிகளிலே போனால் அறுவடை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரி இடுப்பிலே செல்போன் வைத்துக்கொண்டு தன்னுடைய மகன் இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தால் அவனோடு பேசிக் கொண்டிருக்கிறான். நான் ஆச்சரியத்தோடு கேட்டேன், உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என்று கேட்டபோது, என்னுடைய மகன் இதை வாங்கி கொடுத்து விட்டு எப்போதாவது என்னோடு பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இப்படி பேசுங்கள் என்று கற்றுக் கொடுத்தான். அந்த அடிப்படையில் பேசுகிறேன் என்று சொன்னான். படிக்குமா தெரியுமா என்று கேட்டால் படிக்க தெரியாது, பள்ளி பக்கமே போனது கிடையாது. ஆனால் செல்போனை ஆபரேட் செய்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மோட்டோரோலா வந்தது, டெல் வந்தது, அதை போலவே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் என்று சொல்லக்கூடிய சிறப்பு பொருளாதார மண்டலத்திலே செய்யாறிலே ஒரு தோல் தொழிற்சாலை வந்திருக்கிறது. இன்னும் 20 தொழிற்சாலைகள் வர வேண்டும். இதில் எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்னவென்றால், இந்த 7 தொழிற்சாலைகள் வந்ததனுடைய விளைவு ஒரு ஆண்டுக்கு 1000 மெகாவாட் மின்சாரம் கூடுதலாக தேவைப்படுகிறது. இதற்கு முன்பு இருந்தவர்கள் இதை எதிர்பார்த்து திட்டமிட்டிருந்தால் இந்த மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டிருக்காது. ஆனால் இப்போது புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யக்கூடிய காரணத்தால் நாங்கள் என்ன திட்டமிட்டிருக்கிறோம் என்றால், எதிர்காலத்தில் இந்த 27 தொழிற்சாலைகளும் வந்து இன்னும் பல புதிய தொழிற்சாலைகள் உங்களை போன்றவர்கள் கொண்டு வந்தால் அதற்கு மின்சாரம் வழங்க வேண்டும் என்பதற்காக 7500 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு அரசாங்கத்துறையில் மட்டும் திட்டம் தீட்டியிருக்கிறோம். அரசாங்கத்துறையில் திட்டம் தீட்டியது தவிர முதலாவதாக 2003 இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் படி மர்ச்சன்ட் பவர் ப்ராஜெக்ட் என்று ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். மர்ச்சன்ட் பவர் ப்ராஜெக்ட் என்பதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டால், யார் வேண்டுமானாலும் உலகத்தில் எந்த பகுதியில் வாழக்கூடியவரானாலும் ஒரு 1000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய வேண்டும், 2000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் யாரிடத்திலேயும் போய் லைசன்ஸ் வாங்க வேண்டிய அவசியமில்லை, அனுமதி வாங்க வேண்டிய அவசியமில்லை. அதற்கான நிலம் வாங்க வேண்டும். அதற்கான கோல் லிங்கேஜ், நிலக்கரி இந்தோனேஷியாவிலேயோ அல்லது ஆஸ்திரேலியாவிலேயோ அல்லது சைனாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு ஒரு கடிதம் பெற்றிருக்க வேண்டும். பிறகு என்வாயர்மெண்ட் கிளியரன்ஸ் பெற வேண்டும். பிறகு ஃபைனான்சியல் க்ளோஷர் போக வேண்டும். அவ்வளவுதான். இந்த 4 வரைமுறைகளை அவர்கள் நிறைவேற்றி விடுவார்கள் என்றால் யார் வேண்டுமானாலும் தமிழகத்தில் அல்ல இந்தியாவிலே மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம் என்று பெருமையோடு சொல்லுகிறேன். இந்தியாவிலே ஏதாவது ஒரு தொழில் லாபகரமாக இயங்க முடியும் என்று நீங்கள் நினைத்தால் அது மின்சார உற்பத்தி ஒன்று மட்டும்தான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், தமிழ்நாட்டிலே நாங்கள் மின்சார வாரியம் உற்பத்தி செய்கின்ற மின்சாரம், எரிவாயு அடிப்படையில் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் ஒரு யூனிட் ₹1.70 ஆகிறது. நிலக்கரியில் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் ₹2.34 ஆகிறது. விண்ட் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய காற்றாலைகள் மூலம் கிடைக்கக்கூடிய மின்சாரம் கிட்டத்தட்ட ₹2.90 என்று இருந்தது. அதை ₹3.40 என்று உயர்த்தியிருக்கின்றோம். இது அந்நியில் பயோமாஸ் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்திற்கு ஏறக்குறைய ₹3.50 என்று விலை நிர்ணயித்திருக்கின்றோம். ஆனால் இன்று இந்தியாவினுடைய நிலைமை என்ன என்று கேட்டால், சுதந்திரம் பெற்று 60 ஆண்டுகளுக்கு பிறகு கூட இன்னும் இந்தியாவிலே 1,25,000 கிராமங்கள் மின்சாரத்தையே பார்த்ததில்லை. அந்த 1,25,000 கிராமங்களும் மின்சாரம் வசதி பெற்று அந்த பகுதிகளிலே தொழில்கள் வளர வேண்டும் என்றால்
நம்முடைய இந்தியாவினுடைய மின்சார தேவை ஏறக்குறைய 1,50,000 மெகாவாட். அந்த 1,50,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு ஏதாவது வசதி இருக்கிறதா, வாய்ப்பு இருக்கிறதா எந்த மாநிலத்திலாவது என்று கேட்டால் இதுவரையிலே 2 மாநிலங்களிலே தான் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று குஜராத். குஜராத்திலே அங்கே பிஜேபி ஆட்சி இருந்தாலும் கூட அவர்கள் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை எண்ணி பார்த்து அங்கே மின்சாரத்தை அதிகமாக உற்பத்தி செய்வதற்காக கவனம் செலுத்தி 15,000 மெகாவாட் உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தங்கள் மர்ச்சன்ட் பவர் ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய அதிலே போட்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரையிலே முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 25,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு MOU ஒப்பந்தம் செய்து பல அதிபர்களை தமிழகத்திலே வரவழைத்து அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது எப்படி முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். இதற்கு அடிப்படை தேவை கோல், நிலக்கரி. நிலக்கரி இந்தியாவில் இருக்கிற நிலக்கரி போதுமா என்று கேட்டால் போதாது. இந்தியாவில் இருக்கிற நிலக்கரியினுடைய தரம் எப்படிப்பட்டது என்றால் 40% சாம்பல் தன்மை கொண்டது. ஆனால் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அந்த நிலக்கரியினுடைய தன்மை 6% தான் சாம்பல் கண்டென்ட்ஸ் இருக்கிறது. எனவே ஆஷ் கண்டென்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த இந்தோனேஷியா கோலை நாம் இறக்குமதி செய்ய வேண்டும். அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்கே அதை இம்போர்ட் செய்வது? ஒன்று சென்னையில் இருக்கக்கூடிய ஹார்பர், அப்படி இல்லை என்றால் தூத்துக்குடி. 2 துறைமுகங்கள் தான் இருக்கின்றன. எனவே இதை எண்ணி பார்த்து முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே அதிகமாக நீளமான கடற்கரை உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டிலே கிழக்கு கடற்கரை சாலையிலே நாம் மணப்பாடிலே ஒரு சிறிய துறைமுகம், நாகப்பட்டினத்தில் ஒரு சிறிய துறைமுகம், அதை போல கடலூரிலே ஒரு சிறிய துறைமுகம், அதை போல செய்யூரிலே ஒரு துறைமுகம் என்று மொத்தம் சென்னை உள்பட 7 துறைமுகங்கள் அனுமதி தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு துறைமுகத்திலேயும் 20 மில்லியன் டன் நிலக்கரி ஒவ்வொரு ஆண்டும் நாம் இறக்குமதி செய்யலாம். அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து இப்பொழுது அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிலங்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக 2012 நம்முடைய மின்சார உற்பத்தி அரசாங்கத்தில் 7,500 மெகாவாட்டும், தனியார் துறையில் மர்ச்சன்ட் பவர் ப்ராஜெக்டில் 25,000 மெகாவாட்டும் உற்பத்தி செய்யப்பட்டு நம்முடைய தேவை போக வட மாநிலங்களுக்கு நாம் மின்சாரத்தை விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்க இருக்கிறது. அப்படி வடநாட்டுக்கு கொண்டு போய் அந்த மின்சாரத்தை கொண்டு போக வேண்டும் என்றால் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் போட வேண்டும். சென்னையில் இருந்து, தமிழகத்தில் இருந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய சதர்ன் கிரிடுக்கு நாம் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் போட வேண்டும். அங்கே போய் மின்சாரத்தை நாம் ஒப்படைத்து விட்டால் அங்கே இருந்து ஈஸ்டர்ன் கிரிட், வெஸ்டர்ன் கிரிட், நார்தர்ன் கிரிட் என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற 3 கிரிடுகளுக்கும் மின்சாரம் தானாக சென்றுவிடும். சரி, இங்கே இருந்து செல்ல வேண்டுமே, அதற்கு டிரான்ஸ்மிஷன் கார்ப்பரேஷன் என்று ஒன்று உருவாக்கி இருக்கிறோம். இங்கே இருந்து மின்சாரத்தை பெங்களூர் வரையிலே கொண்டு போய் கொடுப்பதற்கு 25,000 கோடி ரூபாய் நமக்கு செலவாகும். அதற்காக ஒரு திட்டம் தீட்டி அந்த திட்டத்தை இப்போது அமல்படுத்த இருக்கின்றோம். அதற்காக ஒரு தனி நிறுவனம் தொடங்க இருக்கின்றோம். இதை சொல்லுவதற்கு காரணம், தொழில்துறையில் மின்சாரத்தை பொறுத்த வரையிலே இதை நான் சொல்லுகின்றேன். இது அந்நியில் நம்முடைய ராமசுந்தரம் வந்திருக்கிறார். உள்ளபடியே நீங்கள் ஏதோ அவருக்கு எனக்கு வேண்டியவர் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் எத்தனையோ IAS அதிகாரிகள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியிலே அதிக அக்கறை செலுத்தக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது ராமசுந்தரம் தான் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். அவருடைய கண்ணில் யாராவது வெளிநாட்டுக்காரர்கள் பட்டுவிடக்கூடாது. அவர்களை எப்படியாவது அழைத்து கொண்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் போட்டு அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளவும் செய்து, உங்களுக்கு நிலம் வேண்டுமா தருகிறோம், என்னென்ன வசதி வேண்டுமா செய்து தருகிறோம், என்ன சலுகை வேண்டுமோ செய்து தருகிறோம், மின்சாரம் தருகிறோம், சாலை வசதி தருகிறோம், தண்ணீர் வசதி தருகிறோம் என்று எல்லாவற்றையும் சொல்லி அவர்கள் அந்த அறையை விட்டு வெளியே போவதற்குள்ளாக தமிழ்நாட்டில் எப்படியும் தொழில் தொடங்கி ஆக வேண்டும் என்ற ஒரு முடிவோடு செல்வார்கள். அப்படி செய்யக்கூடிய ஆற்றல் அவரிடத்தில் இருக்கிற காரணத்தினால்தான் 27 புதிய MOU புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நம்முடைய முதலமைச்சர் கையெழுத்து போட்டிருக்கிறார். அதன் மூலம் 10 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும். அந்த 27 தொழிற்சாலைகளும் வந்துவிட்டார். அப்படிப்பட்ட ஒரு முறையில் நம்முடைய ராமச்சந்திரன் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு இணையாக பருக்கி என்று சொல்லக்கூடிய தொழில்துறை செயலாளரும் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
எனவே தொழில்துறையிலே நாம் முன்னேறுவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கின்றன. இங்கே வந்திருக்கின்ற பலர் இன்று எப்படி முதலீடு செய்வது, எங்கே முதலீடு செய்வது, எந்த துறையில் முதலீடு செய்வது என்ற ஒரு சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் ராமசுந்தரத்தை தொடர்பு கொள்ளலாம். அவர் உங்களுக்கு சரியான பாதை காட்டுவார் என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்றால் பல பேர் உங்களை பார்க்கிறேன், உங்களுடைய முகத்திலே ஒரு கேள்விக்குறி, அதே நேரத்தில் ஒரு அச்சம் இருப்பதை என்னாலே பார்க்க முடிகிறது. என்ன அச்சம்? அமெரிக்க நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியால் இன்று உலகத்திலே இன்றைய தினம் எந்த தொழிலே போய் முதலீடு செய்வது, எங்கே போய் என்ன செய்வது என்று தெரியாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாட்டு மக்களும் இன்றைய தினம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் இந்தியாவிலே கூட ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரிலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் இன்றைய தினம் பங்குச்சந்தை வீழ்ச்சியின் காரணமாக 1,50,000 கோடி ரூபாய் அவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒரே ஒரு 3 மாத காலத்திற்குள்ளாக. எனவே அந்த அச்சம் இருக்கின்ற காரணத்தினாலே எதிலே முதலீடு செய்தால் இப்படிப்பட்ட வீழ்ச்சி வராமல் பார்த்துக் கொள்ளலாம் என்பதை நாம் முடிவு செய்வதற்கு ஒரு துறை வைத்திருக்கிறோம். அதற்கு பெயர் தான் டிட்கோ. அதை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எனவே தொழில்துறையை பொறுத்தவரையில் நான் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மணிக்கணக்கில் சொல்ல முடியும். அடுத்து வேளாண்மை. இதற்கு முன்பு இருந்த ஆட்சியிலே ஒரு ஆண்டுக்கு வேளாண்மையிலே உணவு உற்பத்தி எவ்வளவு இருந்தது என்று கேட்டால் 60,000 டன். 2005 டிசம்பர் 31ஆம் தேதி கணக்குப்படி 60,000 மெட்ரிக் டன் தான் உணவு உற்பத்தி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கலைஞர் பொறுப்பேற்று இந்த 2.5 ஆண்டு காலத்திலே நம்முடைய வேளாண் துறையை முடுக்கிவிட்ட காரணத்தினாலும் வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பேரறிஞர்களை அழைத்து மிக வேகமாக அதே நேரத்திலே அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நெல் ரகங்களை கண்டுபிடியுங்கள் என்று சொல்லி அதன் மூலமாக இன்றைய தினம் இந்த ஆண்டு உணவு உற்பத்தி 1,00,000 டன் எட்டியிருக்கிறது என்று சொன்னால் அது கலைஞர் அவர்கள் எடுத்துக்கொண்ட தனிப்பட்ட முயற்சி. ஆக உணவு உற்பத்தியிலே நாம் அதிக கவனம் செலுத்தக்கூடிய காரணத்தினால்தான் இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தேர்தல் நேரத்திலே நாம் சொன்னோம் 1 கிலோ அரிசி 2 ரூபாய்க்கு கொடுப்போம் என்று சொன்னோம். ஆனால் இன்று 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு கொடுக்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடியவங்களிலே பலருக்கு சந்தேகம் ஏற்படும். அது நல்லதா என்று கேட்டால் இங்கே சொல்லக்கூடாது, உண்மையிலே நல்லதல்ல. அதனுடைய விளைவு என்ன என்று கேட்டால் 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு கொடுக்கின்ற காரணத்தினாலே கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வேலைக்கே வருவதில்லை. ஒரு நாளைக்கு கூலிக்கு வேலைக்கு போனால் 100 ரூபாய் கிடைக்கிறது. 20 ரூபாய் மனைவிடத்தில் கொண்டு போய் கொடுத்தால் 20 கிலோ அரிசி வாங்கி கொடுத்து விடுகிறார்கள். மீதி 80 ரூபாய் இருக்கிறது. நேராக டாஸ்மாக் போய்விடுகிறான். அதற்கு பிறகு உலகத்தை மறந்து விடுகிறான், வேலையும் மறந்து விடுகிறான். அதற்கு பிறகு வாரத்தில் ஒரு நாள் வேலை செய்தால் போதும் என்று நினைக்கிறான். இப்படி அரிசியினுடைய விலை குறைந்த காரணத்தினாலே இதற்கு முன்பு எந்த தொழிற்சாலைகளை போய் பார்த்தாலும் ஒரு போர்டு போட்டிருப்பார்கள், நோ வேக்கன்சி என்று. இன்று எந்த தொழிற்சாலைகளை போய் பார்த்தாலும் வேலைக்கு ஆட்கள் தேவை என்று போர்டு போட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன காரணம்? அந்த அளவிற்கு இன்றைய தினம் நம்முடைய நாட்டிலே 6 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும், வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் வேலைக்கு ஆள் கிடைக்கவில்லை என்ற காரணத்தினாலே முதலமைச்சர் யோசித்தார், விவசாயத்திற்கே ஆள் கிடைக்கவில்லையா, சரி இனிமேல் இவர்களை நம்பி நாம் பயனில்லை என்று சொல்லி வெளிநாட்டிலே ஜப்பான் நாட்டிலே என்ன முறை கடைபிடிக்கிறார்கள், மற்ற நாடுகளிலே என்ன முறை கடைபிடிக்கிறார்கள் என்று பார்த்து நடுவு நடுவதற்கு இயந்திரம் இங்கே இம்போர்ட் செய்வோம், ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஒரு இயந்திரம் கொடுப்போம், அறுவடை செய்வதற்கு இயந்திரத்தை பயன்படுத்துவோம், கரும்பு வெட்டுவதற்கு இயந்திரத்தை பயன்படுத்துவோம் என்று வேளாண் துறையிலே பல புதிய கருவிகளை எல்லாம் கொண்டு வந்து அவர்கள் பாதிக்காத அளவிற்கு விவசாயிகளையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஊரக வளர்ச்சியை பொறுத்தவரையிலே அண்ணல் காந்தி கண்ட கனவு அது. ஒரு கிராமம் என்பது ஒரு நகரமாக மாற வேண்டும். கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைய தினம் எங்கே போய் பார்த்தாலும் 100க்கு 60 பேர் எங்கே இருக்கிறார்கள் என்றால் நகரங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் கிராமம் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறது, எந்த சுகாதார வசதியும் இல்லாமல் இருக்கிறது. எனவே அந்த கிராமங்களை முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஸ்டாலின் அவரிடத்திலே இந்த ஆண்டு 2006 ஆண்டு ஆட்சிக்கு வந்தவுடனே
ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு ஆண்டுக்கு 25 லட்சம் ரூபாய் என்று ஒதுக்கி அந்த கிராமத்திற்கு தேவையான சாலை வசதிகள், அடிப்படை வசதிகள், இடுகாடு, அதை போல நல்ல பள்ளி, இந்த வசதிகளை எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும். அந்த கிராமத்திலே இருக்கின்றவர்களுக்கு நகரத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது என்று சொல்லி அதற்காக 12,600 கிராமங்கள் இருக்கிறது. 3,150 கோடி ரூபாய் அதற்கு மட்டும் ஒதுக்கி 5 ஆண்டு காலத்திலே இந்த அடிப்படை வசதிகளை செய்து கொடுங்கள் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். அதே போல மேஜர் பஞ்சாயத்து என்று சொன்னால் 600 மேஜர் பஞ்சாயத்து இருக்கிறது. அந்த மேஜர் பஞ்சாயத்துக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு 50 லட்சம் ரூபாய் என்று சொல்லி 300 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி மேஜர் பஞ்சாயத்துகளிலேயும் இப்படிப்பட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்திருக்கின்ற காரணத்தினாலே இன்றைய தினம் கிராம பகுதிகளிலே நீங்கள் எங்கேயாவது சென்று பார்த்தால் இது கிராமந்தானா என்று எண்ணக்கூடிய அளவிற்கு, ஏனென்றால் பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சுகாதார வசதி, நல்ல இடுகாடு, நல்ல சாலைகள் என்று இவ்வளவும் அமைத்து தரக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே உருவாகி இருக்கிறது. அதை போல இங்கே மகளிர் மேம்பாடு பற்றி நம்முடைய விழா தலைவர் பேசினார். மகளிர் மேம்பாடு கல்வியிலே மட்டுமல்ல, இன்றைய தினம் படிக்காத மகளிர் எம்பிபிஎஸ் படித்துவிட்டு, பிஇ படித்துவிட்டு, பிஏ படித்துவிட்டு மகளிர் முன்னேறி இருப்பதிலே எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அடிப்படை அறிவு இருக்கிறது. படித்த காரணத்தினாலே தன்னுடைய அறிவை பயன்படுத்தி, ஆற்றலை பயன்படுத்தி, திறமையை பயன்படுத்தி முன்னேற முடியும். ஆனால் மன்னித்துக் கொள்ள வேண்டும், 5வது கூட படிக்காத பெண்கள் இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அந்த 2 கோடி மக்களிலே இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு அவளை கை தூக்கி விட வேண்டும் என்று எண்ணி 1989ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் தருமபுரி மாவட்டத்திலே மகளிர் சுய உதவி குழுக்கள் என்ற திட்டத்தை தொடங்கினார்கள். 20 பேர் பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு சுய உதவி குழு என்று போட்டு அவர்களுக்கு ஊக்குவிப்பதற்காக மானியம் தந்து அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அடிப்படை பொருள்களை வைத்து அவர்கள் பலவற்றை உற்பத்தி செய்து விற்பனை செய்யலாம் என்று ஆரம்பித்தார்கள். இன்று தமிழ்நாட்டிலே அந்த சுய உதவி குழுக்களிலே வேலை செய்யக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை 58 லட்சம் பேர். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலேயும் படிக்காத மக்கள், SSLC வரையில் கூட போகாத மக்கள், அந்த பெண்கள் சுய உதவி குழுக்கள் என்று வைத்துக்கொண்டு அந்த 20 பேருக்குள்ளே ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுத்து அவர் ஒரு வங்கியிலே போய் கடன் வாங்கி அந்த வங்கியிலே வாங்குகின்ற கடனை மூலதனமாக வைத்து தொழில் செய்து அதில் வருகின்ற லாபத்தை அனைவரும் பங்கிட்டுக் கொண்டு மிச்சமிருக்கின்ற லாபத்தை வங்கியிலேயே வைத்து இன்று அவர்கள் மிகச்சிறப்பாக தொழில் தொடங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பொருள்களுக்கு நாட்டிலே மார்க்கெட் வேண்டும் அல்லவா, அது கிடைக்காவிட்டால் என்ன செய்வது என்ற சந்தேகம் அவர்கள் எழுப்பிய நேரத்திலே அரசாங்கமே அதற்காக மார்க்கெட்டிங் சென்டர் ஒன்று உருவாக்கி அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பொருள்களை விற்பனை செய்வதற்காக தேவையான வசதிகளை கலைஞர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இந்தியன் வங்கியினுடைய சேர்மன் சுந்தரராஜன் என்பவர் ஒரு நாள் என்னை அழைத்தார். ஒரு விழாவுக்கு வர வேண்டும் என்று கேட்டார். நான் ஒப்புக்கொண்டு சென்றேன். என்ன விழா என்று கேட்டால் சுய உதவி குழுக்களுக்கு என்று தனியாக ஒரு வங்கி தொடங்கினார் திருவான்மையூரில். இவர்கள் மட்டும்தான் அங்கே அந்த வங்கியிலே கடன் வாங்குவார்கள், கடனை செலுத்துவார்களா என்று கேட்டேன். ஆமாம் என்றார். எப்படி இவர்களை நம்பி நீங்கள் வங்கி ஆரம்பிக்கிறீர்கள் என்று கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், பெரிய தொழிலதிபர்கள், கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் 100 கோடி, 200 கோடி, 500 கோடி என்று கடன் வாங்கக்கூடியவர்கள் 100க்கு 10 பேர் கூட வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதில்லை. அப்படியே கொடுத்தாலும் கூட வாங்கிய கடனிலே ஒரு 20%, 30% தான் திருப்பி கொடுக்கிறார்கள். மீடியம் இண்டஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய நடுத்தர தொழிற்சாலைகள் ஒரு 5 கோடி 10 கோடி மூலதனம் போட்டு தொழிற்சாலை நடத்துகின்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வாங்குகின்ற கடனிலே 60% கட்டுகிறார்கள், 40% கட்டாமல் தொழிற்சாலையை மூடிவிட்டு போய்விடுகிறார்கள் என்று சொன்னார்கள். சிறு தொழில்கள், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அதில் 2 கோடி 3 கோடி முதலீடு போட்டு தொழில் செய்கின்றவர்களே ஓரளவிற்கு பணத்தை செலுத்துகிறார்கள். ஆனால் அவர்களால் கூட முழுமையாக வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை. நான் உண்மையை சொல்லுகிறேன், நீங்கள் நம்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டு என்னிடத்திலே சொன்னார், இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் தான் வாங்குகிற பணத்திலே 99.9% பணத்தை திருப்பி செலுத்துகிறார்கள் என்ற செய்தியை அன்று அவர் சொன்னார். அதனால்தான் அவர்களுக்காக தமிழகத்திலே சேட்பட்டிலே ஒரு வங்கியும் திருவான்மையூரிலே ஒரு தனி வங்கியும் தொடங்கி
இதற்காகவே இந்த வங்கிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு மகளிர் என்று முன்னேறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் மகளிர் சுய உதவிக்குழுவும் ஒன்று. மகளிர் பல துறைகளிலே முன்னேறி இருக்கிறார்கள். அதையெல்லாம் நம்முடைய விழா தலைவர் பேசினார். அதை படிக்கின்ற மாணவர்களிலே +2 அல்லது SSLC அதிக மார்க்குகள் வாங்குகிறார்கள் என்றெல்லாம் சொன்னார். அதற்கு பல காரணங்கள். மாணவிகளுக்கு புத்தகத்தை தவிர வேறு வழி இல்லை. ஆனால் மாணவர்கள் அப்படி அல்ல. பீச்சுக்கு போகலாமா, சினிமாவுக்கு போகலாமா, எங்கே போகலாம், அந்த கவனம் திருப்பப்படுகின்ற காரணத்தினாலே அவர்களால் மார்க் எடுக்க முடியவில்லை. எனவே பெண்கள் முன்னேறுவது உண்மை. ஆனால் நம்முடைய நாட்டிலே இந்த 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலத்தில் நாம் பெற்றிருக்கின்ற வளர்ச்சி மகளிர் துறையை பொறுத்த வரையில் சொல்லுகிறேன். அதற்கு மிக முக்கியமான காரணம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, நம்முடைய முதலமைச்சர் கலைஞர். பெண்கள் படித்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதிலே தந்தை பெரியார் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியின் காரணமாகத்தான் 1967ஆம் ஆண்டுக்கு முன்னாலே தமிழ்நாட்டிலே மொத்தமே 20 அரசாங்க கல்லூரிகள் தான் இருந்தது. 67 அண்ணா முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு 71ஆம் ஆண்டு கலைஞர் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு தமிழ்நாட்டிலே 180 அரசு கல்லூரிகள் தொடங்கப்பட்டன. இன்று தமிழ்நாட்டிலே மட்டும் கிட்டத்தட்ட 345 பொறியியல் கல்லூரிகள் செயல்படுகின்றன. மருத்துவக் கல்லூரிகள் ஏறக்குறைய 15 மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இவ்வளவுக்கும் காரணம் இந்த துறைகளிலே நாம் அதிகமாக கவனம் செலுத்தினால் நம்முடைய மாணவர்கள் இங்கே படித்துவிட்டு வேலை கிடைக்கிறதோ இல்லையோ வெளிநாடுகளிலாவது போய் பிழைத்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையின் காரணமாகத்தான் இதையெல்லாம் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே நல்ல டாக்டர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள், பக்தவச்சம் எல்லாம் வந்திருக்கிறார். நான் உள்ளபடியே சொல்லுகிறேன், மருத்துவத்துறையிலே தமிழகத்தை போல் வேறு எந்த மாநிலமும் முன்னேறவில்லை. இங்கே அப்போலோவுக்கு போங்கள், அல்லது விஜயாவுக்கு போங்கள், மியாட் போங்கள், ராமச்சந்திரா போங்கள், எங்கே போனாலும் ஒரு இருதய அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிகபட்சம் செலவு ஒரு 2.5 லட்சம் ரூபாய். அல்லது கோயம்புத்தூரிலே நம்முடைய பக்தவச்சலம் மருத்துவமனைக்கு போனால் அவ்வளவுதான் செலவு. ஆனால் இதே தமிழகத்திலிருந்து ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவிலே போய் இருதய அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் குறைந்தது 80 லட்சம் ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய் செலவாகும். அந்த நிலை மாறி இன்று தமிழகத்தை நோக்கி யார் வருகிறார்கள் என்று கேட்டால் துபாயிலிருந்து வருகிறார்கள் நோயாளிகள், மிடில் ஈஸ்டில் இருந்து வருகிறார்கள். ஏன் இங்கே வருகிறீர்கள் என்று கேட்டால் அதுவும் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வருகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், தமிழ்நாட்டில் இந்த சிகிச்சை செய்து கொள்வதன் மூலம் 2 பேரும் வந்தால் கூட அமெரிக்காவில் செய்கின்ற செலவை விட எங்களுக்கு 10% தான் இங்கே செலவாகிறது. ஆகவே நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறோம் என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு பக்கத்திலே நம்முடைய மருத்துவத்துறை மிக வேகமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இறுதியாக நம்முடைய சமூக நீதியை பற்றி சொல்ல வேண்டும். தந்தை பெரியார் இல்லாவிட்டால் சமூக நீதி என்று ஒன்று கிடையாது. அண்ணா இல்லாவிட்டால் அது கிடையாது. கலைஞர் இல்லாவிட்டால் நமக்கு அந்த சமூக நீதி கிடைத்திருக்காது. பேரறிஞர் அண்ணா அவர்களும் பெரியாரும் சுதந்திரம் கிடைத்த உடனேயே சமூக நீதிக்காக போராட்டம் நடத்தி இந்திய அரசியல் சட்டம் முதலில் திருத்தப்பட்டது நேரு காலத்திலே. எதற்காக என்று கேட்டால் இடஒதுக்கீடுக்காகத்தான். காமராஜர் அவர்களை வலியுறுத்தி தமிழ்நாட்டில் நடைபெற்ற போராட்டங்களை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் தமிழ்நாட்டிற்கு இடஒதுக்கீடு, பேக்வர்ட் கிளாஸுக்கு எவ்வளவு, ஷெட்யூல்டு காஸ்டுக்கு எவ்வளவு, ஓசிக்கு எவ்வளவு என்று இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று சட்ட திருத்தம் முதலிலே இந்திய அரசு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. அந்த முதல் சட்டம் அதற்காகத்தான். அதற்கு பிறகு பல சட்டங்கள் மாறிவிட்டன. இப்போது என்ன என்றால், கலைஞர் முதலமைச்சராக 3வது முறையாக இருந்தபோது வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், இன்னும் பிற சமுதாயங்களைச் சேர்ந்தவர்கள், 108 சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், நாங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே எங்களை இணைக்க வேண்டும் என்று கேட்டபோது 50% பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்று இருந்ததை பிரித்து 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், 30% பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று இடத்தை ஒதுக்கி தந்தார்கள். விளைவு என்ன என்று கேட்டால், வன்னிய சமுதாயத்திலே யாராவது இருந்தால் தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள், ஜாதியை பற்றி குறிப்பிடுகிறேன் என்று, வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் 1989க்கு முன்னாலே மருத்துவக் கல்லூரியிலே எவ்வளவு பேருக்கு அவர்களுக்கு இடம் கிடைக்கும் என்று கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 5 அல்லது 4 பேருக்குத்தான் இடம் கிடைக்கும். மோஸ்ட் பேக்வேர்டு என்று சொல்லி இடஒதுக்கீடு செய்து கொடுத்த காரணத்தினாலே அவர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு 150 பேர் மருத்துவக் கல்லூரியில் சேர்கிறார்கள்.
5000 பேர் பொறியியல் கல்லூரிகளிலே சேர்கிறார்கள். இப்படி எல்லா துறைகளிலேயும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு என்று 20% முடக்கீடு செய்த காரணத்தினாலே அவர்கள் கல்வியிலே முன்னேறுகிறார்கள். அதை விட ஒரு உண்மையை சொல்லுகிறேன். நான் 2000 ஆண்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தபோது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த நாட்டிலே சூத்திரன் என்று சொன்னால் அவனுக்கு படிப்பறிவே வராது, அவன் படிக்கக்கூடாது, அவனுடைய வாயிலே நாக்கிலே தர்பையை கொளுத்தி போட வேண்டும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்த ஒரு சமுதாயம், முன்னேறிய சமுதாயம் இருக்கிறதே, அந்த சமுதாயம் இன்று தமிழகத்தில் எந்த இடத்திற்கு போயிருக்கிறது என்று கேட்டால் 1100 இடங்கள் நிரப்ப வேண்டும் MBBS. இப்போது இருப்பதைப் போல வெறும் பள்ளிக்கல்வியினுடைய மார்க்குகள் மட்டும் இல்லை. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியிலே 200 மார்க், என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 100 மார்க். இந்த 300 மார்க்கிலே யார் 1100 பேர் அந்த வரிசைப்படி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இடம் கிடைக்கும். ஆனால் நண்பர்களே, அந்த 300 மார்க்குகளிலே 299.25% மார்க் வாங்கியவன் யார் என்று கேட்டால் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவன். இந்த வளர்ச்சி பெரியாரால் கிடைத்தது, இந்த வளர்ச்சி அண்ணாவால் கிடைத்தது, கலைஞரால் கிடைத்தது. நாம் இந்த அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களை கைதூக்கி விட வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த காரணத்தினாலே 2100 இடங்களிலே முதல் மாணவன் ஒரு அரிஜன தோழன் வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல. நாயுடு இருக்கலாம், முதலியார் இருக்கலாம், செட்டியார் இருக்கலாம், எத்தனையோ ஜாதியை சேர்ந்தவர்கள் இருக்கலாம். ஆனால் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவன் 299.25 மார்க்குகள் வாங்குகிறான் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவன் முயற்சி எடுத்து படித்திருக்க வேண்டும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இது எல்லாம் போதாதென்று கடைசியாக இப்போது நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் என்ன சிந்தித்தார்? ஏனென்றால் 24 மணி நேரத்திலே 20 மணி நேரம் இந்த சமுதாயத்திற்காக உழைக்கக்கூடியவர். அந்த 20 மணி நேரத்திலேயும் உழைப்பது மட்டுமல்ல, மீதி இருக்கக்கூடிய 4 மணி நேரம் ஒழுங்காக தூங்குகிறார் என்றால் இல்லை. அந்த 4 மணி நேரத்திலேயும் தூக்கம் வரவில்லை என்று சொன்னால் வேறு என்ன செய்யலாம் நாளைக்கு இந்த சமுதாயத்திற்கு என்று சிந்திக்கக்கூடியவர். எனவே அப்படிப்பட்டவர் எண்ணி பார்த்தார், அருந்ததியர் என்ற ஒரு சமுதாயம் இருக்கிறது. இன்னமும் மனிதன் கழிவுகளை கையால் அள்ளிச் சென்று தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அந்த சமுதாயத்தை கைதூக்கிவிட வேண்டும் என்று நினைத்தார். நீதிபதியை ஜனார்தனத்தை கூப்பிட்டார். இந்த சமுதாயத்து மக்களுக்கு ஏதாவது இடஒதுக்கீடு செய்து தர வேண்டும், என்ன செய்யலாம் என்று கேட்டார். அவர் கணக்கெடுத்து பார்த்தார். அரிஜனங்கள் என்று சொல்லக்கூடிய மொத்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களிலே, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலே 3% பேர் அருந்ததியர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு 3% இடஒதுக்கீடு நாம் செய்து தருவோமேனால் அவர்களும் டாக்டர்களாக வரலாம், இன்ஜினியர்களாக வரலாம், பெரிய விஞ்ஞானிகளாக வரலாம் என்றெல்லாம் சொல்லி இப்பொழுது ஒரு புதிய சட்டம் இப்பொழுது 21ஆம் தேதி கூட இருக்கக்கூடிய சட்டசபையிலே நாம் கொண்டு வர இருக்கின்றோம். எனவே இந்த நாட்டினுடைய அடித்தட்டு மக்களை கைதூக்கி விடுவதிலே திராவிட முன்னேற்ற கழகம் முதல்வர் கலைஞரும் எந்த அளவிற்கு அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். பொதுவாகத்தான் இதையெல்லாம் சொல்லியிருக்கின்றேன். இன்னும் முழுமையாக சொல்ல வேண்டும் என்றால் நேரம் போதாது. நான் 6 மணிக்கெல்லாம் கலைஞர் வீட்டில் இருக்க வேண்டும். எனவே இந்த நல்ல வாய்ப்பை உருவாக்கி தந்த VRS சம்பத் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, பல்வேறு நாடுகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற நீங்கள் எல்லாம் அமெரிக்கா பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து விட்டது, நம்முடைய எதிர்காலம் என்ன என்ற கேள்விக்கு விடை காண வேண்டும் என்றால் தமிழகத்திற்கு வாருங்கள். உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவதற்கு, தேவையான தொழில்களை உருவாக்கி தருவதற்கு அரசாங்கமும் தயார், அதிகாரிகளும் தயார், நானும் தயார். இங்கே கூட வரவேற்புரையில் பேசும்போது சொன்னார்கள், ஒரு தமிழன் சென்று விட்டால் ஆற்காடு வீராசாமி எதை வேண்டுமானாலும் செய்வார் என்று சொன்னார். அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். தமிழன் மட்டுமல்ல, நம்முடைய நாட்டைச் சேர்ந்தவர்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கு எதையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. என்னுடைய கெடுதலை நண்பர் முன்னாள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், தற்போது தமிழ்நாடு அரசு திட்டக்குழு உறுப்பினர் அருமை நண்பர் ஜெகதீசன் அவர்கள், தமிழ்நாடு அரசு பணியாளர் கழகத்தினுடைய உறுப்பினர் அருமை நண்பர் பாலு அவர்களே, இங்கே அழகானதொரு சொற்பொழிவை அடுத்தவர்கள் யாருமே பேசுவதற்கு ஒரு சிறு குறிப்பும் கூட இல்லாமல் அனைத்தையும் நிறைவு செய்துவிட்டு சென்றிருக்கிற எங்களுடைய மரியாதைக்குரிய மின்துறை அமைச்சர் அண்ணன் ஆற்காட்டார் அவர்களே, வருகை தந்திருக்கிற தாவிதார் IAS அவர்களே, அமைச்சர்களாலே
புகழப்பெற்ற ராமசுந்தரம் ஐஏஎஸ் அவர்களே, பேராசிரியர் கனகராஜ் அவர்களே, டி ராமகிருஷ்ணன் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கிற உ கருணாகரன் அவர்களே, வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய மருத்துவர் பிபி நாராயணன் அவர்களே, டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களே, பிரசிடென்ட் ஹோட்டலினுடைய உரிமையாளர் அபுபக்கர் அவர்களே, என்னுடைய அருமை சகோதரர் விஐடி பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் விஸ்வநாதன் அவர்களே, பெருமைக்குரிய பேராசிரியர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, நாங்கள் ஒரு மாதத்திற்கு முன்பாக பாராளுமன்ற குழுவின் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் வயலார் ரவி அவருடைய தலைமையில் வெளிநாட்டிலே வாழக்கூடிய இந்தியர்களை சந்திப்பதற்காக நியூயார்க் நகரத்திற்கும் வாஷிங்டனுக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கும் சென்று வந்தோம். ஒவ்வொரு ஊரிலும் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள், அவர்களில் நிறைய பேர் தமிழர்கள், எங்களுக்கு சிறப்பான வரவேற்பை கொடுத்தார்கள், வாக்குறுதியை தந்தார்கள். இங்கே வந்து தொழில் தொடங்குவதற்காக மட்டுமல்ல, நம்மளுடைய அன்பான பழைய பாசத்தை புதுப்பித்துக் கொள்வதற்காக நாளைக்கு மறுநாளும் நடைபெற இருக்கிற அந்த மாநாட்டில் அவர்களெல்லாம் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே என்னுடைய அருமை சகோதரர் VRS சம்பத் அவர்கள் சட்டக்கதிரை உருவாக்கி இந்தியாவினுடைய மூலை முடுக்குகளில் எல்லாம் சாதாரண குடிமகனும் சட்டத்தை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான முறையிலே சட்ட வல்லுநராக பணியாற்றி கொண்டிருக்கிற சகோதரர் VRS சம்பத் அவர்கள் எல்லோரையும் முந்திக் கொண்டு தமிழர்களை அழைத்து இங்கு ஒரு மிகப்பெரிய மாநாட்டினை, உலக தமிழர் பொருளாதார மாநாடு என்று இங்கே நடத்தி மரியாதைக்குரிய மலேசியாவினுடைய முன்னாள் அமைச்சர் பெருமைக்குரிய டத்தோ சாமிவேல் அவர்கள் எல்லாம் இங்கே கலந்து கொண்டு அவர்கள் உரையாற்ற இருக்கிற பல நிகழ்ச்சிகளை எல்லாம் வகுத்து சிறப்பான முறையிலே சம்பத் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தமிழ்நாடு ஒரு மாதிரி மாநிலம். பாராளுமன்றத்தில் என்னை ராஜ்யசபை உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அனுப்பிய போது அங்கே நான் பேசியது அதைத்தான். இதற்கெல்லாம் ஒரு பின்னணி இருக்கிறது. தமிழ்நாடு மாதிரி மாநிலம், தொழில், வேளாண்மை, ஊரக வளர்ச்சி, மகளிர் மேம்பாடு, சமூக நீதி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இது அனைத்திற்கும் காரணகர்த்தாக்கள் யார்? அதைத்தான் நான் இந்த பாராளுமன்றத்தின் உரையை துவங்குவதற்கு முன்னால் சொல்லி காட்டினேன். I want to convey my respects to three great leaders of Tamil Nadu. Because of them only, a man belonging to minority community has come over here to address me for this August occasion, August forum. என்று அங்கே சொன்னேன். One is the rationalist, the nationalist and the humanist, Tandai Periyar E.V. Ramasamy. The second is the creative genius, Arigar Anna, who used to say the jasmine grown in the neighbor's garden is having the same fragrance as it is in my garden. He ruled Tamil Nadu only for 1.5 years, nearly 2 years, standing like a colossus, not only in the political history, but in the industrial revolution in Tamil Nadu. இதைத்தான் நான் அங்கே என்னுடைய பேச்சுக்கு முன்னாலே குறிப்பிட்டு, இந்த 3 பேரும் முன்னாலே நான் ஒருவரை மட்டும் சேர்த்துக்கொள்ள, காமராஜர் அவர்கள் ஒரு மாபெரும் தலைவர், அவர்களும் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த செயலாக்கத்து காரணமாகத்தான் தமிழ்நாடு இன்றைய தினம் முன்மாதிரி மாநிலமாக உருவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட பெரியவர்கள் எல்லாம் இல்லை என்றால் நீங்கள் சொல்லக்கூடிய எத்தனை விளக்கங்களும் விரிவுரைகளும் பயனற்று போயிருக்கும். ஏனென்றால் அவர்கள் தான் உருவாக்கினார்கள். இந்திய திருநாட்டில் தமிழ்நாடு இதன் தலையாய மாநிலமாக இருப்பதற்கு
அவர்கள்தான் வழிவகுத்து தந்தார்கள். இன்று இவ்வளவு தூரத்துக்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் ஏராளமான புள்ளி விவரங்கள் எடுத்து சொன்னார்கள். அவர்கள் சொன்ன புள்ளி விவரங்கள் அனைத்துமே பாமரனுக்கும் தெரிந்த விஷயம் என்றாலும் கூட அவையெல்லாம் செயலாக்கத்திற்கு வந்தபோது நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களும் அவருடைய அமைச்சரவையிலே பணியாற்றக்கூடிய அத்தனை பேரும், மரியாதைக்குரிய ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஸ்டாலின் அவர்களும், அருமை அண்ணன் மின்துறை அமைச்சர் அண்ணன் ஆர்காட்டான் அவர்கள் போன்றவர்களும், பேராசிரியர் அன்பழகனார் அவர்களை போன்றவர்கள் எல்லாம் எந்த அளவிற்கு பணியாற்றி தமிழ்நாட்டை முன்மாதிரி மாநிலமாக உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். தமிழகத்தில் உள்ள நலிந்த பிரிவினரான தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மற்றும் சமுதாயத்தில் பொருளாதார ரீதியாக பாதுகாப்பின்றி தவிக்கும் மகளிருக்கும் உதவிடும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து அவற்றையெல்லாம் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக மனிதனை வைத்து மனிதன் எடுக்கும் கை ரிக்ஷாக்களை ஒழித்து அவற்றுக்கு மாற்றாக இலவச சைக்கிள் ரிக்ஷாக்களை வழங்கியது. கம்யூனிசத்தின் தந்தை என்றெல்லாம் பாராட்டிக் கொண்டு கம்யூனிஸ்ட் நாடாக இருக்கக்கூடிய கல்கத்தா நகரிலே, மேற்கு வங்காளத்திலே கூட இன்னும் கூட கை ரிக்ஷாக்கள் ஒழிக்கப்படவில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். பார்வை இழந்தோருக்கு இலவச கண்ணொளி வழங்கும் திட்டம், விவசாயிகளுக்கும் நெசவாளர்களுக்கும் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம், அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக சட்டம், மனித கழிவை சுமக்கும் துப்புரவு தொழிலாளர் மறுவாழ்வுக்கான திட்டம், பெண்களுக்கு பரம்பரை சொத்தில் உரிமை என்கிற சட்டம், ஆண்களுடன் சமமாக உரிமை வழங்குகிற சட்டம், அரசு பணிகள் மகளிருக்கு 30% வேலை வாய்ப்பு வழங்கும் திட்டம், பட்டக்கல்வி வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச கல்வி மற்றும் பேருந்துகளில் இலவச பயண சலுகை, ஏழை மகளிருக்கு முதுகலை பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி, ஏழை பெண்களின் திருமணத்திற்கு 20,000 ரூபாய் உதவித்தொகை, கர்ப்பிணி பெண்களுக்கு 6,000 ரூபாய் நிதி உதவி, 50 வயதாகியும் திருமணமாகவில்லை என்றால் அந்த ஏழை மகளிருக்கு மாதம் 400 ரூபாய் உதவித்தொகை, வண்ண தொலைக்காட்சி இல்லாத எல்லா குடும்பங்களுக்கும், ஏழை எளியவர்களிருந்து நடுத்தர குடும்பம் அனைத்திற்கும் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள், எரிவாயு இணைப்பு அனுமதியுடன் கூறிய இலவச எரிவாயு அடுப்புகள், நாடெங்கும் மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைத்தல். அண்ணன் ஆர்காட்டார் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், வாங்கிய கடனை திருப்பி செலுத்துகிற எண்ணம் ஆண்களை விட பெண்களுக்கு இருக்கிறது. அதில் இந்த மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்தவர்கள் எந்த தவறும் இல்லாமல் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு கடன் அளிக்கப்படுகிறது. வங்கிகள் புதிதாக திறக்கப்படுகின்றன. அவற்றின் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்படுவதற்கு தொகைகளை அளித்து தமிழ்நாட்டில் எத்தனையோ செயல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. உடல் ஊனமுற்றோருக்கு உரிய உதவி வழங்கிடும் பல்வேறு திட்டங்கள், ஆதி திராவிடருக்கு இந்தியாவிலே முன்மாதிரியான இலவச கான்கிரீட் வீடுகள் கட்டி வழங்கும் திட்டம், இளைஞர்களுக்கும் விவசாயிகளுக்கும் சுய உதவி குழுக்கள் அமைத்திட வழி செய்தல், வேலை வாய்ப்பு கிடைக்காத இளைஞர்களுக்கு உதவி நிதி திட்டம், மக்கள் நல்வாழ்வுக்கான வருமுன் காப்போன் திட்டம், ஏழை சிறார்கள் இதய நோய்க்கு சிகிச்சை வழங்கும் திட்டம். நான் கூட என்னுடைய இந்த குறுகிய கால ராஜ்யசபை உறுப்பினர் பதவியில் இருக்கிற போது கிட்டத்தட்ட 10 பேருக்கு நான் சிபாரிசு செய்து பிரதமருடைய நிதியில இருந்து தலா 50,000 ரூபாயை பெற்று தந்து என்னால் இயன்ற அளவிற்கு அந்த திட்டம் செயல்பட பணியாற்றி இருக்கிறேன் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். நிலமற்ற ஏழைகளுக்கு தரிசு நிலத்தை பண்படுத்தி அப்படியே கொடுத்துறதில்லை, இலவசமாக வழங்கும் நிலம் வழங்கும் திட்டம், சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு, பழங்குடியினருக்கு புதிதாக 1% இடஒதுக்கீடு, மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் என்று சொல்வதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இவ்வளவும் இருக்கிறது, தமிழன் என்று சொல்லடா,
தலை நிமிர்ந்து நில்லடா என்று நம்முடைய சட்டமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த 10 மாடி கட்டடத்தின் உச்சியிலே அழகாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழன் தலை நிமிர்ந்து இங்கு நின்று கொண்டிருந்தாலும் தள்ளாடி கொண்டுதான் இருக்கிறான். ஈழத்திலே பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழன் எந்த அளவிற்கு நேரம் கொடுமைப்படுத்தப்பட்டு அங்கே கொன்று குவிக்கப்படுகிறார்கள் என்பதை நான் வேறு யாரை பற்றியும் பேச விரும்பவில்லை. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், ஒன்றுமே தெரியாத அப்பாவி பொதுமக்கள் அத்தனை பேரும் ஏதோ ஒரு பழியை தீர்ப்பதற்காக யாரையோ கொல்லுவதாக நினைத்துக் கொண்டு உலகத்திலே வாழக்கூடிய நம்முடைய இனமே அஸ்தமித்து போய்விடுமோ என்கிற அளவிலே இலங்கையிலே அவர்கள் கொன்று குவிக்கப்படுகிற போது தலைவர் கலைஞர் அவர்கள் ஸ்டாப் தி ஜெனோசைட் என்று இங்கிருந்து தந்துகளை அனுப்ப சொன்னார்கள் பிரதமருக்கு. அந்த அளவுக்கெல்லாம் அனுப்பினோம். நாங்களும் நேராக பேசினோம். நானும் பாராளுமன்றத்தினுடைய அந்த குழுவிலே இருக்கிறேன். நானும் பேசினேன். நம்முடைய மதிப்புக்குரிய அந்த வெளிவிவகாரத்துறை அமைச்சர்களிடத்தை எடுத்து சொல்லி இருக்கிறோம். அதற்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும். தமிழர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் நடத்துகிற இப்படிப்பட்ட தமிழ்நாடு முன்மாதிரி மாநிலமாக இருப்பது மட்டுமல்ல, தமிழ்நாடு உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக ஒரு மாநிலமாக அமையக்கூடிய வாய்ப்புகளை பெறும் என்கின்ற அவாவையும் தெரிவித்துக் கொண்டு, பூட்டி இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட வேண்டும். சிறுத்தைகளை வெளியில் வாருங்கள். இளையன இகழ்ந்தவர் நடுங்க புலி என சேர்த்து புறப்படு வெளியில் நம்பினை பகலின் நள்ளிருள் என்று சிம்புட் பறவைய சிறகை விரி எடு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. நீங்க கோயம்புத்தூர் போனாலும் சரி, மதுரை போனாலும் சரி, திருநெல்வேலி போனாலும் சரி, திருச்சி, இன்னும் வேற சில இடங்களிலும் நாங்கள் வந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இதுல எக்ஸப்ட் திருநெல்வேலி தற்சமயம் இடம் இல்லை, அந்த அளவுக்கு புக் ஆயிருக்கு. ஸோ யூ கேன் சி த கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் ஃபார் ஐடி பார்க்ஸ். அது போக தமிழ்நாடு இஸ் தி ஒன்லி ஸ்டேட் which was the first state where a state-wide area network was set in place. அதில் கூட all talukas, all district collectorates, all block development offices have been connected with the internet. இதே மாதிரி நீங்க as far as IT industry is concerned, நம்ம we are very proactive. We are promoting IT. So if there's anybody who was interested, you can please go to the government website. I look at the mail every day. You are welcome to send us your queries and we'll be only too happy to encourage you. Although the international economic scenario is much discussed in the newspapers, I just want to say one thing, that we have not as many BPOs as we have process IT companies, process IT industries. So the business is going good, and I believe that in the coming days a lot of the big IT companies will stabilize, and they're looking at expanding down south up to Tirunelveli. So I would really urge you to please get in touch with us on the email. It's there on the government website. Thank you. திரு ராமசுந்தரம் ஐஏஎஸ் அவர்களை சொற்பொழிவாற்றி அழைக்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். கூட்டம் குறைந்து கொண்டே போகின்றது. 7 மணிக்கு அறையை காலி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மேடையில் இருப்பவர் மட்டும்தான் மீதி இருப்போம் என்று நினைக்கின்றேன். அதனால் சுருக்கமாக டிட்கோ நிறுவனத்தை பற்றி சொல்லாமல் இருக்கின்றேன். டிட்கோ என்பது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அந்த புரோஷர் ஒன்று எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறோம். அதில் பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன. டிட்கோவுடைய முக்கிய குறிக்கோள் என்னவென்றால், ஜாயிண்ட் வெஞ்சர், அதாவது கூட்டு முயற்சியில் புதிய நிறுவனங்களை அமைத்து தமிழகத்தில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது. டிட்கோவை பொறுத்தவரை எங்களுடைய மிகுந்த வெற்றியை தந்த ஒரு கூட்டு நிறுவனம் என்னவென்றால் டைட்டன் வாட்சஸ் அண்ட் ஜுவல்லரி, தனிஷ் ஜுவல்லரி. அது எங்களுடைய கூட்டு நிறுவனம். பல பேருக்கு அது தெரியாது. அது ஒரு டாடா நிறுவனம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். டாடா நிறுவனமும் டிட்கோவும் சேர்ந்து நிறுவியதுதான் டைட்டன். டிஐ ஃபார் டிட்கோ அண்ட் டிஏ ஃபார் டாடா. டீட்டா என்றால் ஒரு வார்த்தை இல்லை என்பதால் எண்ணெய் சேர்த்து டைட்டன் என்று ஆக்கினார்கள். எங்களுடைய சதவீதம் அது 28% அந்த கம்பெனியில். டாடா நிறுவனம் 27%. இன்றைக்கும் கூட டைட்டன் நிறுவனத்தின் தலைவர் டிட்கோ தான் நியமனம் செய்கிறது. மரபுப்படி அதை தொழில்துறை செயலர் அவர்கள், இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி அவர்கள் அதுக்கு தலைவராக இருக்கின்றார்கள். அது தவிர ஸ்பிக் நிறுவனம், சென்னையில் இருக்கின்ற மென்பொருள் பூங்கா எனப்படுகின்ற டைடல் பார்க், இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய ஐடி பார்க் என்று சொல்லக்கூடிய டைடல் பார்க்,
பயோடெக்காக இருக்கக்கூடிய டைசல் பார்க், இவை எல்லாமே எங்களுடைய கூட்டு நிறுவனங்கள். ஒரு குறிப்பிட்ட செக்டர் என்று இல்லாமல் பல்வேறு துறைகளில் எங்களுடைய கூட்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. ஹோசூருக்கு அருகே ரோஜா பூக்கள் வளர்க்கின்ற ஒரு 200 ஏக்கரில் உலகத்திலேயே 4வது மிகப்பெரிய ரோஜாப்பு நிறுவனம் டிட்கோவின் ஜாயிண்ட் வெஞ்சர் நிறுவனமாகும். டான் ஃப்ளோரா என்ற நிறுவனம் அதனுடைய பெயர். அந்த நிறுவனத்தின் மூலம் கிட்டத்தட்ட 50-60 கோடி ரூபாய் மதிப்பிற்கு இன்றைக்கு ரோஜா பூக்கள் பல்வேறு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. ஆஸ்திரேலியா, இந்த பக்கம் ஆஸ்திரேலியா, ஜப்பானும், அந்த மேற்கு பக்கம் ஹாலந்து வரையும் அந்த எங்களுடைய ரோஜாக்கள் செல்கின்றன. இந்த ஆண்டு வருகின்ற அந்த வேலண்டைன்ஸ் டே நிகழ்ச்சிக்கு எங்களுடைய புதியதாக ஒரு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ரோஜா நாங்கள் உலக அளவில் பேட்டன்ட் வாங்கியிருக்கின்றோம். தாஜ்மஹால் என்று பெயர். வேலண்டைன்ஸ் டே என்பது ஒரு காதலர்கள் தினம் என்று சொல்வார்கள். அதை வெளிநாடுகளிலே மிக சிறப்பாக கொண்டாடும் பொழுது எங்கள் ரோஜா வழங்குவது வழக்கம் போல் இருக்கின்றது. அதற்கு எங்களுடைய ரோஜாவுக்கு இன்று மிகுந்த ஒரு பிரீமியம் கொடுத்து வாங்குகின்றார்கள். அந்த அளவுக்கு பல்வேறு துறைகளில் எங்களுடைய கூட்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற செயல்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், கட்டமைப்பு, ஏற்கனவே நடந்த ஒரு செஷனில் கட்டமைப்பு பற்றி பேச, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்பொழுது டிட்கோவுடைய முக்கியமான திட்டங்கள் எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது சாலைகள், பவர், துறைமுகங்கள், ஏர்போர்ட்ஸ், எல்லா விதமான கட்டமைப்புகளிலும் எங்களுடைய கூட்டு நிறுவனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு ஐடி காரிடார் அல்லது ராஜீவ்காந்தி சாலை, ஓல்டு மகாபலிபுரம் ரோடு என்று சொல்லப்படுகின்ற சாலை எங்களுடைய கூட்டு நிறுவனமான தமிழ்நாடு சாலை நிறுவனம் டிஎன்ஆர்டிசியால் நியமிக்கப்பட்டதாகும். ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு என்று சோழிங்கநல்லூரிலிருந்து பாண்டிச்சேரி வரை செல்கின்ற அந்த சாலையும் எங்களுடைய நிறுவனத்தினால் அமைக்கப்பட்டதாகும். இப்பொழுது 2 சிறிய துறைமுகங்கள் எண்ணூரிலும் கடலூரிலும் எங்கள் நிறுவனம் செய்து கொண்டிருக்கின்றது. புதிய சென்னையில் உள்ள புதிய விமான தளம் ஸ்ரீபெரும்புதூரில் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் என்று சொல்வார்கள், அதையும் டிட்கோ மூலம் செய்து கொண்டிருக்கின்றோம். இது மாதிரி அடுக்கிக் கொண்டே போகலாம். மிக பெரிய அளவில் கடந்த 2.5 ஆண்டு காலத்தில் பல்வேறு புதிய திட்டங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல பவர் செக்டரில் மிகுந்த டிமாண்ட் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் புதிய தொழிற்சாலைகள் வந்து கொண்டிருப்பதால், அதற்கு டிமாண்ட் இருப்பதால் புதிய பவர் யூனிட்ஸ் அமைப்பதில் இங்கே கூட்டு முயற்சி செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அந்த புத்தகத்தை அளித்திருக்கின்றோம். எங்களுடைய வெப்சைட் tidco.com, TADCO.com, அதில் பல்வேறு விவரங்கள் இருக்கின்றன. மேற்கொண்ட விவரங்கள் தேவை என்றால் எங்களிடம் அறிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வாய்ப்பளித்த மிஸ்டர் சம்பத் அவர்களுக்கும், மெயின் ஸ்பான்சர் ஆகிய திரு ஜி விஸ்வநாதன், நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கும்போது அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள். இன்றும் நாங்கள் நல்ல நண்பர்களாக தொடர்பு கொண்டிருக்கின்றோம். இவர்களெல்லாம் இங்கே பார்த்து எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இங்கே கலந்து கொண்ட வாய்ப்பளித்தவர்களுக்கும் இங்கே கவனமாக இருந்து கேட்டுக்கொண்டவர்களுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எதிர்காலத்திலே வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் இங்கு வந்து முதலீடு செய்வதற்கு புதிய அணுகுமுறையோடு, புதிய வசதிகளோடு, அணுகுமுறைகளோடு செய்து கொடுப்பதற்குரிய எண்ணங்கள் ஏதாவது உங்களிடம் இருக்கிறதா? ஏற்கனவே வெளிநாட்டு நிறுவனம் எங்க கூட கூட்டு நிறுவனம் பண்ணிட்டு இருக்காங்களே. சிங்கப்பூருடைய அசண்டாஸ் நிறுவனம் எங்க கூட சேர்ந்து ஒரு ஐடி பார்க் இந்த டைடல் பார்க் பக்கத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் அவங்க பங்கு 89%, எங்களுக்கு 11%. வெளிநாட்டு நிறுவனங்கள் வர்றதுக்கு 1991 அப்புறம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஹோசூர்ல அசண்டாஸோட ஐடி பார்க் வந்து இங்க சென்னையில தான் இருக்கு. டைடல் பார்க் பின்னாடியே இருக்கு. இல்ல நாங்க எல்லாம் இல்ல, உதாரணத்துக்கு தான் சொன்னேன். நாங்க தான் ரோஜா பூ வளர்க்குறோமே. ரோஜா பூ வளர்க்குறோம், கப்பல் தளம் கட்டுறோம், விமான தளம் கட்டுறோம், சாலைகள் போடுறோம், எல்லா துறைகளிலும் இருக்கு. Come to work with the Tamil Nadu people in areas which is more conducive, where they can do their business and you can do their business. By then, the Tamil community throughout the world can come here. I am saying it's already happening. In fact, our IT corridor, the old Mahabalipuram road, the builder is a Malaysian Tamil contractor, Subramani Pillai. Road போட்டதே Malaysian Tamil contractor தான் அவரு. I am not asking about. So what I am saying is already happening. You are not listening to me. I am giving you examples. You never allow me. You have compelled yourself to make others believe
that only we have to concentrate on your IT. I never said that. I never said that. That is what we are talking. I never said that. I gave you examples of shipyards. When you don't that want to listen, I don't want to listen to you. I am the speaker. You should listen to me properly before asking questions. You have finished your speech. Yes, but you're quoting me wrongly. International standard of conferences. I have attended thousands of conferences than you. I might have attended hundreds. I'm talking to you like a gentleman, but you're not answering like a gentleman. It's up to you. Thank you. தேங்க்யூ மிஸ்டர் ராமச்சந்திரம். இது மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலாக கேட்கக்கூடியது அவங்கள தனியாகவே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கூட கேட்கலாம். இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்க முடியும். ஆனால் இங்கேயே உட்காந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து தீர்மானிக்கிற முடியாது. ஸோ அந்த வகையில் இப்போ அமைச்சர் கொடுத்த நாம் பேசின மற்றும் கூட அவர்களிடம் தனியாக சந்தித்து கூட நாம் விவாதித்து ஒரு முடிவுகளுக்கு வரலாம். இப்போ அவ்வளவு இங்கே பேசுறதுன்னா இந்த செஷனை முழுக்க ஒரு மணி நேரம் கூட ஆகலாம். அந்த ஒரு மணி நேரம் இந்த விஷயத்தை பேசி நிறைவு செய்யறதுக்கு ஆக முடியும் தவிர அது ஒரு நல்ல ஒரு விளைவு உண்டாக்கும். என்னுடைய துறையை பற்றி இருக்கா என்று தமிழில் கேட்டேன். வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இல்ல நீங்க ஐடின்னு கேட்டீங்க. நான் துறைகளில் ஈடுபட்டு பிறர் வந்து இங்க தங்களுடைய முதலீட்டை செய்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை நான் கேட்டேன். அந்த கேள்வி நான் கேட்கும்போது ஒரே வார்த்தையில் பதில் சொல்லலாம். எங்களுடைய அரசாங்கம் இம்மாதிரியான புதிய திட்டங்களை பரிசீலித்து வருகிறது, அதற்குரிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு சொன்னதை நம்ம அதையும் எடுத்துக்கிட்டு நம்ம அது மாத்திரம் இல்லை அது மாத்திரம் இல்லைங்கிற இல்லை. நான் இன்னும் சொல்றேன், என்னுடைய தலைமைங்கிற இதில் ஒரு ரெக்யூசிஷன் அவங்களோட விவாதிக்கணும்னா தனியாக உட்கார்ந்து கூட விவாதிக்கலாம். அந்த தெளிவுகள் தெரியும். ஒரு அரசினுடைய கொள்கைங்கிறது அவர் மாத்திரம் நிர்ணயிக்கக்கூடியதில்லை, அரசே நிர்ணயிக்கக்கூடிய கொள்கைகள். அந்த கொள்கையுடைய விளக்கங்களை நம்ம பெறலாம். ஆக அடுத்து திரு பேராசிரியர் கனகராஜ் அவர்கள் தன்னுடைய சொற்பொழிவு ஆற்றுவார்கள். மேடைக்கு முன்னாலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, நண்பர்களே, என் அருமை சகோதரர் சம்பத் அவர்களே, வெளிநாட்டில் வந்திருக்கக்கூடிய தமிழர்களே, 12 ஆண்டுகளுக்கு முன்பு மலேசிய மாநாட்டில் தமிழர் மாநாட்டில் சந்தித்த என் அருமை நண்பர் தத்தா சாமுவேல் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தது பொருளாதார வளர்ச்சி என்றாலே அது ஆங்கிலேயர்கள் வெளிநாட்டவர்கள் தான் சாதனை செய்ய முடியும் என்று நினைத்துக் கொண்டிருந்த காலம் மாறி தமிழர்களாலும் பொருளாதாரத்துறையில் பொருளாதார வல்லுநர்களாகவும் பொருளாதார சாதனைப்படுத்தவர் ஆக முடியும் என்ற ஒரு முறையில் திருவார் சம்பத் அவர்கள் இந்த தமிழர்களுக்கென்று சரித்திரம் படைக்கக்கூடிய அளவிற்கு இந்த உலக தமிழர்கள் பொருளாதார கருத்தரங்கு அமைத்ததற்கு என்னுடைய சார்பில் நிறுவனத்தின் சார்பில் மன்னாருக்கு நன்றியை வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். என் அருமை வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர் நண்பர்களே, நீங்கள் சென்ற ஒரு காலம் ராட்டையில் நூல் எடுத்த ஒரு காலம். ஆனால் தற்பொழுது தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் பல்வேறு துறைகளில் தொழிற்சாலைகளில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தமிழகம் இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் சென்ற ஒரு காலம் பர்மா நாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்த காலம். ஆனால் தற்பொழுது தமிழகத்தில் ₹1 ஒரு படி அரிசி என்ற ஒரு முறையில் விவசாயத்துறையில் முன்னேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது தமிழகம். நீங்கள் நம்ம தமிழ்நாட்டை விட்டு சென்ற ஒரு காலகட்டத்தில் அங்கு கிராமப்பகுதியில் பெண்கள் தலையில் தண்ணீரை கொண்டு வந்த ஒரு காலம். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய தமிழகத்தில் இங்கு கிராம பகுதியை பார்த்தோம்னால் அங்கு இல்லந்தோறும் குழாய் மூலமாக தண்ணீர் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தமிழகம் மாறி இருக்கிறது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் சென்ற ஒரு காலகட்டத்தில் அங்கு அடுப்பு தான் அந்த பெண்கள் என்று இந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அறிவாற்றலால் பல்வேறு துறைகளில் ஒரு உச்சநிலை அடைந்திருக்கின்றால் இப்படிப்பட்ட ஒரு பொற்காலமாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக என்னை பொறுத்தளவில் கல்வித்துறையில் தமிழகத்தில் மிக்க ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி, மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. இங்கு தமிழகத்திலிருந்து சென்ற அருமை நண்பர்களே, உங்கள் நாட்டில் தமிழ் குழந்தைகளுக்கு கல்வித்துறையில் வாய்ப்பில்லை என்றால் நீங்கள் தாராளமாக எங்களை வந்து அணுகலாம். குறிப்பாக என் அருமை நண்பர் விஸ்வநாதன் அவர்கள் பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கின்றார். உலக தரத்தில் ஒரு சிறந்த ஒரு கல்வி தந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்கள் நம்ம தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள், கல்வியின் மூலமாகத்தான் நம்முடைய தமிழர்களுடைய வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலம் என்று சொன்னார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு முறையில் கல்விக்கு நாங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கடமை செய்கின்றோம். இல்லை நீங்கள் இங்கு வந்து கல்வி சாலைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றாலும் அரசிடம் அணுகினீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு அரிய ஒரு வாய்ப்பு இருக்கின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.
தமிழ் மொழியை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லித்தான் ஆக வேண்டும். உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கின்றன, ஆனால் மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மொழி தமிழ் மொழிதான் என்று மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மொழி ஒரு இனிமையான மொழி. தமிழ் மக்கள் கலாச்சாரத்தில் மிக பண்பாடு பட்டவர்கள் என்ற ஒரு முறையில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எங்களை அணுகலாம், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லது நாங்கள் உங்களை அணுகும் பொழுது நீங்களும் எங்களுக்கு உதவி செய்கிறீர்கள். ஒருகை ஓசை எழும்பாது இருகை ஓசை எழும் என்ற ஒரு முறையில் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களும் உள்நாட்டில் வாழக்கூடிய தமிழ் பொருளாதார வல்லுநர்களும் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களாக நாம் இருவரும் சேர்ந்தால் உலகத்தையே அதிர்ச்சி அடைக்கக்கூடிய அளவிற்கு நாம் பல்வேறு துறைகளில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் தர முடியும் என்ற நேரத்தில் சொல்லிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை வாழ்க்கையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேடையிலும் மேடைக்கு எதிரிலும் வந்திருக்கும் ஆன்றோர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மகோன்னதமான நிகழ்வில் எனக்கு பேச வாய்ப்பளித்த எனது அருமை சகோதரர் டாக்டர் விஆர்எஸ் சம்பத் அவர்களுக்கு முதற்கணின் நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடைசியாக பேசுவது, கடைசி செஷனில் பேசுவது, ரெண்டுமே ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சமாச்சாரம். இதில் இப்போ ஒரு டைம் இது வேற 7 மணிக்குள்ள எல்லாம் போகலாம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அப்படியே பேசிக்கிட்டே போயிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். என்னை பொறுத்தவரையிலும் இண்டஸ்ட்ரியல் கன்சல்டன்ட்னு ஒரு இன்னர்டிபெண்டாக போட்டுட்டாங்க. ஐ எம் a practicing small scale industrialist. I'm a second generation entrepreneur. And Tamil Nadu is a model state, is a subject where I have been asked to speak. இது தமிங்கலம், ஆங்கிலம் என்னமோ சொன்னாங்க. அவையோரோட ஒரு பர்மிஷனோட எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, நான் என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது எந்த மொழியில் வந்தாலும் அது உங்களுக்கு புரிஞ்சா சரிங்கிற ஒரு இதோட எனக்கு உங்கள் பர்மிஷன் கேட்டுக்கிறேன். அதனால் எந்த விதத்தில் நான் தமிழ் பற்றில் குறைஞ்சவனோ ஆர்வம் இல்லாதவனோ இல்லை. இருந்தாலும் கம்ஃபர்டபுள். ஸோ ஐ சீக் யூ கைண்ட் பெர்மிஷன். ஃபர்ஸ்ட், இப்போ தமிழ்நாடு மாடல் ஸ்டேட்டுங்கிறதுக்கு ஒரு சிறிய உதாரணத்தை உங்கள் முன் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். ஒரு 4:15 மணிக்கு ஒரு செஷன், அது ஆல்ரெடி ரன்னிங் லேட். ஆனால் 2 சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 2 பேரும் வந்து கரெக்டாக 3:50 வந்துட்டாங்க. மின்சார அமைச்சர் அவர் மின்சாரம் மாதிரி எப்போ வருவார் எப்போ போவார்னு யாருக்குமே தெரியாது. அவரும் கரெக்டாக பியூட்டிஃபுல்லாக முன்னாடியே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு, நீங்கள் தமிழனாக இருக்க வேண்டிய மட்டும் அவசியம் இல்லை, நீங்கள் இந்தியனாக இருந்தாலும் கவலை இல்லை, யாராக இருந்தாலும் எங்கிட்ட வந்தீங்கன்னா இந்த அரசாங்கமும் நானும் உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு வாக்குறுதியை நமக்கு எல்லோருக்கும் அளித்துட்டு சென்றிருக்கிறார். அதே மாதிரி எனக்கு முன்னால் பேசிய மதிப்பிற்குரிய திரு ராமச்சந்திரன் அவர்களும் திரு டேவிடார் அவர்களும் அதே வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து தமிழ்நாடு எப்பேற்பட்ட ஒரு முன்னுதாரணமான மாநிலம், எப்பேற்பட்ட ஒரு மாடல் ஸ்டேட்டுங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக உள்ளங்கடி நெல்லிக்காயாய் தெரிகிறது. சிறுதொழிலை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் 5.5 லட்சம் ரெஜிஸ்டர்ட் யூனிட்ஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் அன்ரெஜிஸ்டர்ட் யூனிட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறதா சென்சஸ் சொல்கிறாங்க. ரெகுலேட்டரி அண்ட் கவர்னன்ஸ் இஷ்யூஸ், ஐ வுட் நாட் லைக் டு ஸ்பீக் ஆஃப் கவர்னன்ஸ் இஷ்யூஸ். ரெகுலேட்டரி இஷ்யூஸில் இப்போ 2006 சிறு குறுந்தொழில் மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான MSMED ஆக்ட் 2006 அப்படின்னு for the first time in the legislative history of Government of India an act has been formed, MSMED Act. அதில் வந்து ரொம்ப வரையறுக்கப்பட்ட எவ்வளோ எப்படி ஃபண்ட் பண்ணணும், எப்படி புதுசாக ஆரம்பிக்கணும், எப்படி என்னென்ன பண்ணணும்னு வரையறுக்கப்பட்டு முதல் முறையாக சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது சிறு தொழில்களுக்காக, சிறு குறுந்தொழில்கள் மற்றும் நடுத்தொழில்களுக்காக. இதில் தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமாக ரெஜிஸ்ட்ரேஷன், அதாகப்பட்டது யார் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னாலும் அவங்க வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் கவர்மெண்ட்டோட. அது கணினி மூலியமாக டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன், தட் இஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்க, எத்தனை பேர் எம்ப்ளாய் பண்ண போறீங்க, என்ன மிஷின் பண்ண போறீங்க, இதெல்லாம் போட்டுட்டு ஒரு டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேர். அதை வந்து கணினி மூலியமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ஆரம்பிச்சு ஒரு 3 மாசமோ 6 மாசத்துக்கோ அதுக்கப்புறம் பர்மனண்டா நீங்க தொழில் நடத்தணும்னு பிரியப்பட்டீங்கன்னா அதையும் கணினி மூலியமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது அகில இந்திய அளவில் தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியான மாநிலமாக விளங்கி
இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் செயல்பட்டு கொண்டு வருகிறது என்பதற்கு தமிழ்நாடு இஸ் அகேன் மாடல் ஸ்டேட். இது ஒரு உதாரணம். அப்புறம் இப்போ இந்த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் அட் த டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹெடட் பை த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் அட் சென்னை ஃபார் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். அது இல்லாமல் கைடன்ஸ் அப்படின்னு நம்ம வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் ஆர் வெளிநாட்டிலிருந்து முதலீடு செய்யக்கூடிய வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கைடன்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் தமிழ்நாடு அரசால நிறுவப்பட்டிருக்கு. பலவிதமான இப்போ வந்திருக்க கொலாபரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், பலவிதமான இது அந்த கைடன்ஸோட அசோசியேஷன் மூலியமாக வந்திருக்கு. அதே மாதிரி டிட்கோ மூலியமாகவும் இந்த கொலாபரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஸ்டார்டிங் அ லார்ஜ் இண்டஸ்ட்ரி, மீடியம் அண்ட் லார்ஜ். அதுக்கும் ஒரே சிங்கிள் விண்டோ. யூ நாட் அப்ரோச் ஒன்லி கைடன்ஸ், யூ நாட் அப்ரோச் ஒன்லி டிட்கோ. அந்த மாதிரி யூ காட் சம் ஃபெசிலிட்டேஷன் எஃபர்ட்ஸ் மேட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இது ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஃபிஸ்கல் 2009 36,000 கோடி ஓட ஒரு பட்ஜெட் இது போட்டாங்க, ஒரு டார்கெட் போட்டாங்க. ஆனால் இப்போவே 55,000 கோடி டிசம்பர் 31, 2008 முடிய தமிழ்நாட்டில் 56,000 கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. முதலீடு உள்ள வந்திருக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆயத்த பணிகள் துவக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் 3 மாசத்துல இட் வில் கோ, ஐ திங்க் ஸ்டில் ஃபர்தர். முன்னாடி எப்பவுமே தொழில் அப்படின்னு பேசினா ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா பேசுவாங்க, அப்புறம் குஜராத்னுவாங்க. இப்போ மகாராஷ்டிராவும் இருக்கு, குஜராத் இருக்கு. ஆனால் தமிழ்நாடு ரொம்ப வேகமாக முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவங்க ஐயா கேட்டாங்க, நம்ம தத்தோசரி ஐடிங்கிறது என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஐடிங்கிறது இஸ் வேர்ல்ட் வைட். ஐடி இஸ் அன் அக்செப்டட் ஃபேக்ட். எவ்ரிதிங் இஸ் ஐடி. In every sphere there is IT. And for the past 4 years, all over the world, especially in India, IT has found favor as a favored activity of business, and Tamil Nadu has found favor as a favored destination. பெங்களூரை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் பெங்களூருக்கு ஈக்குவலாகவோ அதுக்கு பெங்களூருக்கு மேலேயோ தமிழ்நாட்டில் ஐடி வளர்ந்துருக்கு. ஐடி வளர்ந்ததுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க நம்ம மின்சார அமைச்சர் சொன்னாங்க, செயின்ட் கோபின்லேருந்து நீங்கள் இருக்கிற இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு 30 பேர் 40 பேர் எடுத்தீங்கன்னா அதில் 35 பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அந்த டீட்டெயிலாம் அந்த என்னோட இதில் இருக்குது, ஃபோல்டரில். பட் ப்ராப்ளம் இஸ் காலத்தின் அருமை கருதி நான் அதை சொல்ல விரும்பலை. ஸோ எல்லா வித துறைகளிலும் ஐடி as a favored destination or a favored activity of business தொடங்கி manufacturing, services sector, hospitality will include hotel, restaurants, hospitals, everything. And அதெல்லாத்தையும் விட இந்த educational sector has grown phenomenally in the last 3 to 7 years. So எல்லா விதத்திலையும் எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமா அகில இந்திய அளவில் இருக்குங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. இதை பயன்படுத்திக்கிட்டு வெளியூர்ல வாழற தமிழர்கள், இந்தியர்கள் ஆகிய நீங்கள் எல்லோரும் இந்த அருமையான ஒரு கிளைமேட், இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்க கண்டிப்பா தமிழ்நாட்டில் வந்து முதலீடு செஞ்சு தமிழகத்தையும் வளம்படுத்தி நீங்களும் வளம் பெற ரொம்ப அன்புடன் எல்லோர் சார்பாகவும் அழைக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த செஷன் தான் இன்னைக்கு காலையில் நடந்ததிலேயே சுருக்கமாக செஷன் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் 5:30 மணிக்கு ஆரம்பித்து 7 மணிக்கு முடிச்சிருக்கிறோம். இதற்கு முந்தைய செஷனில் ஒருத்தர் தான் வரல, 3 பேர் வரல. ஆனால் அது ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட வந்துருச்சு. இதில் ஒரே ஒருத்தர் தான் வரல, 8 பேர் வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் 1:30 மணிக்கு முடித்ததற்கு இங்கே இருக்கக்கூடிய பெருமக்கள் மட்டும் உங்களுக்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பொறுப்புல பேசினார்கள். ஒரே ஒரு ஓமை சின்னது, அண்ணா அவர்கள் சப் ஃபெலோஷிப் கொடுத்து ஏழு யூனிவர்சிட்டிக்கு அழைத்திருந்த நேரத்தில்
ஏன் யூனிவர்சிட்டி வேர்ல்ட்லேயே பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு ரினவுண்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டீன் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அண்ணா சொல்லிட்டு சொன்னார், இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் உலகத்தினுடைய மிகச்சிறந்த மாணவர்கள், ஆகினால நீங்கள் முதல்ல பேசி அவங்க கேள்வி கேட்கட்டுமா இல்லை அவங்க கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொல்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ அண்ணா சொன்னார், ஏன் இது கேட்குறீங்க, இல்லை நீங்கள் முதல்ல பேசிட்டீங்கன்னா அந்த தலைப்பிலே அவங்க கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னார். அதுக்கு அண்ணா சொன்னார், நீங்கள் சொல்றீங்க உலகத்திலே தலை சிறந்த அறிவு படைத்த மாணவர்கள் என்று, அறிவு படைத்தவர்கள் அதிகம் கேட்க மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும், ஆகினால் அவங்களே கேட்க சொல்லுங்க. அதுபோல இங்கே நடந்ததா சம்பவம். அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் நான் சொன்ன அந்த வாக்குறுதியை கேட்டு பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணிய வரவேற்பு சுருக்கமான வரவேற்பு. நான் சில அடிப்படைகளை அறிமுகப்படுத்தினேன். அமைச்சர் அவர்கள் அவருக்குள்ள பொறுப்போடு ஒரு முழுமையான ஒரு பிக்சரை காமிச்சிட்டு போனார். அதற்கு அடுத்து வந்த நண்பர் ஜின்னா அவர்கள் ஒரு பாராளுமன்றவாதி என்கின்ற வகையில் அவர் ஒரு பொதுவான ஒரு தலைப்பை காட்டிட்டு போனார். அதற்கு அடுத்து வந்தவர்கள்லாம் அந்தந்த துறையினுடைய எக்ஸ்பர்ட்ஸ்ங்கிற வகையில் பார்த்தீங்கன்னா மிக சுருக்கமாக தங்களுடைய துறைகளை இங்கே அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே முறையாக உங்கள் எல்லோருக்கும் நன்றி செலுத்துவதற்கு என்னுடைய அருமை நண்பர், என்னுடைய மகனோடு நண்பரோடு தந்தையுமான இந்த அற்புதமான அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற அறிவார்ந்த பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் சுவை நிறைந்த செந்தமிழின் சுகமான என்னுடைய செம்மொழி வணக்கங்களோடு என் நன்றி உரையை இங்கே துவங்குகின்றேன். உலகத் தமிழ் பொருளாதார மகாநாடு புலம்பெயர்ந்த தமிழர்கள் மலேசியாவில் இங்கே இருக்கின்ற பலம் வாய்ந்த மலேசிய தமிழ் மக்கள், பலம் வாய்ந்த தமிழ் மக்கள் என்னென்றால் இந்தியாவை விட்டு ஒரு வெளிநாட்டிற்கு சென்று ஒரு நல்ல தமிழர்களை பார்க்க வேண்டும் என்றால் அது மலேசிய தமிழர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஐயா தத்தோஸ்ரீ அவர்கள் கேட்ட கேள்வி எனக்கு மிகவும் சந்தோஷம். அவர் எவ்வளவு கூட்டங்களை பேசுகிறார், எவ்வளவு நாடுகளை பார்த்திருக்கிறார், எவ்வளவு மேதைகளையும் அதிபர்களையும் சந்தித்திருக்கின்றார். இதே நாம் சைனாவுக்கு போனால் அவர் சொன்ன மாதிரி அரசாங்கம் ஒரு வண்டியை போட்டு ஒரு ஆளை கொடுத்து உடனே இடத்தை பார்த்து மின்சாரம் கொடுத்து ஷெட்டு கொடுத்து இண்டஸ்ட்ரி தொழில் பண்ணுங்க என்று சொல்லக்கூடிய உலகத்தில் ஒரே நாடு சைனா என்பது அவருக்கு தெரியும். அதே போல் இந்தியாவும் வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அவர் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஒரு நாட்டினுடைய அதாவது கலாச்சாரம் தெரிய வேண்டால் தெருக்களில் தான் தெரியும். அந்த அற்புதமான தெரு நான் பார்த்த உலகத்திலே முதல் நாடு மலேசிய நாடு தான். அங்கே BMW கார்லாம் அமெரிக்காவில் போக முடியாது, ஆனால் அதை விட அதிகமாக மலேசிய நாட்டிலே மலேசியாவிலிருந்து பினாங்கு கோலாலம்பூரிலிருந்து பினாங்குக்கு செல்ல முடியும். அத்தனைக்கும் அவர்தான் காரணம் எனக்கு எல்லோரும் தெரியும். உலகத்தில் நம் தமிழர்கள் மதிக்கப்படுகின்ற வெளிநாட்டுக்கு வாழ்கின்ற ஒரே தமிழர் தத்தோஸ்ரீ அவர்கள் என்பதும் நாம் எல்லோருக்கும் தெரியும். ஆக இந்த விழாவில் பேச வந்த அத்தனை பேரும் மிகவும் அற்புதமான பேசினார்கள். கடைசியாக பேசிய ராமகிருஷ்ணன் அவர்கள் டைனி இண்டஸ்ட்ரி, சின்ன இண்டஸ்ட்ரி பற்றி பேசினார். அந்த இண்டஸ்ட்ரி ஏன் நலிவடைந்தது என்பதற்கு காரணம் அவர் உடலை பார்த்தாலே தெரிகிறது. அவர் பொதுவாக பேசினார். ஆகவே தமிழகம் நிச்சயம் முன்னேறும். அதே மாதிரி அங்கே அமெரிக்க டாலர், ஈரோ அண்டு இங்கிலாந்து பவுண்ட் போட்டிருக்காங்க. 4வதாக மலேசிய ரிங்கட்டையும் சேர்க்க வேண்டும். அந்த நாடு இப்பொழுது ஒரு அருமையான முன்னேறி கொண்டிருக்கிறது. நான் போய் ஒரு வீடு வாங்குறதுக்காக பார்த்தேன், இந்தியாவை விட ரொம்ப சீப்பாக அங்கே வீடு இருக்குது சார். மலேசியாவில் ஃப்ளாட்ஸ் எல்லாம் அவ்வளோ சீப்பாக இருக்குது. ஒரு நல்ல நாடு. அவரெல்லாம் இங்கே வந்திருப்பது மிகவும் சந்தோஷம். ஆகவே இங்கே அத்தனை பேசியவர்களுக்கும் நன்றி கூறி வாய்ப்பளித்த VRS சம்பத் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்து இங்கே வந்திருக்கிற பேராளர் அனைவருக்கும் பொறுமையாக முழு நாளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய நன்றியினை திரும்பவும் தெரிவித்துக் கொள்கிறோம். 7:30 மணிக்கு இருந்து 10 மணி வரையில் MGM முத்துக்காடு பீச் ரெசார்ட்டில் இன்று இரவு விருந்தினை அவர்கள் அளிக்கிறார்கள். 2 பஸ் வெளியில் இருக்கிறது. பேராளர்கள் விருப்பப்பட்டால் அந்த வண்டியில் ஏறி சென்றால் திரும்பவும் கொண்டு வந்து இதே இடத்தில் அவர்கள் இறக்கி விடுவார்கள். இங்கிருந்து இல்லை எந்த ஹோட்டலில் நீங்கள் தங்கியிருக்கிறீர்களோ அந்த ஹோட்டலில் அவர்கள் இறக்கி விடுவார்கள். ஆகவே அனைவரும் அந்த விருந்திலும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் தத்தோஸ்ரீ அவர்களிடம் உரிமையோடு யாரிடமும் பேசக்கூடியவர், மிகுந்த உயர்ந்த பண்பாளர். யார் தமிழ்நாட்டிலிருந்து போனாலும் அவர்களுக்கு உதவி செய்வதோடு இல்லாமல் தமிழ்நாட்டில் தான் தொழில் செய்ய வேண்டும், தமிழ்நாட்டிற்கு தான் உதவி செய்ய வேண்டும், தமிழ்நாட்டில் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வர வேண்டும், தமிழ்நாட்டிற்கு சாலை போட வேண்டும் என்று திரும்ப 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 தன்னுடைய சக்தியெல்லாம் பயன்படுத்தி காரியம் செய்தவர் தத்தோஸ்ரீ அவர்கள். ஆகவே இந்த வாக்குவாதத்தை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.